This conference will now be recorded. Okay, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we are going to get into little more advanced topic which is migration. Migration பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா it is அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி ரோல்ல இப்போ எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் இன்ஜினியர் பெர்ஃபார்ம் பண்ற டாஸ்க், அதாவது ஆஹ், ஒரு டூல் வச்சு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு எப்படி மைக்ரேட் பண்றாங்க, ஸோ அதுதான் நம்ம பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ண போறோம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேரலா நிறைய டைம் இருக்கும். அது மைக்ரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஏன்னா நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து அஜூர் மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ மீன் வயல் அந்த பேரலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து என்னென்னலாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல என்ன பண்ணுவாங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட்லலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் த பிளான் ஃபார் டுடே. ஸோ இதுக்கு வந்து நான் ஏடபிள்யூஎஸ்ல வந்து 2 விஎம் வேணும் எனக்கு. நான் ஜஸ்ட் ஹவ் ட்ரிகர்ட் இட். நான் இன்னும் லாகின் கூட பண்ணல. அது ஐ ஹேவ் டு ஜஸ்ட் டூ இட். அது ஜஸ்ட் 2 விஎம் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் லாகிங் இன் டு ஒன் ஆஃப் தேம். இப்போதான் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியிருக்கிறேன். ஐல் ஜஸ்ட் மேபி ரீநேம் த சர்வர். கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். ஏன்னா it is having a default name. So configuration process server 01 அப்படின்னு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். Okay, let me quickly reboot this machine. அதுக்கு முன்னாடி இந்த ஃபயர்வால்லாம் கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா we saw how to replicate machine from one zone to another zone, how to migrate machine from one Azure region to another region, எப்படி யூஎஸ்ல இருந்து யூரோப்க்கு வந்து எப்படி நம்ம மைக்ரேட் பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம்னு பார்த்தோம். அது கட் ஓவர் பண்ணால் அதுக்கு மைக்ரேஷன் அதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் லைட்டாக வந்து சிம்பிளாக இருந்திருக்கும். ஏன் சிம்பிளாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து அஜூர்ல இருந்ததால. வேற இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளவுட் ப்ரொவைடர். ஈவன் நம்ம இதே ப்ரொசீஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு பிசிக்கல் சர்வரோ ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கும் சிமிலர் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நம்ம அதர் கிளவுட்ல இருந்து மைக்ரேட் பண்ணாலும் ஆன் ப்ரெம்ல இருந்து மைக்ரேட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் விஎம் வேர் என்விரான்மெண்ட்ல இருந்து பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் இருக்கும். இதே சேம் ஹைப்பர் வீல இருந்து பண்ணும்போதும் அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அது ஆல்ரெடி அங்கே வர்ச்சுவல் மிஷினாக ரன் ஆகுறதால இட் இஸ் வெரி ஈஸி. வேற ஆன் ப்ரெம்ல ஃபிசிக்கலாக ரன் ஆகுது, அதர் கிளவுட்ல இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது நம்ம என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அது ஹேண்டில் பண்றோன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர் என்விரான்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் கோ அண்ட் ஜஸ்ட் டாக் அபவுட் மைக்ரேஷன் ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ சேல்ஸ் டீம் இல்லை சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்ல பேசும்போது அவங்க சில கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை தான் நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதை வேணா பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது கிளவுடுக்கு கொண்டு வரதோ இல்லை வந்து மைக்ரேட் பண்ணுறதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சேலஞ்சஸ் இல்லை எந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நாளாக சேம் டேட்டா சென்டரில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி லீஸ் எக்ஸ்பயர் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கலாம். கான்ட்ராக்சுவலாக ஏதாவது டேட்டா சென்டரில் ரன் பண்ணுவாங்க. இல்லை டேட்டா சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடாக இருக்கும். டெக்னிக்ஸ் டெக்னாலஜிஸ் அதில் இருக்கிற செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் சர்வைலன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலில் இருக்கலாம். மாடர்னைசேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப்ல ஹார்ட்வேர் இருக்கலாம், இல்லை எண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து சாஃப்ட்வேர் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்கும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, புது ஹார்ட்வேர் வாங்குறதுக்கு, இல்லை புது லைசன்சஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே பட்ஜெட் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெகசி சாஃப்ட்வேர் லெகசி அப்ளிகேஷன் இருக்கிறது. சில கஸ்டமர் சொல்லுவாங்க என்னுடைய சாஃப்ட்வேர் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நாங்கள் மாடர்னைசேஷன் பண்ணணும், எங்களுக்கு பட்ஜெட் இருக்கு, ஸோ யூ வாண்ட் கண்டெய்னரைஸ் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நிறைய சில வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியல, அந்த மாதிரி கன்சர்ன்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர். ஓகே, ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம பேசும்போது இதெல்லாம் பிஸ்னஸ் டிரைவர்னு சொல்லலாம், ட்ரிகர்னு சொல்லலாம், சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றது தான் வந்து டிஸ்கஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பிஸ்னஸாக மாற்றி இதை மைக்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐ வுட் சே இஸ் லைக் தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் ஆர் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் ஆர் தீஸ் ஆர் த திங்ஸ். நம்ம வந்து கஸ்டமர் பேசும்போது இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னா தே ஆர் ட்ரைங் டு do a POC in cloud, or they are trying to do some um, they have some plans for coming to cloud or migrate to cloud. ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் இல்லை வந்து ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்ட்லாம் வந்து பிஸ்னஸ் தான் மாற்றுவாங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் I don't know what's going on here. Okay. ஸோ இதெல்லாம் தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம எப்படி நம்ம பெட்டர் ஆக்கலாம், காஸ்ட் கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறைய அவைலபிலிட்டி சேலஞ்சஸ் இருக்குது எங்களுக்கு வந்து, மிஷின்ஸ்லாம் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இதை எப்படி நாங்கள் வந்து ஹைலி அவைலபிளாக மாற்றலாம். இல்லை கரண்ட்டாக இருக்கிற வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் கிவிங் ப்ராப்பர் சர்வீசஸ். கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல, எஸ்எல்ஏஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் வந்து குளோபலாக வந்து மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆக போது, நாங்கள் இதை காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் சில டேர்ம்ஸ்லாம் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கு, என்ன இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக பட்ஜெட்னு இருக்கும். ஏன்னா இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பட்ஜெட் இல்லாமல் பேச மாட்டாங்க. தே வில் ஹேவ் சம் பட்ஜெட், தே வில் ஹேவ் சம் பிளான்ஸ், அந்த இதெல்லாம் இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can call this as a business opportunity and tell them நீங்க கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணா இட் வில் பி பெட்டர். ஏன்னா நம்ம டேட்டா சென்டர் நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. லைசன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்டு காஸ்ட்டாக வந்துடும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் லைக் வர்ச்சுவலி அன்லிமிட்டெட். வி கேன் ஸ்கேல் அப் ஸ்கேல் அவுட் பேஸ்ட் ஆன் த நீட் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங்லாம் இருக்கு. அந்த மாதிரி வி கேன் ஜஸ்ட் மேப் the current challenges, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றதை கொடுத்துட்டு தென் we can get approval and start the migration. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் மைக்ரேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிஸ்னஸ்லையும் ஸ்டார்ட் ஆகிடாது. ஸோ அவங்களுக்கு கரண்ட்டாக என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் இட் வில் கெட் ட்ரிகர்ட் அண்ட் இட் வில் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். பட் அகெயின் நம்ம வந்து இந்த சிஸ்டம் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நிறைய தியரி இருக்கு கவர் பண்ண வேண்டியது. அதே மாதிரி மீன்மைல் இந்த ப்ராக்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours கிட்ட போக சான்சஸ் இருக்கு. பட் நம்ம இப்போ பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான் பண்ண டைம்குள்ள முடிக்க முடியும். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை டு லாக் இன் டு திஸ் VM. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we are able to complete on time. AWSல ஃப்ரீயா VM கிரியேட் பண்ண முடியுமா? ஃப்ரீயா பண்ணலாம். T2 மைக்ரோ வந்து ஃப்ரீ தான். ஆமா, இல்ல இப்ப இந்த பிராக்டிகல்ஸ் என்ன சொல்றது, இந்த பிராக்டிகல்ஸ் நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும்னா AWS ஃப்ரீ தான். ஃப்ரீ தான் T2 மைக்ரோ இதான். ஆமா, ஆனா நான் வந்து பே பண்றேன். ஓகே, நான் மாசம் ஒரு நான் ஏஎம்எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதால நான் ஒரு 10,000 12,000 பே பண்ணிட்டு இருக்கேன் மாசம். பட் நீங்க ஃப்ரீயாவும் பே இது பண்ணலாம். அந்த T2 மைக்ரோலாம் கிரியேட் பண்ணீங்கன்னா we can use it for free. ஓகே ஓகே ஓகே. ஒன் இயருக்கு ஃப்ரீ. அப்புறம் வேற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இது ஃப்ரீயா நீங்க பிளான் பண்ணலாம். வேற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வரீங்க ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீ. லைக் இந்த T2 மைக்ரோலாம். பட் நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க யூ கேன் ட்ரை த சேம் ப்ரொசீஜர் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன் வித் அன் அஜூர் இட் செல்ஃப். உங்களுக்கு அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலா காமிக்கணுன்றதுக்காக ஐ எம் ட்ரைங் பிட்வீன் கிளவுட்ஸ். பட் நீங்க சேம் ப்ரொசீஜர் வந்து ஒரே அஜூர் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம பண்ற ப்ரொசீஜர்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆமா. இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. எதுக்காக நான் 2 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவன் நீங்க ஆன் ப்ரமைசஸ் VMware என்விரான்மெண்ட் எல்லாத்துலயுமே 2 சர்வர் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இப்போ அஜூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைட் டு சைட் பண்றேன், ஒரு அவைலபிலிட்டி சைட் டு சைட்னு சொல்ல வேண்டாம், ஜோன் டு ஜோன் பண்றேன் அப்படின்னா அகெயின் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அஜூர்ட்ட இருக்கு. ஈவன் ரீஜன் டு ரீஜன் பண்ணும்போது ரெண்டுமே அஜூர்ல இருக்கிறதால சேம் கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் அஜூர்ல ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜூர்ல வந்து அவங்களுக்கு வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ல ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறதால we don't need any additional helping machine or helper machine or any processing machine. whereas நம்ம வந்து ஒரு ஆன் பிரேம்ல இருந்து கிளவுடுக்கு பண்றோம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா
ஏடபிள்யூஎஸ்லேருந்து அதை அஷூருக்கு பண்ணுறோம் அப்படின்னா தென் கம்ஸ் த சேலஞ்ச். ஏன்னா நமக்கு சோர்ஸில் வந்து கண்ட்ரோல் இருக்காது. சோர்ஸில் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் மைக்ரேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அதோடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு கெட் assessment data or analysis data or discovery data, we should have some kind of machine in the source side. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன் நான் VMware Hyper-V என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டாக சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு VMware எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி vCenterன்னு ஒரு சென்ட்ரலைஸ்ட் சர்வர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ், என்ன மிஷின் என்ன சைஸிங்கில் இருக்குது, என்ன டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்கோம், என்ன மெமரி கன்சியூம் ஆகிட்டு இருக்கு, நிறைய டீடைல்ஸ் அதிலே இருக்கும். சிமிலர்லி SCVMM வந்து சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் வந்து Hyper-V சிஸ்டம்ஸோடைய டேட்டா நிறைய கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா vCenter SCVMM இருக்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அடிஷ்னலாக ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, நிறைய சீம்லெஸ்ஸாக பண்ண முடியும். வேற இந்த ஆன் பிரைம் AWSல பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் கன்சோல் இருக்கு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் மேனேஜ்மெண்ட் கன்சோல் தான். அதில் எதுவும் நிறைய அடிஷ்னல் டீடைல்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக ஒரு இன்னொரு சிஸ்டம் சோர்ஸில் டிப்ளாய் பண்ணிட்டு அது மூலயமா தான் நம்ம கான்ஃபிகரேஷன் கேதர் பண்ணுறதோ இல்லை வந்து மைக்ரேட் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து நிறைய நேம்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சர்வர்னு ஒரு தனி சர்வர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர் நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் VM மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன் சர்வர்னு ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க சோர்ஸ் சைட்ல. இது எதுக்குன்னா எல்லா மிஷினுடைய கான்ஃபிகரேஷன் டேட்டா அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சர்வர்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் சர்வர் வந்து சில டேர்ம்ஸ்ல வந்து ஹெல்பர் மெஷின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹெல்பர் சர்வர்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இது வந்து இப்போ நிறைய இப்போ 10-20 மெஷின்ஸ் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே மெஷின் வச்சு நம்ம வந்து மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் பாட்டில் நெக் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ நிறைய மெஷினை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டு ப்ராசஸ் சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணலாம். இது வந்து நம்ம VMwareல கன்வெர்ட்டர் மெஷின் சொல்லுவோம், இல்லை VMware கன்வெர்ட்டர் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஹெல்பர் சிஸ்டம் சொல்லுவாங்க லினக்ஸ்ல. இங்க வந்து AWS பொறுத்த வரைக்கும் அஷூரை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 20 மெஷின் இருக்கு, இல்லை 100 மெஷின் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 2-3 ப்ராசஸ் சர்வர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 VM வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சர்வர்ல, அடுத்த 20 VMs வந்து செகண்ட் ப்ராசஸ் சர்வர்ல, மீதி இருக்க மிஷின் தேர்ட் ப்ராசஸ் சர்வர்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் VMs வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் சர்வர் வழியா மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ரோல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் என்விரான்மெண்ட் ஆன் ப்ரமைசஸ்ல இருந்தாலும் சரி, AWSல இருந்தாலும் சரி, அது ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VMல பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம we have to log in to that VM. ஸோ இந்த VMல ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே என்ன இப்போ லாகின் பண்ணோம்ல, ஷூர், ஓகே. ஸோ இது இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் மெஷின். ஸோ இதில் வந்து நான் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வில் லாகின் டு Azure கன்சோல். ஆஸ் யூஷுவல் நம்ம குரோமில் மாறிக்கலாம். அதர்வைஸ் இந்த ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணுறது இதெல்லாம் நிறைய ஸ்லோனஸ் இருக்கும். டவுன்லோட் கூகுள் குரோம். இந்த மைக்ரேஷன் கிளாஸ்ன்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கெட் இட் கவர்ட் ஆன் த சாட்டர்டே. இல்லாட்டி நான் சாட்டர்டே எனக்குமே டைம் கிடையாது. ஐ ஹேவ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இல்லை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து Kubernetes பேட்ச் இருக்கு எனக்கு வீக்கெண்ட்ல, சாட்டர்டே சண்டே. ஸோ அதனால இந்த வாரம் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. யாரோ கேட்டிருந்தாங்க, ஐ திங்க் someone forgot the name. ஓகே, மகேந்திரன் நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. இந்த வாரம் மட்டும் தாங்க நான் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் Kubernetes கிளாஸ் இருக்கு வீக்கெண்ட்ல. ஸோ அதனால ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டான், சும்மா தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஜி. No worries. ஆல்சோ இது
டைம் சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இட் மைட் ஒரு 15, 10:30 கூட ஆக சான்சஸ் இருக்கு. அதனால சரி வீக் டேஸ்ல எடுத்தா சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் வீக்கெண்டில் அது முடிச்சிடலான்னு பார்த்தேன். லெட்ஸ் லாகின். டிஎக்ஸி ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? டிஎக்ஸி இல்லை, அவங்க வந்து மார்ச் 2022 வரைக்கும், சாரி 2023 வரைக்கும் ஆஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மார்ச் போயிடுச்சு. மார்ச்லாம் ஏப்ரல் மே ஜூன்ல போயிட்டு இருக்கு. 2023. 2023 2022. ஓகே ஓகே. இல்லை, இங்கே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசிஎஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மெம்பர்ஸ் ஆஃபீஸ் வர சொல்லிடுறாங்க. ஹெச்சிஎல் அதே மாதிரி தான். ஸோ அதனால சொன்னேன். இப்போ நிறைய பேர் இதில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால எல்லா சீனியர்ஸ்லாம் வந்து ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வீக் டேஸில் நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆமாம், ஸோ ஒரு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். டெஸ்டினேஷனை பொறுத்த வரைக்கும், அஜூரை பொறுத்த வரைக்கும் we need to have சம் ப்ரீ ரெக்வசைட். அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான், ஒரு ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கணும். தென் we need to have a vault. வால்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், சைட் ரெக்கவரிக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு சைட் ரெக்கவரி ஆர் மைக்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு கிளாஸ்க்கு. ஸோ மைக்ரேஷன் அண்ட் சைட் ரெக்கவரி. ஸோ லெட்ஸ் see. இப்போ நம்மக்கிட்ட இந்த வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜூன் ஆர்எஸ் வால்ட். இதுதான் நம்ம பேக்கப்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா we don't have any kind of replications going on. இப்போ இதில் ரெப்ளிகேட் போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அஜூர் விஎம் மைக்ரேட் பண்ண போறீங்களா, இல்லை ஃபிசிக்கல் மெஷினை மைக்ரேட் பண்ண போறீங்களா, ஹைப்பர் விஏ பண்ண போறீங்களா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபிசிக்கல் மெஷின் தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து அதர் கிளவுடை வந்து ஏடபிள்யூஎஸ்னு தனியாக கொடுக்கறது இல்லை. பட் அது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் மெஷின் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம அஜூர் சாரி ஏடபிள்யூஎஸ்லேருந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அஜூர் சரி மற்ற இதுக்கெல்லாம் வந்து தனியாகவே கொடுக்குறாங்க, விஎம் வேர் ஹைப்பர் விஏ. அது வந்து விஎம்ன்றதால ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் நாட் பீன் செட் அப், எக்ஸிட் திஸ் ஃப்ளோ அண்ட் ப்ரிப்பேர் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஜூர் மைக்ரேட்டில் போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அஜூர் மைக்ரேட் கன்சோலில் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ மைக்ரேஷன் சொல்லும் போது என்ன மைக்ரேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்வீஸை, ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து அப்ளிகேஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, மைக்ரேட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரை மைக்ரேட் பண்ணலாம், டேட்டா பேஸை நம்ம மைக்ரேட் பண்ணி கிளாஸ் பார்ப்போம். இது வந்து நம்ம இந்த டேட்டா பேஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி டிஎம்எஸ் வச்சு நம்ம டேட்டா பேஸ் மைக்ரேட் பண்ணுவோன்றதை பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக. சில கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், வர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை மைக்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். டேட்டாவை மட்டும் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் மைக்ரேட் பண்ணுற ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அஜூர் மைக்ரேட்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சர்வர், பட் பியாண்ட் தட் டேட்டா பேஸ், விடிஐ டேட்டா இது எல்லாத்துக்குமே மைக்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மைக்ரேட் பண்ண போகிறோன்றது முதல்ல சூஸ் பண்ணணும். சர்வரா, டேட்டா பேஸா, இல்லை அப்ளிகேஷனா என்னன்றது. நம்ம மெயினாக சர்வர் தான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சர்வர் மைக்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு என்னன்றது ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். நம்ம இது ஆல்ரெடி போன கிளாஸ் பண்ணது இன்னுமே அப்படியே தான் இருக்கு போல இருக்கு. நான் அதை டெலீட் பண்ணிடுறேன் இதெல்லாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அதை நான் டெலீட் பண்ணுறேன். பட் பிஃபோர் தேட் லெட் மீ கோ அண்ட் கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து I'll call this is migration செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து I'll give it as June AWS to Azure migration அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ப்ராஜெக்ட் நேம். or else June 2022 migration அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா யூஎஸ் சைடில் பண்ண போகிறோம். அந்த ரீஜன் செலக்ட் பண்ணிக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் கனெக்ட்லாம் வச்சுருந்தீங்க ஆன் ப்ரமைசஸில் அப்படின்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். பட் இப்போ நம்ம AWS அஷ்யூர் பண்ணும்போது VPN வேணால் கிரியேட் பண்ணலாம், சைட் டு சைட் VPN அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம அந்த VPNலாம் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம அது ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் முன்னாடி, எப்படி நம்ம AWS அஷ்யூரும் சைட் டு சைட் VPN எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு கிளாஸ் பார்த்துருக்கோம்.
பாருங்க, அது போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே போய் மைக்ரேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ தே ஹேவ் டு கோ அண்ட் டூ அ டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் இன் டு ஆக்சுவல் மைக்ரேஷன். ஸோ இப்போ டிஸ்கவரி ஃபேஸ் வந்து டிஸ்கவர் ஃபேஸ்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டன் இன் 2 ways. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிக்கு வந்து தே வில் கிவ் அஸ் ஆக்சஸ். சில ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் ஆர் நான் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் டிப்ளாய் அவர் விஎம். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் இருக்கு. ஓகே, டூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல் செட். பட் ஒரு ஃபேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்கவரி ஃபேஸில் வந்து டூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ ஐபிஎம் அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து தே ஆர் 111 இயர்ஸ் கம்பெனியில். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்கேப், கிளவுட் மேப்பர் இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கிளவுட் மைக்ரேஷன் ஃபேக்டரியில். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனியோட டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனி தேர்ட் பார்ட்டி டூல். பட் டிஸ்கவரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், பிளாட்ஃபார்ம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் மெஷின்ஸ்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும். ஸோ இது வந்து ரிஸ்க் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். இது வந்து சயின்ஸ் லாஜிக்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இது டிஸ்கவர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறோம், என்னென்ன ஆர்கிடெக்சர், ரிஸ்க் ஆர்கிடெக்சரில் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குது, சிஸ்க் ஆர்கிடெக்சரில் என்னென்ன மெஷின்ஸ் ரன் ஆகுது, யூனிக் சிஸ்டம்ஸ் ஏதாவது இருக்கா, அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, எந்த மெஷின் கூட கனெக்ட் பண்ணுது, எந்த மெஷின் இன்டர் டிபெண்டன்சி இருக்கு, எந்த அளவுக்கு டிராஃபிக் ஃப்ளோ இருக்கு, மெஷின்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேதர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டூலும் இட் இஸ் வெரி பாப்புலர் அண்ட் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் யூசிங் இட். ஸோ நம்ம அதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அஜூர் மைக்ரேட்லேயே வந்து இன்பில்ட்டா வந்து வி ஹேவ் டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் திங். பட் நம்ம தேர்ட் பார்ட்டியை நிறைய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா அஜூர் மைக்ரேட்ல தேர் இஸ் லிமிடேஷன். லைக் இதை நம்ம விஎம்வேர், ஹைப்பர் வி, அதர் கிளவுட், பிசிக்கல் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். வேற இந்த தேர்ட் பார்ட்டி டூல்லாம் போகும்போது கவரேஜ் நிறையா இருக்கும். ஸோ சில பேர் வந்து அட்டாடேட்டா யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்டே வந்து தே ஆர் ரெக்கமெண்டிங் அட்டாடேட்டா அண்ட் சம் அதர் டூல்ஸ். என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக டிஸ்கவரியில் போயிட்டு நம்மளுடைய சிஸ்டமுடைய டீடைல் சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம்டிபி மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஐட்டம் என்னென்ன சர்வர் இருக்கு, என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு, அதோடைய லிஸ்ட் கொடுத்துருவாங்க. சிஎம்டிபின்றது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ். நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய இது அப்ளிகேஷனுடைய லிஸ்ட், என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரி டூல் வந்து என்னென்ன ப்ராசஸஸ் ரன் ஆகுது நம்ம சிஸ்டம்ல, எந்தெந்த போர்ட்ல வந்து கனெக்ஷன்ஸ் நடக்குது, எந்தெந்த மெஷின் கூட வந்து இந்த மெஷின் அடிக்கடி கனெக்ட் ஆகுது, எந்தெந்த யூசர்ஸ் வந்து எங்க இருந்து ஆக்சஸ் பண்றாங்க, எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்கவர் பண்ணும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க டிஸ்கவரி அப்படின்னா சர்வர் என்ன, சர்வரோட சிபியூ என்ன, மெமரி என்ன, கெப்பாசிட்டி என்னன்றதை மட்டும் டிஸ்கவர் பண்ணீங்கன்னா பத்தாது. ஏன்னா நம்ம வந்து எந்த சர்வர் மைக்ரேட் பண்ண போறோம், இப்போ வெப் சர்வர் 1 மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெப் சர்வர் 1 மட்டும் நம்ம வந்து கிளவுடு கொண்டு வந்துட்டோம், அதோடைய பேக் எண்ட் அப்ளிகேஷன் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர் வந்து ஆன் பிரேம்ல இருந்தது அப்படின்னா தென் லேட்டன்சி வில் இன்க்ரீஸ், பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கஸ்டமர்ஸ் வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சிஸ்டம் கூட பேசுது, எந்தெந்த அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் ஒரே வேவ்ல வந்து மைக்ரேட் பண்ணணும். ஒரே ஃபேஸ்ல வந்து ஒரு வீக்கெண்ட்ல பண்றோம் அப்படின்னா அந்த ரிலேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே சேம் வீக்கெண்ட்லேயே மைக்ரேட் பண்ண பிளான் பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகாம we will be able to sustain the business or sustain the performance. Okay, so அந்த டிபெண்டன்சி, அந்த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் அனாலிசிஸ்க்கு சில பெரிய ஆர்கனைசேஷன்ல தே மைட் டேக் மோர் டைம். ஓகே, மேபி லைக் 1 month 2 monthலாம் வந்து மினிமம் எடுத்துப்பாங்க டு கம் வித் சம் பிளான். ஓகே, ஏன்னா வேவ் பிளானிங் பண்ணணும், ஃபேஸ் பிளானிங் பண்ணணும், பண்ணாம வந்து டிரெக்டா நீங்க மைக்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அஜூரில் பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் பத்தி நான் சொன்னேன். அஜூரை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து இன்பில்ட்டா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அவங்களுடைய டூல்ஸே வச்சு நீங்க டிஸ்கவர் பண்ணலாம். இப்போ இந்த டிஸ்கவர் கொடுக்கும்போது 2 ஆப்ஷன் தருவாங்க அவங்க. இப்போ நீங்க எங்கேருந்து டிஸ்கவர் பண்ண போறீங்க, உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற விஎம்வேர் என்விரான்மெண்ட்டா, இல்லை ஹைப்பர் வி என்விரான்மெண்ட்லா, இல்லை அதர் கிளவுட் AWS, GCP அந்த மாதிரி பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அப்ளையன்ஸே கொடுப்பாங்க. ஸோ அப்ளையன்ஸ்னா இப்போ விஎம்வேர்ல வந்து நீங்க விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பிசிக்கல் டிஸ்க்ல சர்வர்ல போயிட்டு சிடி டிவிடிலாம் போட்டு இன்ஸ்டால்லாம் பண்ண மாட்டீங்க. எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா ஒரு விஎம்டிகே ஃபைல் இல்லை வந்து ஒரு ஓவி
OVF ஃபைல் அந்த மாதிரி ஃபார்மேட்ல தான், ஓப்பன் வர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு இமேஜ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு 12 GB இமேஜ். இந்த மெஷினை வச்சு நீங்க வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த பர்டிகுலர் ஃபைலை வச்சு ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய VMware என்விரான்மெண்ட்ல. ஸோ அது மூலயமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்கவர் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பண்ண போறது வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன், பிசிக்கல் ஆர் அதர் AWS ஆப்ஷன் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளையன்ஸ்க்கு வந்து ஒரு எத்தனை அப்ளையன்ஸ் கிரியேட் பண்ண போறோமோ அத்தனை அப்ளையன்ஸ்க்கு வந்து ஒரு தனித்தனியா நம்ம ஒரு கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆத்தென்டிகேட் பண்றதுக்காக தான். நம்ம எந்தெந்த மெஷின்லாம் வச்சு நம்ம கான்ஃபிகரேஷன் கேதர் பண்ண போறோம், எந்தெந்த மெஷின் வச்சு தான் மைக்ரேஷன் ப்ராசஸ் பண்ண போறோம்ன்றதை இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன Appliance நேம் and கொடுத்தோம், what do you mean by appliance here? Server name or அப்ளையன்ஸ்னா அது வந்து ப்ரீ டிப்ளாய்டா வருங்க சங்கர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஎம் போடுறீங்க அப்படின்னா இட் இஸ் a விஎம், ஒரு சர்வர். அது இப்போ வந்து அப்ளையன்ஸ்க்கும் சர்வருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ளையன்ஸ்ல வந்து ப்ரீ பில்ட்டா வரும். இப்போ நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் an அப்ளையன்ஸ். அதுல வந்து அந்த நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ரெடியா ப்ரீ பில்ட்டா வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா OS பிளஸ் அந்த மைக்ரேஷனுக்கு தேவையான சாஃப்ட்வேர், அந்த டிஸ்கவரிக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து அதுல ப்ரீ லோடடா வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐபேம் அப்ளையன்ஸ்னு சொல்றோம், இல்ல சில நிறைய இப்போ சிஸ்கோவோட அப்ளையன்ஸ்னு சொல்றோம், அதெல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வரும் சாஃப்ட்வேர் அதுல. ஸோ அதுதான் okay, ISO மாதிரி எடுத்துக்கலாமா? ISO ஃபார்மேட்ல கொடுப்பாங்க. பட் வந்து இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா சாஃப்ட்வேர் வரும். ஆமா, எம்பெடட் சிஸ்டம் மாதிரி தியாகராஜன் சொல்றல அந்த மாதிரி ஒரு எம்பெடட் சிஸ்டம். இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான OS போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து என்ன சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணுமோ இதெல்லாம் நீங்க ரெடியா பண்ணுவீங்க. இதை வந்து சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களா அப்ளையன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல நிறைய சேலஞ்சஸ் வரும், அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ விசென்டர்லாம் அப்ளையன்ஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசென்டரை ஃபுல்லா டிப்ளாய் பண்ணுவீங்க. இப்போ எப்படி பண்றீங்க, இப்போ வந்து விசென்டர் as an அப்ளையன்ஸ் தான் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுல OS வித் அந்த விசென்டரோட அப்ளிகேஷனும் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஒரு certain standard software ஆமா, built ஒரு இருக்கும். சைசிங், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஹார்டனிங், அந்த ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்துறாங்க. இப்போ நம்ம மைக்ரேஷன் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுடைய அஜூரோடைய டூல் யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம எதுக்கு நம்மள கஸ்டமரை வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தேவையில்லாத வேலை. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரீ பில்ட் அப்ளையன்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. அதை நீங்க வந்து ஒரு விஎம்ஆ கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க யூ கேன் டிஸ்கவர் அண்ட் மைக்ரேட் த சிஸ்டம்ஸ் ஃப்ரம் யுவர் ஆன்-பிரெம் VMware என்விரான்மெண்ட் இல்ல அதர் கிளவுட்ல இருந்து யூ கேன் டூ இட். பட் நம்ம AWSக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண போறோம். ஏன்னா AWSக்கு வந்து they don't have an appliance option. Instead they are giving us டூலா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணும். வேறஸ் VMwareம் Hyper-Vயும் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க ரெடிமேடா சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. டைரக்டா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம்னா அது இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க vCenter SCVMM எல்லாம் போனீங்கன்னா இம்போர்ட் OVAன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்ல இம்போர்ட் OVFன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியா நீங்க என்ன பண்ணிடலாம், அதை இம்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு VM கிரியேட் ஆகும். இட்ஸ் வெரி லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மாதிரி தான் அப்படின்னா. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் சொல்றீங்க. பட் அகைன் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்ன்றது என்னன்னா இட்ஸ் மைக்ரேட்டிங், ஒரு ரீஹோஸ்டிங். நான் வரேன் அந்த ஆஸ்பெக்ட் வரேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா VMware என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ரெடிமேட் அப்ளையன்ஸா கொடுக்குறாங்க. நம்ம இதுவே வந்து தேர்ட் பார்ட்டி கிளவுட் இல்ல வந்து பிசிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்ளையன்ஸ் வந்து போட முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வர்ச்சுவலைசேஷன் என்விரான்மெண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த டூலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் டூ த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன் இருக்குது இப்போ நம்ம பண்ற ப்ரொசீஜர். இதே VMware என்விரான்மெண்ட்னா ஈஸியா முடிச்சிடலாம். பட் அதுல என்ன எனக்கு இங்க லேப்ல காமிக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4 hours 5 hours ஆயிடுச்சு. என்னுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து என்னுடைய ஹோம் லேப்ல இருந்து AWS அப்படிதான் காமிச்சிட்டு இருந்தேன் முன்னாடி கிளாஸ்லாம். அஜூருக்கு மைக்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நமக்கு வந்து 4 hours 5 hours வந்து கண்டினியூஸா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இது அட்லீஸ்ட் வந்து கிளவுட் டு கிளவுட் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் ஆகுது ஆக்சுவலா. பட் அகைன் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் கிளவுட் டு கிளவுட் பண்ணும்போது. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த மெஷினை வந்து நான் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வரா யூஸ் பண்ண போறேன்றதை வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் அ நேம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சோர்ஸ் மெஷினுடைய நேம், அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் ப்ராசஸ் சர்வருடைய சர்வர் நேம் எடுத்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த அப்ளையன்ஸோட நேம் வந்து இங்கேயும் கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம கீ ஜென்ரேட் பண்ணணும். இந்த கீயை வச்சு தான் நம்ம வந்து அந்த மெஷினை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் நம்மளுடைய அஜூர் பிளாட்ஃபார்ம்ல.
ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அ மினிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்லோட் கொடுப்பாங்க அந்த இன்ஸ்டலேஷன் ஜிப் ஃபைல்லாம். இது வந்து இட் இஸ் நத்திங் பட் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங் இன் யுவர் சோர்ஸ் மெஷின். ஸோ இதுக்கு சைஸிங்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த சோர்ஸ் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு 50 மெஷின் 100 மெஷின்லாம் மைக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க் கெப்பாசிட்டி வேணும், ப்ராசஸிங் பவர் வேணும், மெமரி அதெல்லாம் வேணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நம்பர் ஆஃப் மெஷின். இப்போ 10 மெஷின் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப நிறைய சைஸிங் வேண்டாம். பட் ஒரு 100 மெஷின் 200 மெஷின் 1000 மெஷின்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா அத்தனை ஒர்க்லோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு இட் வில் நீட் மோர் திங். இந்த இது எதுவும் ப்ராஜெக்ட் கீங்கிறது பண்ணாதீங்க. வந்து மைக்ரேஷன் கீயா ஸ்டான்லி? மைக்ரேஷன் கீன்னு எடுத்துக்கலாமா? மைக்ரேஷன் கீன்றதோட இந்த சர்வரை வந்து ரெஜிஸ்டர் பண்ற கீ. இப்போ இந்த சர்வர் தான் நான் வச்சுதான் நம்ம வந்து மைக்ரேட் பண்ண போறோம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா we have to இங்க கீ மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்க. ஓகே, யூனிக்கா வரும். ஓகே. ஆமா, ஒரு யூனிக்கா ஒரு யூஐடி மாதிரி கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்க வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற அந்த உங்க மைக்ரேஷனுக்காக யூஸ் பண்ண போற சிஸ்டம்ல வந்து நீங்க ஆட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஈவன் நீங்க வந்து ஒரு VMware மைக்ரேஷன் பண்ணணும்னாலும் அவங்களும் லைசன்ஸ் கீ கொடுப்பாங்க. ஜெர்டோ தேர்ட் பார்ட்டி டூல் நிறைய மைக்ரேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் ஐடி கொடுப்பாங்க, ஒரு லைசன்சிங் டூல் மாதிரி. இது லைசன்ஸ் மாதிரி சொல்லலாம் ப்ராஜெக்ட் கீ. ஓகே, ஓகே, காட் இட். ஆமா, ஒரு ஆத்தென்டிகேஷன் டோக்கன் ஆர் வாட்எவர். ஓகே, ஸோ யா, இதுல வந்து இப்போ இந்த டோக்கன் நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஐ காப்பிட் இட். ஓகே, அது என்னன்னா அந்த நேம் வச்சு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து அந்த நேம் வந்துடும், அது என்ன இதுன்றதுலாம் வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ண போறேன், இந்த அப்ளையன்ஸோடைய கண்டென்ட்டை. இப்போ அஜூரோட மைக்ரேஷன் பண்றதுக்கான அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் அட் த எண்ட் வந்து இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் மாதிரி தான், ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் வேணும்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மெஷின்ல வந்து என்ன மாதிரி ஓஎஸ் இருக்கணும், இதுதான் அவங்க சொல்றாங்க பாருங்க. அட்லீஸ்ட் விண்டோஸ் 2016 இருக்கணும், 16 GB மெமரி, 8 வர்ச்சுவல் CPU கேட்கறாங்க. நான் 4 வர்ச்சுவல் CPU தான் கொடுத்துருக்கேன். 80 GB ஆஃப் டிஸ்க் ஸ்டோரேஜ் அது கொடுங்கன்னு சொல்றாங்க. நான் அதுவும் கொடுக்கல. நான் செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு. ஐ திங்க் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, 30 GB தான் இருக்கு. ஓகே, லெட் மீ டூ ஒன் திங். நான் இப்போ AWSல அதை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். So let me go to storage. Let me go to the volume. Let me select it. Actions, modify volume. ஒரு 150 GB கொடுத்துக்கிறேன். ஓகே, modify. OS குள்ள போயிட்டு அதை அப்டேட் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட், அவ்வளோதான். ஓகே, 150 மாத்திட்டேன். ஸோ ஏன்னா அவங்க வந்து 80 GB கேட்குறாங்க. ஸோ அதை நான் வந்து மீட் அப் பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, இதுதான் ப்ரீ ரெக்வசைட்டா சொல்றாங்க. ஓகே, 6 GB ஆஃப் 8 CPU, 8 virtual CPU, 16 GB ஆஃப் மெமரி, 2016 OS, 80 GB ஸ்டோரேஜ் கேட்குறாங்க. நம்ம அதெல்லாம் மீட் அப் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. அப்புறம் அந்த இது பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கோ அண்ட் செக் தட். ஸோ அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கு, அதை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் செட்டப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து அஜூர் மைக்ரேட் இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு பவர் ஷெல் கொடுத்துருக்காங்க. நம்ம பவர் ஷெல் இதுலேருந்து ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அஜூர் மைக்ரேட் இன்ஸ்டாலர். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ மினிட். நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைப்பர்-விக்கு தனியாக, VMware SQL எல்லாமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அஜூர் மைக்ரேட் அதோடைய பவர் ஷெல் ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க, ஓகே இது வந்து இஸ் இட் ஓகே, செக்யூரிட்டி எல்லாம் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் இட், ரன் ஒன்ஸ். ஓகே, அவங்க செக் பண்ணுறாங்க இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் OS தானா, இல்லை சப்போர்ட்டட் 64 பிட் இருக்கா என்னன்றதை வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து பேக் எண்டில் வந்து
செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த செக்லிஸ்ட்டை வச்சு அவங்க வெரிஃபை பண்றாங்க இந்த மெஷின் வந்து சியூட்டபிள் தானா மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்றதுக்குன்றதை வெரிஃபை பண்றாங்க. இப்போ நம்ம கிட்ட கேட்குறாங்க என்ன டைப் ஆஃப் ஒர்க் லோட் நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க, விஎம் வேற ஹைப்பர் வியா இல்ல அதர் இது நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் பண்ண போறோம். அதனால ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணணும். ஓகே, இவங்க கேட்குறாங்க இது வந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு மைக்ரேட் பண்ண போறீங்க, அஜூரோடைய பப்ளிக் கிளவுடா இல்ல அஜூரோடைய கவர்மெண்ட் கிளவுடா அஜூரோட சைனா கிளவுடான்னு கேட்குறாங்க. நம்ம அஜூரோட பப்ளிக் கிளவுடு மைக்ரேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளையன்ஸை வந்து ஆல்ரெடி நீங்க ஏதாவது எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷனோ இல்லை சைட் டு சைட் விபிஎனோ வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம எதுவும் அந்த மாதிரி டிப்ளாய் பண்ணல, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ சூசன் டு செட் அப் அன் அப்ளையன்ஸ் டு டிஸ்கவர் அண்ட் அசஸ்மெண்ட் தி சர்வர் ரன்னிங் அஸ் எ பிசிக்கல் ஆர் AWS ன்னு சொல்றாங்க. இப்போ AWS வச்சு தான் பண்ண போறோம். இது கரெக்ட் அப்படின்னா they're asking us to say yes. I'm just going to say yes. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா they are asking us to initiate the removal of previously installed. அதெல்லாமே நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏஜென்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஓல்டு ஏஜென்ட்லாம் இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா இட் வில் கோ அண்ட் ரிமூவ் இட். ஓகே, ஸோ ஒரு 2 to 3 minutes செக் பண்ணோம், அது வேலிடேட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு 1 or 2 times ப்ராக்டிஸ் பண்ணாதான் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி ஸ்பீக் ஐ கேன் ஆக்ட் அஸ் அ மைக்ரேஷன் இன்ஜினியர். அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படின்னா ஒரு 1 or 2 மைக்ரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ நீங்கள் AWSலேருந்து தான் இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் அஜூர்லேயே கூட ஒரு ரீஜனில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கரண்டா வந்து அந்த சில ரெஜிஸ்ட்ரி கீஸ்லாம் வந்து செக் பண்ணோம். ஓகே, இது வந்து அப்ளையன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டேக் பண்ணிடும் அந்த மெஷின்ல. அதே மாதிரி கரண்டா வந்து பாத்தீங்கன்னா சில ரோல்ஸ்லாம், அதுக்கு டிபெண்டன்சி ரோல்ஸ்லாம் தேவை. IAS இன்ஸ்டால் ஆகும், சில டிபெண்டன்சி ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். அந்த ஸ்கிரிப்டே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா வந்து அந்த மெஷின்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம அந்த மெஷின்ல போயிட்டு அந்த அப்ளையன்ஸ் ரெடி பண்ண உடனே அந்த மெஷின்ல ஆல்ரெடி இந்த டூல்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வந்திருக்கும். இங்க வந்து கொஞ்சம் அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம AWSல இருந்து பண்றதால. ஓகே, ஸோ இங்கே IAS ஸ்டில் அதே கெர்பரோஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குதா இல்லை வேற எக்ஸ்ட்ரா இருக்குதா? ஐ மீன் ஆத்தென்டிகேஷன் விண்டோஸ்னாலே நமக்கு இன்னும் ஸ்டில் ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து கெர்பரோஸ் தான். பட் கிளவுட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எல்லாம் மாறிடுச்சு. அங்க சாமல் அந்த மாதிரி ஓப்பன் ஐடி கனெக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து 3 நாள் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் தான் பேச போறோம். ஓகே, ஸோ சரி, ஏடி வரும்போது பார்ப்போம். ஆமா ஆமா கரெக்ட். ஆக்டிவ் டேட்டா வரும்போது பார்க்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு கடைசியில் இந்த என்னதான் நீங்க விர்ச்சுவல் எஃபெக்ட் கூட கடைசியில இந்த ஸ்கிரீனுக்கு வந்துருது, அட்மின் ஸ்கிரீன் வந்துருது பாருங்க. கரெக்ட். இந்த ஸ்கிரீன் பார்த்தா Stan, I have one doubt. எதுக்கு சைனா ரீஜன் தனியா வச்சிருக்காங்க அசூர்ல? நான் வந்து செகண்ட் டே கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் தியாகராஜன். என்ன சொன்னேன்னா இப்போ வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும், சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் கண்ட்ரியோட கம்பெனி, அதாவது இன்னொரு அதர் கண்ட்ரியோட கம்பெனி வந்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓன் பண்ண முடியாது. அதாவது பிசிக்கல் ரியல் எஸ்டேட்டை ஓன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அங்க லோக்கலா வந்து 21 வயாநெட்னு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு டெலிகாம் ப்ரொவைடர், அவங்க தான் நம்பர் 1 டெலிகாம் ப்ரொவைடர் இன் சைனா. அவங்க கூட டைப் வச்சு அவங்க நேம்ல தான் வந்து ரியல் எஸ்டேட் இருக்கு. பட் வந்து ஆக்சுவல் டேட்டா சென்டர் வந்து அஜூர் மைக்ரோசாஃப்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க. பட் பிசிக்கல் ரியல் எஸ்டேட் பிளஸ் நெட்வொர்க்கிங் எல்லாம் வந்து அவங்க கூட டைப் வச்சு பண்றாங்க. ஸோ சைனாவுடைய பாலிசி, சைனாவுடைய லீகல் ரெக்யர்மெண்ட் படி இது வந்து பப்ளிக் கிளவுடா யூஸ் பண்ண முடியாது சைனால ரன் பண்ற எதுவுமே. அது வந்து அவங்க பிரைவேட்டா தான் அது கண்ட்ரோல் வேணும்னு கேட்டிருக்காங்க சைனா கவர்மெண்ட். ஓகே, ஆக்சுவலா நான் ஃபேஸ் பண்ணேன் லாஸ்ட் வீக் ஒரு இஷ்யூ, அதுக்காக தான் கேட்டேன். சைனா வந்து தனியாவே நம்ம ஹேண்டில் பண்ணணும். சைனால வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சர்வீஸ் ப்ரொவைடர் மத்த கம்பெனி இப்போ இந்தியால ரன் பண்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸே அங்க வந்து தே ஹேவ் டு கோ த்ரூ சம் லீகல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் தான் அங்க நீங்க வந்து எனேபிள் பண்ண முடியும். நம்ம இங்க portal.azure.comல யூஸ் பண்ற எல்லா ஆப்ஷனும் அங்க ஒர்க் பண்ணல. லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், லிமிட்டட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அதுதான் கேட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஸோ ஆனா அது கூட ஸ்லோனஸும் இருக்கு, ரொம்ப ஸ்லோ கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே. நிறைய வேலிடேஷன் நடக்கும். ஆமா ஆமா, டூ டைப் ஆத்தென்டிகேஷன்ஸ் எல்லாம் கேக்குது. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மினிமம் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஆத்தென்டிகேஷன், செகண்ட் வந்து இமெயில் ஆத்தென்டிகேஷன். ஓகே,
ஸோ இது இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டாக தியாகராஜன் அங்கே நிறைய சைனாவில் அதிக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் ப்ரௌசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட். ஓகே, நம்ம இப்போ உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரே ஓகே அப்படின்னா இது நோ கொடுத்துருங்க. இல்லாட்டி எட்ஜ் ப்ரௌசர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுவும் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் எஸ். நம்ம எதுக்கு நோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எட்ஜ் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகட்டும். அதுலயும் ஏதாவது டிபெண்டன்சிஸ் எதனா வரும். ஆமா, அதுலயும் பிரச்சனை வரும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல குரோம்லயே கண்டினியூ பண்ணலாம். பட் நோன்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல இன்னைக்கு. ஸோ லெட் இட் ரன் அண்ட் கம்ப்ளீட் இட். பரவாயில்ல தியாகராஜன், உங்களுக்கு அஃபிஷியலா நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு போல இருக்கு. என்விரான்மெண்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் இது பாக்குறீங்க. லாஸ்ட் வீக் கூட இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டர் ஆட் பண்ண சொன்னாங்க. ஸ்டாட்டிக் ரவுட்டர் வந்து இந்த VPN கூட வந்து கான்ஃபிகர் பண்ண சொன்னாங்க. ஓகே, சரிங்க, இது நம்ம பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டு யூ வாண்ட் டு ரிமூவ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃப்ரம் திஸ் மெஷின்? திஸ் வில் ஃபோர்ஸ் மெஷின் ரீபூட் இமிடியட்லி. ஓகே, இது வேணாம், எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ண போறது இல்லை. ஐ வில் மேனுவலி அன்இன்ஸ்டால் வாட் யூ கால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, அன்இன்ஸ்டலேஷனை ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட் வித் வார்னிங்ஸ். ஓகே, அது அந்த வார்னிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூ மே யூஸ் த ஷார்ட்கட் பிளேஸ்ட் ஆன் த டெஸ்க்டாப். இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் மைக்ரேட் அப்ளையன்ஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வச்சு நம்ம மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போ நமக்கு டாக்குமெண்டேஷன்ல இருந்து ப்ரொசீஜர்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு கைட் மாதிரி இதுல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம அவங்களுடைய எட்ஜ் ப்ரௌசர்ல ரன் பண்ணாலும் பண்ணுங்க, இல்லை குரோம் ப்ரௌசர்ல ரன் பண்ணாலும் பண்ணுங்க. Okay, I always give more preference to Chrome, but Edgeல பண்ணுங்க. Edge also will work very much. So இது என்னன்னா இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 44368 என்ற போர்ட்ல வந்து it will listen, it will run. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் ஆகிறதுக்கு, ஏன்னா இனிஷியல் டைம்ல நம்ம ரன் பண்றதால. ஓகே, சோ போர்ட் எனேபிள் பண்ணனுமா? 443 நீங்க வேற மெஷின்ல இருந்து வெளியில இருந்து கனெக்ட் பண்ண போறீங்கன்னா you have to enable it, பட் நம்ம ஜெனரலா அதே மெஷின்குள்ள இருந்து தான் பண்ண போறோம், அதனால பிரச்சனை இல்ல. ஓகே, போர்ட் எதுக்கு ஸ்டாண்ட் ஆக்சுவலி உள்ள அங்க அசூர் அவங்க அந்த அவங்களுடைய அந்த டூல் இருக்குல்ல, அந்த டூலை வந்து அந்த போர்ட்ல லிசன் பண்ண வச்சிருக்காங்க. இந்த அஜூருடைய மைக்ரேட் டூல் வந்து பாத்தீங்கன்னா 443 இப்போ ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆச்சு இல்ல, ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வர்ச்சுவல் இது மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஐநெட் எம்ஜிஆர் கொடுத்து உங்களுடைய ஐஏஎஸ் குள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து அவங்க ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை தான் நமக்கு வந்து 44368 வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. இந்த இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து அவங்க HTTPS போர்ட் வந்து கொஞ்சம் செக்யூரா இருக்கணுன்றதுக்காக 44368 வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் திங். பட் இதுதான் பேக் எண்ட்ல நடந்திருக்கு ஆக்சுவலா. நம்ம இப்போ வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட் ஹஸ் இன்ஸ்டால் திஸ் பர்டிகுலர் ஐஏஎஸ் ரோல் அண்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட் தான் ஆட் பண்ணிருக்காங்க நம்ம மிஷின்ல. ஆக்சுவலாக 443 அந்த 368ன்றது வந்து டிஃபால்ட் போர்ட் அந்த அப்ளிகேஷனுக்காக வந்து குளோபலாக வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்களே அதை யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம அந்த போர்ட் நம்பர் போய் கூகுளில் போட்டிங்கனாலும் அந்த அப்ளிகேஷனுடைய நேமை காட்டும். கரெக்ட். ஆமா கரெக்ட். ஆமா. ஸோ இப்பதான் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, அந்த நம்ம கீ ஒன்று காப்பி பண்ணோம்ல, இந்த மெஷினை வந்து நம்ம அஜூரோட மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றத வந்து வேலிடேட் பண்றதுக்கு தான் அந்த வேலிடேஷன் கீ. ஓகே, இங்கதான் அந்த கீ இப்போ யூஸ் ஆகும். ஸோ இதை கரெக்டாக அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க, ஸ்பேசஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட் மைக்ரேஷன். ஓகே, VMware வந்து ரொம்ப ஈஸி, AWS அஜூர் பண்ணுறது தான் நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் இப்போ AWS அஜூர் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 மிஷின்லாம் பண்றப்போ 10 மிஷினுக்கும் இந்த மாதிரி டிஸ்கவர் சர்வீஸ் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா ரன் பண்ணணுமா? இல்ல ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் சர்வர் போதும் ஷாஜகான். நமக்கு வந்து ப்ராசஸிங் சர்வர் வந்து நிறைய சர்வர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 100 சர்வர் இருக்குன்னா நீங்க 2-3 ப்ராசஸ் சர்வர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அடுத்த ஸ்டெப். அது இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன் சர்வர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து ப்ராசஸ் சர்வர்னு ஒரு ரோல் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகே இது பண்ணுங்களா? ஆன்சிபிள் போல, ஆன்சிபிள் மாதிரி கண்ட்ரோலர் நோடு மாதிரி.
இல்ல நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே. ஸோ ஓகே ஏன்னா நம்ம அந்த கம்பேர் பண்ணிட்டு நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஓகே 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 சங்கர் நீங்க கேட்டீங்கல்ல அது அப்ளையன்சஸ்னா என்னன்ட்டு அது எப்படின்னா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும் அந்த டிவைஸுக்குள்ள அது ஒரு யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ற அக்சசிபிளா இருக்கும் உங்களால எடுக்க முடியாது அதை நீங்க கன்சோல்ல சீரியல் கன்சோல்ல இருந்து தான் வந்து கன் பண்ணுவாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து ப்ரீ பில்டடாக இருக்கும் அதில் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் பேட்ச் பண்ணுறது அது எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும் எல்லாமே அதுக்குள்ள அதை நீங்கள் வந்து எதுவும் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது லைக் சோலாரிஸ் சர்வர்ஸ் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் தியாகராஜன். நம்ம வீட்ல யூஸ் பண்ற மோடம்ல இருந்து ரவுட்டர்ல இருந்து எல்லாமே அப்ளையன்ஸ் தான். இப்போ வந்து ஆமாம் சங்கர், இப்போ நம்ம வீட்ல நீங்க ரவுட்டர் வாங்குறீங்கல்ல, அதுல ஏதாவது iOS எல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்களா? அதுல ப்ரீ இன்ஸ்டால்டு iOS வரும், அதுல ப்ரீ இன்ஸ்டால்டா சாஃப்ட்வேர்லாம் வரும். நம்ம அதை போய் நம்ம ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ 192.168.0.1 போர்ட்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இது வோடஃபோன் ப்ராட்பேண்டோ இல்ல ஏர்டெல் ப்ராட்பேண்டோ என்னவோ இப்போ அதெல்லாம் நம்ம ப்ராட்பேண்ட்ல கூட நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு டிஃபால்ட் ஐபி வச்சிருப்போம் அதுல இருந்தா நம்ம ப்ரௌசர் வழியா தான் அதை கம்யூனிகேட் பண்ணுவோம் அது மாதிரி தான் அப்ளையன்சஸும் ஆமா. ஸோ அதுதான் அப்ளையன்ஸ், அவ்வளவுதான். ப்ரீ இட்ஸ் இன்ஸ்டால்டா ஓஎஸ் வரும், ப்ரீ வெரி இன்ஸ்டால்டா சாஃப்ட்வேர் வரும். இதுல வந்து செக்யூர் ஃபுல்லாவே வந்து ஹைலி லைக் செக்யூர்டு டெம்ப்ளேட் அப்ளையன்ஸ் சொல்லலாம் சிஸ்டர். என்னங்க? டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்களா? டெம்ப்ளேட் இல்ல டெம்ப்ளேட் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து அதுக்குள்ள இருக்கும். ஆக்சுவலா வந்து அது டெம்ப்ளேட்னா என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இது போல தியாகராஜன் வீட்லயும் அதே. சுவிட்ச் போல சிஸ்கோ சுவிட்ச் இருக்கு வந்து அது ஒரு அப்ளையன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் கான்ஃபிகர் மட்டும்தான் பண்ணுவீங்க அது மாதிரி தான் இதுலேயும் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும் ஓகே ஓகே. ஸோ அப்ளையன்ஸ்ல வந்து டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. டெம்ப்ளேட்னா என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும், ஒரே மாதிரி ஓஎஸ், ஒரே மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ நியூ அப்டேட் ஹாஸ் பின் இன்ஸ்டால், ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் த பேஜ் டு கம்ப்ளீட். ஓகே. ஓகே, அதுவே ரெஃப்ரெஷ் ஆகும், அவசரப்படாதீங்க. மியூட்ல பேசிக்கிறேன் ஸ்டான்லி. லைக் ஒரே ஒரு மிஷின் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம மல்டிபிள் மிஷின் கிரியேட் பண்ணிடலாமா ஒரு என்விரான்மெண்ட்ல? மல்டிபிள் மெஷின் வந்து மைக்ரேட் பண்ணலாம். ஆமா. இல்ல நம்ம டாக்கிங் அபவுட் லைக் ஒரு செட் ஆஃப் மைக்ரேஷன் அப்ளிகேஷன் எடுத்து ஒரு டெஸ்ட் பெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, ஒரே மிஷின் மாதிரி எனக்கு வேணும் 10 மிஷின். ஓகே. அது இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு தான் ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம்ல. இப்போ இனிஷியல் கிளாஸ்ல இமேஜ் எடுத்து பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு இமேஜை வந்து சிஸ்பிரெப் ரன் பண்ணிட்டு ஒரு மிஷினை, அதுக்கப்புறம் அதுல இமேஜ் எடுத்து அந்த இமேஜ்ல இருந்து எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு பார்த்தோம். அது வந்து இனிஷியல் வர்ச்சுவல் மிஷினுடைய செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது அது ஓகே. பட் இது வந்து ஒரு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நம்ம மைக்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதே இது இன்னொரு பாக்ஸ் எனக்கு வேணும், பேரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. கன்சிடரிங் பேரல் லேண்ட்ஸ்கேப் ரெண்டு டெவலப்மெண்ட் பாக்ஸ் நான் போடுறேன். ஓகே. இது கன்சிடரிங் திஸ் இஸ் a டெவலப்மெண்ட் பாக்ஸ், மை சேஞ்சஸ் ஆர் தேர், கஸ்டமர் சேஞ்சஸ் இருக்குது. இதே பாக்ஸ் இன்னொரு தடவை எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா லைக் ஒன்ஸ் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அதை நீங்க மாதிரி இமேஜ் பண்ணா போதும் இல்ல, அப்படியே எடுத்துக்கோங்களா? நேத்து கூட என்ன பண்ணோம் சங்கர், ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு ரெப்ளிகேட் பண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி மிஷின் கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் கொண்டு வந்தோம்ல, அதுவுமே க்ளோனிங் தான், அதுவுமே ரெப்ளிகேஷன் தான். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாருமே பிஸி தான் லைஃப்ல. ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ நோ லைக் எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, எஸ்பெஷலி நம்ம ஏஜ்லலாம் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஆமா. ஸோ டைம் அலோகேட் பண்ணுங்க, இல்லாட்டி யூ won't get confidence. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க, ஓகே, பேச ஆரம்பிச்சிருவீங்க. பட் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னா யூ நீட் ப்ராக்டிஸ். ஷியோர் ஸ்டான்லி. ஆக்சுவலா இந்த மைக்ரேஷன் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ஷார்ட்கட் மெத்தட். ஐ வாண்ட் டு ஷோ யூ த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இன்வால்வ்ன்றது வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். அதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம். ஸோ
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. எல்லா என்விரான்மெண்ட்லயும் நீங்க இந்த மாதிரி போயிட்டு சர்வர்லாம் டெப்ளாய் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க. அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சிஎம்டிபி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான மாதிரி தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள்ட்ட இருந்து கேதர் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைலா நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸல் ஃபைலை கொடுத்துட்டு நீங்க இதுல ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் போறேன். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்கவர்ல வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதுல போனோம் அப்படின்னா அந்த ஒரு சிஎஸ்வி ஃபைல் நமக்கு கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு இது கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஷோ யூ சம்திங். என்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் நேம்ல இருக்குது. ஓகே, நேம் என்னன்னு பாத்துக்கிறேன். ஓகே, அஜூர் இம்போர்ட்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல், ஒரு சிஎஸ்வி ஃபைல், கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அஜூர் இம்போர்ட், அஜூர் இம்போர்ட் இங்க இல்ல, ஏன்னா நிறைய டைம்ல அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அஜூரோடைய இம்போர்ட் ஃபைல் இங்கே இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட் கொடுப்பாங்க நமக்கு. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண சொல்லணும். அந்த சப்போர்ட் டீம்கிட்ட, அது வந்து ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட்டோ இல்லை வந்து அதர் கிளவுடோ, சிம்பிளாக தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்து நிறையாலாம் இருக்காது. சர்வர் நேம் ஃபில் பண்ணணும் அவங்க, அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஐபி அட்ரஸ், எவ்வளோ சிபியூ, எவ்வளோ மெமரி, என்ன ஓஎஸ், என்ன ஓஎஸ் வெர்ஷன் ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆஃப் சிபியூ, மெமரி, நெட்ஒர்க், டிஸ்க்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், சிபியூ, டிஸ்க், மெமரியோடைய யூட்டிலைசேஷன் பிளஸ் அதோடைய கான்ஃபிகரேஷன், இதை வந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வில் ஹாவ் டு இம்போர்ட் இட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 10 லைன் அதில் ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபில் பண்ணிட்டு இது கஸ்டமர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை எந்த மெஷின்ல வந்து அசஸ்மெண்ட் பண்ண போறோமோ அந்த மெஷின்ல அதை காப்பி பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மெஷின்ல வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். அந்த டெம்ப்ளேட்டும் அவங்க தான் கொடுப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணக்கூடாது. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அந்த டெம்ப்ளேட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். ஓகே, அதில் வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் 2-3 ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு, அந்த ஆஸ்ட்ரிக் இருக்க ஃபீல்ட்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரி, மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. இதில் போயிட்டு இப்போ இம்போர்ட் பண்ணிடணும். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை பாப்புலேட் பண்ணதுக்கப்புறம் go to the downloads, go to the populated file and select import. import பண்ண உடனே இதுல காமிக்கும் எத்தனை சிஸ்டம்ஸ் நம்ம அதுல ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்தெந்த மெஷின்லாம் வந்து அஜூருக்கு மைக்ரேட் பண்ண முடியும், எது எதெல்லாம் பண்ண முடியாது, ஏன் பண்ண முடியாது, அந்த மாதிரி அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ரியல் டைம்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இது மாதிரி மெத்தட் தான். நம்ம எக்ஸல் ஷீட் மாதிரி அனுப்பிட்டு அவங்களை ஃபில் பண்ண சொல்லுவோமா இல்ல ஷாஜகான், வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் இருந்ததுன்னா இட் வில் பி மச் ஈஸியர். கண்ட்ரோல் இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இது வந்து ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன், சில ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், சில ஜிடிபிஆர் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க டேட்டா வந்து அவங்க நம்ம மெஷினுடைய நம்ம அடிஷனல் சிஸ்டம் வந்து ஆட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய செக்யூரிட்டி வயலேஷன்ஸ், இன்ஃபோசெக் டீம்லாம் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அந்த செக்யூர் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு ஒரு சர்வர் ஆட் பண்றது, ஒரு அப்ளையன்ஸ் ஆட் பண்றதுலாம் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த லேப் பார்க்கணும், அதனால வி ஆர் டூயிங் ஆல் திஸ் திங். ஓகே, ஸோ இதுல எல்லாமே இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூசரா அஜூர்ல வந்து ஒரு பர்டிகுலர் இதுல லாகின் பண்ணணும், அக்கௌண்ட்ல லாகின் பண்ணலாம். ஸோ இந்த கோட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கோட் வச்சு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது அஜூரோட லாகின். பட் அகைன் எனக்கு வந்து இந்த ரீசெண்டா அந்த ஏடி டெனன்ட் நிறைய கிரியேட் பண்ணதால இதுல நிறைய சேலஞ்சஸ் வருது. பட் எனிவேஸ் லெட்ஸ் see. Oh my god, very good. Okay, at last. இதை நான் லாஸ்ட் 2 வாரமா கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது அந்த அக்கௌண்ட்ல.
ஓகே, எனிவேஸ் திஸ் டைம் இட் இஸ் இனிஷியேட்டிங். இது வந்து சில டைம் வந்து 10 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் இட் மைட் டேக் அப் டு 15 மினிட்ஸ். ஏன்னா இதுல நிறைய பேக் எண்ட்ல வந்து கான்ஃபிகரேஷன்ஸ், ஹார்டனிங், அந்த ஒர்க்லாம் ரன் ஆகும் இதுல. ஸோ இதுல எதுவுமே டச் பண்ணாதீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமை வேணும் மைக்ரேஷன்ல. ஓகே, ஏன்னா நம்ம வீக்கெண்ட்ல வந்து சில டைம் வந்து 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நம்ம டவுன் டைம் ஆகிருப்போம், அதனால ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம், தேவையில்லாம அர்ஜென்ட்டா பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் டூல் வந்து சில டைம் வந்து டைம் எடுக்கும், கிவ் இட் சம் டைம். ஓகே, சிஸ்டம் ஸோ அட்மினா மீன்வைல் இருக்கிறதுக்கே பொறுமை வேணும் ஸ்டாலினி முதல்ல. இந்த உண்மைதான். ஜாப் பண்ண முடியும். ஆமா ஆமா லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், வீக்கெண்ட்ஸ், ஆமா 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 உண்மைதான். லைஃபே அப்படிதான் இருக்கும். ஆமா சங்கர், நான் வந்து லாஸ்ட் 17 இயர்ஸா பார்ட் டைம் ட்ரைனர் சங்கர். வீக்கெண்டுன்றது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ரேரா தான் வீக்கெண்ட்ஸ்லாம் எனக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருக்கீங்க ஸ்டாலினி. ரியலி நான் அட்மைரிங். எப்படி இப்படி ஒர்க் பண்றீங்கன்னு நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஒரு எஸ்ஏபி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு போக மாட்டேன். ஓகே, எனக்கு சனி ஞாயிறு தான். பண்ணணும் சங்கர். சி அட் த எண்ட் யூ ஷுட் ஹேவ் சம் மோர் அடிஷ்னல் ஸ்டஃப் ஆல்சோ. ஆமா, அது வந்து கண்டிப்பா ட்ரைனிங்ன்றது பண்ணிதான் வந்து ஆகணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம சங்கர் மாதிரி ஆளெல்லாம் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது, பர்கத் மாதிரி ஆளெல்லாம் வந்து கொஸ்டின் பண்றாங்க, நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வி கெட் டு இன்டராக்ட் வித் பீப்புள். ஓகே, அது மெயினா மோர் தேன் அதர் திங், இன்கம் அதெல்லாம் தவிர இது we are getting to know good peoples with a lot of different knowledge, exposure. தியாகராஜன்லாம் நிறைய ஒர்க் பண்றாரு, நிறைய கொஸ்டின்ஸோட வர்றாரு. see it's all good actually. நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வருமான்னு தெரியாது, பட் ட்ரைனிங்ல வரும்போது யூ கெட் டு டிஸ்கஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் சங்கர். அதான் Sure, sir. Okay. We'll discuss offline. கண்டிப்பா கண்டிப்பா. Stanley? Yes, yes, Barkat. Say, when you are teaching others, actually, you yourself are, getting so much of extra knowledge. Yeah, definitely. Your knowledge so frequently. You are so fluent, in your training. Correct. True, Barkat. Yeah, I understand. That's why I'm continuing my training for the last 17 years, and I'll continue to do so. எவ்வளோ நாள் எனக்கு முடியுதோ பண்ணுவேன். ஐ வில் கண்டினியூ டு டூ தட். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூ கேன் நாட் யூஸ் யுவர் அக்கௌண்ட். பர்கத்தோட அக்கௌண்ட்டோ இல்லை சங்கரோட அக்கௌண்ட்டோ வந்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஏன்னா தே மைட் சேஞ்ச் த கம்பெனி. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும்னா காமனாக ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வச்சு மைக்ரேட் பண்ணணும். ஒரு காமன், அது வந்து ஏடியில் கிரியேட் பண்ணலாம், இல்லை வந்து லோக்கல் சர்வரில் கிரியேட் பண்ணலாம். யூ நீட் டு ஆட் சம் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் மைக்ரேட்டிங் த ஒர்க் லோட். அதை வச்சு தான் பர்மிஷன் கெயின் பண்ணி பண்ணுவோம். இதுக்கு வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ வி நீட் டு ஹேவ் அ செப்பரேட் அக்கௌண்ட். AWS to Azure சர்வீஸ் அக்கௌண்ட்னே நான் நேம் கொடுத்துக்கிறேன். இன் ஆர்டர் ஃபார் தட் டு பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட், இப்படியே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, AWS to Azure. ஜென்ரலாக நம்பர்ஸ்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லெட் மீ நாட் டேக் அ ரிஸ்க். AWS to Azure அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். அது AWS to Azureக்கு மைக்ரேட் பண்ற சர்வீஸ் அக்கௌண்ட். நீங்க ஒரே சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ திஸ். பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர்ஸ். பாஸ்வேர்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, I'll create this. இந்த பர்டிகுலர் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரியா இருந்தா டொமைன் அட்மின் அந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் கொடுத்துக்கலாம், இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ரிவிலேஜ் கொடுத்துக்கலாம். இங்க லோக்கல் மெஷின்ல பண்றதால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருந்தா தான் எக்ஸ்ட்ரா ஏதாவது டூல்ஸ் ஆட் பண்ணணும், இல்ல கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்ட்ரி மாத்தணும் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் ப்ரிவிலேஜஸ். அதுக்காக நம்ம அட்மின் ரைட்ஸ் கொடுக்கணும் அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்க்கு. இது ஏடி வழியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா பண்ணலாம். ஒரே டொமைன் கண்ட்ரோலர்ல போயிட்டு சென்ட்ரலைஸ்டா கிரியேட் பண்ணிட்டு அது எல்லா மெஷின்லயும் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிடும் யூசிங் தட் டொமைன் அட்மின்ஸ். வேற இங்க நம்ம மல்டிபிள் மெஷின்ஸ்ல பண்ணும்போது இட் டேக் சம் டைம். ஸோ இந்த கிரெடென்ஷியல் போயிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ் ஆட் பண்ணிக்கங்க, ட்ராப் டவுன்ல லினக்ஸ்னா லினக்ஸ் இது சூஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகே, ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் சர்வர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பேஸ் தான் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்லி நேம் வந்து அதே நேமே கொடுத்துங்க, ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாஸ்வேர்டு அது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அது இங்க கான்ஃபிகர் பண்ணிடுங்க.
ஓகே, கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணிக்கங்க. அது மல்டிபிள் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் மைக்ரேட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் லோட். நீங்க அதை வந்து சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, மல்டிபிள் அது. இப்போ நம்ம எந்தெந்த சிஸ்டம்லாம் இதுல வந்து ஆட் பண்ண போறோம், மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணணும் இதுல. இது வந்து இப்போ ஆட் டிஸ்கவரி சோர்ஸ்னு கொடுத்துட்டு நீங்க அந்த சோர்ஸ் மெஷின்ல ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த இன்னொரு மிஷின் கிரியேட் பண்ணிருக்கோம்ல ஏடபிள்யூஎஸ்ல, அந்த மிஷினை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீனிங் அந்த மெஷின்ல போயிட்டு ஏதாவது ரோல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்டிங் பண்றதுக்கு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இந்த ரோல் இருந்தது நம்ம மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் இருந்தது அப்படின்றத வந்து we can have some validation areas. ஓகே ஓகே, இதுல போயிட்டு நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆஃப்டர் மைக்ரேஷன் இதெல்லாம் இருக்கா, இந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ், இந்த ரோல் சர்வீஸ் எல்லாம் இன்டாக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஐம் ஜஸ்ட் ஆடிங் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட் வந்து தியாகராஜன் அப்படின்னு சும்மா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சம் கண்டென்ட். ஓகே, லெட் மீ, இதில் ஏதாவது இந்த ஃபயர்வால்லாம் ஆல்ரெடி டிசேபிள் பண்ணிட்டோம்ல நம்ம. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆர்கனைசேஷனில் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷன் நேமில் இருக்கும். இங்கே சும்மா ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஏடபிள்யூஎஸ் வெப் சர்வர் 1ன்னு கொடுத்துருக்கேன். பட் ரியல் டைமில் வந்து அந்த கம்பெனி நேம், அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் நேமிங் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். இப்போ நமக்கு ஆக்டிவ் டைரக்டரி இருந்ததுன்னா அட்வான்டேஜ் என்ன, சென்ட்ரலைஸ்டாக நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் அது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஆக்டிவ் டைரக்டரி இல்லாததால நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, we have to go and add that account, service account ஒரு மெஷின்லையும் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் குரூப் பாலிசி இருந்ததுன்னா ஈஸியாக அப்படியும் புஷ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து இந்த சேலஞ்ச் இருக்கு இப்போ. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் go and add it. இப்போ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி வந்து உங்களுக்கு ஈஸி ஃபெமிலியர் அப்படின்னா நீங்கள் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கூட கிரியேட் பண்ணி வச்சுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, பட் எனிவேஸ், ஸோ இங்கே வந்து நம்ம இதை வந்து மெம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். இப்போ நம்மளுடைய சோர்ஸ் மெஷின் அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல தான் இருக்கு. அப்போ ஏடபிள்யூஎஸ் டு ஏடபிள்யூஎஸ் பண்றதுக்கு வந்து வி டோன்ட் நீட் டு கோ அண்ட் யூஸ் த பப்ளிக் ஐபி. அங்கே கம்யூனிகேஷன் வந்து இட் கேன் ஹேப்பன் வயா பிரைவேட் ஐபி இட் செல்ஃப். ஸோ இதோட ஐபி கான்ஃபிக் என்னன்னு பார்த்துட்டு இந்த மெஷினை நம்ம வந்து முதல்ல டிஸ்கவரியில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 172.31.91.23. ஸோ இதை போயிட்டு இங்கே இந்த மெஷினில் ஃபர்ஸ்ட் மெஷின் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை மெஷின் பண்ண போறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்க, இம்போர்ட் சிஎஸ்வி கொடுத்துருக்காங்களே, இது போயிட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலை செலக்ட் பண்ணி கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த மெஷினை வந்து 1 by 1 ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல வந்து ஒரு 10 மெஷின் 100 மெஷின் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதோடைய ஐபி அட்ரஸை வச்சு 1 by 1 ஆட் பண்றேன். ஸோ இதில் கிரெடென்ஷியல் கேட்குறாங்க, எந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு பண்ண போறீங்க அப்படின்ட்டு. AWS டு அஷூர் சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு தான் நான் வந்து மைக்ரேட் பண்ண போறேன்னு சொல்றேன். ஓகே, சேவ். அதை நீங்க இம்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர் திங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5985 போர்ட் வச்சு தான் வந்து இந்த கனெக்டிவிட்டி நடக்கும் ஃப்ரம் அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் டு ப்ராசஸ் சர்வர். ஓகே, ஸோ வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு சொல்றாங்க. ஸோ ஏன் அது, யூ கேன் ரீவேலிடேட். ஓகே, விண்டோஸ் சர்வர் அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணது வந்து இட் வில் டேக் சம் டைம். பட் இங்கே பார்க்கலாம், ஒரு தடவை செக் பண்ணுவோம்.
இருங்க, இந்த மெஷின் வந்து முதல்ல எங்கேருந்து கனெக்ட் ஆகுதா, பிங் ஆகுதா, எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஆமாம், போர்ட்டும் செக் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப்லையும் போயிட்டு நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, பிங் ஆகுது. இதில் டெல்நெட் இருக்குமான்னு தெரியல இந்த லேட்டஸ்ட் ஓஎஸ்ல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். 5985. ஓகே, டெல்நெட் இதில் டிஃபால்ட்டாக இருக்காது, நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை வந்து நம்ம போர்ட் query 5985. ஸோ இது ஜென்ரலாக என்னன்னா, இப்போ இந்த போர்ட் வந்து சம்டைம்ஸ் அந்த ஏஜென்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து அந்த பர்டிகுலர் போர்ட் ரன் ஆகும். ஓகே, பட் நம்ம இதில் ஸ்டார்ட் டிஸ்கவரி கொடுத்து பார்ப்போம். ஓகே, நோ டிஸ்கவரி ஹேஸ் பின் ஆடட், நோ நியூ டிஸ்கவரி ஹேஸ் பின் ஆடட் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஒன்று பண்ணலாம். லெட்ஸ் கோ ஹியர். இதில் போயிட்டு அந்த மெஷினில் நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அந்த ஏஜென்ட்ட வந்து அவங்க கன்சோல்ல இருந்தே புஷ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட்ட வந்து அந்த மெஷின்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எங்க நம்ம ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் டிரெக்ட்லி கோ அண்ட் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். அது இன்னும் ஈஸியா பண்ணலாம் குயிக்கா. ஓகே, இந்த மைக்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த எந்த மெஷின்ல மைக்ரேட் பண்ண போறீங்களோ அதுல வந்து மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட்னு ஒரு ஏஜென்ட் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து ஆன் ப்ரமைசஸ்ல தேவையில்லை. விஎம்ஆர் என்விரான்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் விஎம்ஆரோட டூல்ஸை வச்சே மைக்ரேஷன் நடந்துடும். வேற இந்த AWS இந்த மாதிரி GCP மற்ற கிளவுட்லேருந்து பண்ணும்போது யூ ஹேவ் டு இன்ஸ்டால் திஸ் ஏஜென்ட். ஆன் ப்ரம்ல அது ஒரு பெரிய ஈஸியான அட்வான்டேஜ். விஎம்ஆர் ஹைப்பர்-வி அதுலலாம் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி, ஏஜென்ட்லெஸ் அது. ஓகே, லெட்ஸ் சி. இந்த மெஷினில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் தட் ஏஜென்ட். I'll quickly check that. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு அந்த மெஷின். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா Azure Mobility Service Agent download for Windows. Prepare source machine documentation, build the mobility, install the okay. இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலாம் இன்ஸ்டலேஷன், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் த ஏஜென்ட். ஓகே, மேனுவல் இன்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க. ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் மட்டும் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க இவங்க. இந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூட். ஓகே, ஆன்டிவைரஸில் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோடனே ஆன்டிவைரஸ் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக. அதை நான் சொல்கிறேன் லேட்டர். சப்போர்ட் மேட்ரிக்ஸ், லொக்கேட் த இன்ஸ்டாலர். ஓகே, ஸோ இந்த ஃபைல் தான் ஆக்சுவலாக இது நம்மளுடைய மெஷினில் இந்த கான்ஃபிகரேஷன் மெஷினில் இருக்கும் அது. ஸோ இது எங்கன்னு போயிட்டு பார்ப்போம். ஓகே, நம்மளுடைய மெஷினில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வரில் வந்து அந்த இது ஆட் ஆயிருக்கும் ஜென்ரலாக. மைட் பி ஸ்லோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ரன் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் சி. அரல்ஸ் இதிலே கொடுப்பாங்க ஜென்ரலாக டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. டு பி டவுன்லோடட், அப்லோடட், டவுன்லோட் த லேட்டஸ்ட் SUSE, ரெட் ஹேட், டெபியன், விண்டோஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க பாருங்க. ஸோ லெட்ஸ் சி. அது யூனிஃபைட் இன்ஸ்டாலர் வந்து அந்த மெஷின்ல இருக்குன்றதால அது விண்டோஸ் ஜெனரலாக கொடுக்க மாட்டாங்க. அதை போய் அந்த லொக்கேஷன்ல எடுத்துக்கன்னு சொல்றாங்க. விண்டோஸ் VM இன்ஸ்டால் பை மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட். ஓகே, தட்ஸ் ஃபைன். இதுதான் லொக்கேஷன் ஆக்சுவலா. இதுல வந்து ஆல்ரெடி அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ப்ரோக்ராம் டேட்டா. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் அ மினிட். இது எந்த மெஷின்ல இருக்கும்? சர்ச் ஆச்சா? ஐ திங்க் இருங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த இன்ஸ்டலேஷன்.
ஓகே, இன்னும் நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் எதுவுமே இன்னும் ப்ரொசீஜர் நம்ம ஜஸ்ட் வந்து பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் தான் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, பிளாட்ஃபார்ம், லெட்ஸ் டூ ஒன் திங். இப்போ ஓகே, லெட் அஸ் கோ ஹியர். இந்த இதில் கான்ஃபிகரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது க்ளோஸ் பண்ணிடலாமா, இது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக கான்ஃபிகரேஷன் மேனேஜரை வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஸ்டக் ஆகிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் நம்ம டிஸ்கவரிக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் இம்போர்ட் பண்ணோம்ல, அந்த இம்போர்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இங்கே வருதான்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அந்த மெஷின்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகணும். இப்போ அந்த 10 மெஷினாக ஏதோ சம்திங் ஆட் பண்ணோம்ல, அந்த எக்ஸல் ஃபைல் வழியாக அதோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே வரணும். இப்போ நமக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வழியாக நமக்கு டிஸ்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இடத்துல டிஸ்கவர் ஆப்ஷனுக்கு தனியாக இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதில் போயிட்டு டிஸ்கவர் கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு என்ன டைப் ஆஃப் மெஷினை நீங்கள் டிஸ்கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஆர் அதர் AWS. எந்த ரீஜனுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் US. நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கிரியேட் ரிசோர்சஸ் கொடுங்க. டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஜூரோடைய கன்சோல்ல இருந்தே ட்ரை பண்ணலாம். ஒன்று அந்த பர்டிகுலர் மெஷின்ல இருந்து அந்த 59485 போர்ட் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க, இல்லாட்டி அஜூரோட கன்சோல்ல இருந்து ட்ரை பண்ண பார்க்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் தான் இது. லெட்ஸ் see. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அஜூர் போர்ட்டல்ல பண்ணும்போது அவங்க அந்த ஏதாவது ஏஜென்ட் மிஸ் ஆகுது, இல்லை ஏதாவது டூல்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா டூல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க டைரக்டா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, இது இனிஷியல் செட்டப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் வந்து மறுபடியும் பண்ண தேவையில்ல. ஒன் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மைக்ரேஷன் ஈஸி. ஆக்சுவல் மைக்ரேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து ப்ரீ ரெக்வசைட் மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வேலிடேட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில டைம் வந்து அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணி அதுக்கே சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes டைம் இருக்கும், டிலே இருக்கும். பார்ப்போம். இஃப் யூஆர் லக்கி எனஃப் இங்கே இந்த ஆப்ஷன்லேயே பண்ணிடலாம், இல்லாட்டி இந்த அதர் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். There are more than one option. Okay, let's see. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டால்டு ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு அப்ளையன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் ப்ராசஸ் சர்வர் வேணும் அப்படின்னா ஸ்கேல் அவுட் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் சர்வர். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய 100 சர்வர் இருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு, 200 500 சர்வர் இருக்கு அப்படின்னா நம்ம அடிஷனல் சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். ஏன்னா ஒரு சர்வர் வச்சு நம்ம 50 100லாம் வந்து மைக்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது இன்னுமே சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்டாலர் ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுதான் அந்த டவுன்லோட் ஃபைல். ஓகே, ஸோ டவுன்லோட் த ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் இன்ஸ்டாலர்னு கொடுக்குறாங்க. இது வந்து 2016 VM தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஐ ஜஸ்ட் டவுன்லோட் திஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டெப் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இங்கேருந்தே டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதே ஸ்டெப் தான் இது. இங்கே ஒரு ஸ்டெப் நம்ம ஃபர்தராக போயிட்டோம் நம்ம. ஓகே, இது வந்து 1.8 GB ஃபைல். இது அந்த இன்ஸ்டலேஷன் EXE, இந்த ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இது ஆன் பிரேம்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துடும் இந்த அப்ளையன்ஸோட இன்ஸ்டாலர். ஓகே, ஒரு 5 minutes நம்ம இது இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல. ஏன்னா அந்த இன்ஸ்டலேஷனே வந்து ஒரு 10-15 minutes ரன் ஆகும். ஒரு 2 years 3 years முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் VMware டு Azure வந்து மைக்ரேஷன் ட்ரை பண்ணுவோம். ஓகே, அது வந்து 4 hours 5 hours 6 hoursலாம் கூட ஆயிருக்கு ஒரு சில டைம் கிளாஸ். என்ன பண்ணிடுவோம்னா மார்னிங் சொல்லுங்க. Go ahead. Sorry, last time you downloaded the OVA, the application, the OVA file, it was a zip file, right? Then you extract it, install the IAS service. Right. So there are two ways of doing this, Barkat. One is like you can download the minimal zip file and then it will go and download the it's like a two way of installing. See, Visual Studio நீங்க install பண்றீங்க அப்படின்னா web installer ஒரு ஆப்ஷன் இருக்கும். Otherwise you can download the entire content and install it in your machine. ஓகே, இது வந்து நம்ம வெப் இன்ஸ்டாலர் வழியா ட்ரை பண்ணேன் நான். ஓகே, வெப் இன்ஸ்டாலர் வழியா ட்ரை பண்ணா the load will be very less. ஓகே, அதுதான் ட்ரை பண்ண. அது வந்து இட் இஸ் ஸ்டக் வித் டிஸ்கவரி. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா it's the same function, it's a two different method actually. ஆமா, the earlier one you installed on some intermediate machine on Azure, so this one you are installing in
sorry, in AWS the last time you installed was Yeah, last time also I did the same thing. See, I tried the web installer method. Web installer method had some issue, so now I'm trying the complete exe method. So see, if you go and yeah, last time also I did the same session. Here only I did that. Tried that. On which machine you did? It was on AWS. AWS. Yeah, AWS. Now you are trying on AWS, or you are trying AWS. on Same machine, AWS. same AWS machine, same system. The configuration process, same machine. Yeah. So this is the site recovery unified setup. Okay, if you install this tool, this will give you all the option in the tool itself. See, the advantage of using this appliance configuration manager, it is a web-based actually. Okay, you need not burden your machine with too many software application and so on. Even VMware has taken the same thing, right? Earlier we used to have web client and the VI client, or what you call the vSphere client, install on your machine. But nowadays you all see that they are giving web-based tools actually. Even Microsoft want to prefer the web-based tool, but if the web-based tool is having some issues, you can go and install that application on the machine actually. இப்போதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, we are going to install the configuration server. Configuration server என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க source machineல இருக்கிற எல்லா configuration details, எத்தனை machine migrate பண்ண போறீங்க, அதோடைய configuration என்ன, அதோடைய CPU என்ன, அதோடைய performance statistics என்ன, last ஓஎஸ்லாம் ஆக்டிவா இருக்கா, லைசன்சிங்லாம் ப்ராப்பரா இருக்கா, எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷன்லாம் கேதர் பண்ணுவது. ப்ராசஸ் சர்வருடைய வேலை என்னன்னா, அந்த மைக்ரேஷனை ப்ராசஸ் பண்றது அதோடைய வேலை. இதுதான் வந்து இப்போ ஷாஜகான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். இப்போ நமக்கு வந்து 10 சர்வர் இருந்ததுன்னா ஒரு ப்ராசஸ் சர்வர்லேயே நம்ம வந்து எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து 100 சர்வர் இருக்குன்னா ஒரு ப்ராசஸ் சர்வர் மைட் நாட் பி இனஃப். அப்போ என்ன பண்ணோம்னா, இதே சேம் இஎக்ஸியை வந்து அடிஷனல் சர்வர்ஸ்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி அடிஷனல் ப்ராசஸ் சர்வர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு வந்து ஐ திங்க் ஒரு சர்வர் should be sufficient for installing configuration as well as process. ஏன்னா நம்ம வந்து ஒரு VM தான் நம்ம மைக்ரேட் பண்ணி பார்க்க போறோம். வேறஸ் நீங்க ஆன் பிரேம்ல ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல பண்ணும்போது 100 1000 எல்லாம் பண்ணுவீங்க. அப்ப நீங்க அடிஷனலா யூ ஹேவ் டு ஸ்கேல் அவுட் வித் அடிஷனல் ப்ராசஸ் சர்வர். ஓகே, ஸோ இங்க வந்து நான் இந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் ரோல் பிளஸ் ப்ராசஸ் சர்வர் ரோல் வந்து இதே மெஷின்ல இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, இதுக்கு வந்து MySQL கம்யூனிட்டி சர்வர் டேட்டாபேஸ் வந்து பேக் எண்ட்ல ஆட் ஆகும். உங்களுடைய மெஷினுடைய கான்ஃபிகரேஷன்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே வந்து MySQL ஓப்பன் சோர்ஸ் போயிட்டாங்க பாருங்க. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, மைக்ரோசாஃப்டோடைய SQL சர்வர் எக்ஸ்பிரஸ் எடிஷன் கொடுப்பாங்க. இப்போ அது வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன் வந்து அந்த அளவுக்கு ரோபஸ்டா இல்லை. நிறைய ஏன்னா சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து 10,000 மெஷின்ஸ்லாம் மைக்ரேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப it was not very powerful. Whereas இந்த MySQL community server வந்து it is very good. Even Microsoftே வந்து open source யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So it is going to get installed automatically on the back end. இது எதுக்குன்னா, உங்களுடைய சோர்ஸ் மெஷினுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் பண்ணும் இந்த மெஷின்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, சைட் ரெக்கவரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் கீ. சி இந்த வெப் மெத்தட்ல வந்து அந்த கீ எடுத்தோம்ல, அந்த கீயை கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இங்க போயிட்டு நீங்க அந்த கீயை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, டவுன்லோட் த ரெஜிஸ்ட்ரேஷன் கீ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்ட் கிரெடென்ஷியல்ன்ற ஃபைல்குள்ள அதே கண்டென்ட் தான், பட் வந்து டாட் வால்ட் கிரெடென்ஷியல்ன்ற ஃபைல்குள்ள வரும். ஓகே, ப்ரௌஸ். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றது வந்து இன்னும் ஈஸியா பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு விசிபிளா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேம் தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அந்த சர்வரை. இது வந்து இப்போ நமக்கு ப்ராக்ஸி சர்வர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ராக்ஸி சர்வருடைய என்ட்ரி போட்டு ஆட் பண்ணுங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு சில ஆர்கனைசேஷன்ல ப்ராக்ஸி ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா, ஓகே மினிமம் மெமரி CPU வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓகே செக்கிங் ஃபார் ரெக்வயர்ட் IAS கான்ஃபிகரேஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஏன்? செட்டப் found one or more website configured on this server. Setup cannot proceed. See, நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னாடி வெப் இது பண்ணோம்ல, அதனால அது கான்ஃபிளிக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we can just go and delete that. அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த வெப் இன்ஸ்டாலர் கிரியேட் ஆச்சுல, கிரியேட் பண்ணுச்சுல, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை போயிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நானே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். இன்கேஸ் ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். IAS யாராவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? IASல எங்க இருக்கு பேக்கப் ஆப்ஷன்? IAS இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் வந்து இங்க ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஏதாவது ரைட் கிளிக் பண்ணால் ஏதாவது வருதா? மேனேஜ் வெப்சைட், ரீஸ்டார்ட் வருது, அட்வான்ஸ் செட்டிங்,
ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபைல் முன்னாடி ஈஸியாக கொடுப்பாங்க, பேக்கப் அப்படின்னே வரும் ரைட் கிளிக் பண்ணால். சரி, எனிவேஸ் நம்ம டெலீட் பண்ணுவோம், ஒன்றும் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன ஒரு ஐஏஎஸ் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ரெண்டுமே இருக்கக்கூடாது, ஒன்று வெப் இன்ஸ்டாலில் பண்ணணும், இல்லை அப்ளிகேஷன் இன்ஸ்டாலரில் வழியாக பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ போயிட்டு ரீரன் பண்ணி பாருங்க. வெரி குட். ஓகே, பாருங்க 150 ஜிபி கொடுத்தேன், அதுவுமே பத்தலன்றாங்க, 600 ஜிபி வேணும்ன்றாங்க. ஓகே, பரவாயில்ல, அது வார்னிங் தான். சி, வார்னிங் இஸ் ஆல்வேஸ் ஃபைன். அதே மாதிரி நீங்க இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸர் ஒர்க்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்குறோம். நான் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து டைனமிக் அட்ரஸ் இருக்கு என்னுடைய மிஷின்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹேவ் எ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஏன்னா ஐபி மாறிடுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் திருப்பி ரீரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, பட் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி திங். பட் வார்னிங்கா சொல்றாங்க, தட் இஸ் ஃபைன். எரர் தான் வரக்கூடாது, எரர் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியாது. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் நவ். இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் இல்லை, மை சீக்வலோடைய டேட்டா பேஸ்க்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து VMware என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் VMware என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணல, இது வந்து AWS என்விரான்மெண்ட். அதனால இது வந்து ஐ ஹேவ் டு சே நோ. இது எஸ் கொடுத்தனா என்ன ஆகும்னா என்னுடைய விசென்டரோட டீடைல்ஸ்லாம் கேட்கும். ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வரும். இப்போ நமக்கு வந்து டேட்டா இருக்குது ஏதாவது நமக்கு? என்னங்க, இந்த உங்க மெஷின்ல டேட்டா தான் வச்சிருக்கீங்களா AWSல? அதான் இப்ப நம்ம இந்த மெஷின்ல இப்ப பண்றோம்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மெஷின் வந்து இதுதான் மைக்ரேட் பண்ண போறோம். இந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஐஏஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து 2-3 ஃபோல்டர் எல்லாம் கிரியேட் பண்ணல. இப்ப சும்மா ஜஸ்ட் டைரக்டா தியாகராஜன் அதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அது ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம வருவோம், இன்னும் ஒரு மைக்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணலாங்க, இன்னும் இப்பதான் டைம் ஆகுது. இது பாருங்க, இது வந்து டேட்டாபேஸ் சேர்த்து எடுத்து வருது அப்படின்னா ஓகே. அதாவது இல்ல என்ன அந்த டேட்டாபேஸ் எதுக்குன்னா, உங்களுடைய இப்ப நீங்க சோர்ஸ்ல வந்து ஒரு 100 மெஷின் இருக்குன்னா அந்த 100 மெஷினுடைய கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ் மட்டும் அதை கேதர் பண்ணும், கேதர் பண்ணி ஸ்டோர் பண்ணும். அந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததா, இல்ல சைஸ் என்ன, எது இதெல்லாம் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாதுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த பாருங்க, இதுல என்ன அட்வான்டேஜ்னா 9443 வச்சு இது கனெக்ட் ஆகுது இந்த அப்ளிகேஷன். வேற அந்த வெப் பேஸ்ட் இன்ஸ்டாலர் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் யூசிங் 5985. ஓகே, அது ரிஸ்க், அது வந்து மேபி நம்ம ஏடபிள்யூஎஸ்ல பிளாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதை நான் செக் பண்றேன் அது. ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு அதை ஆட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பரவாயில்ல, இது 9443 வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா தெரியுது போர்ட்டு, ஸோ இட் ஷுட் பி ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெப் வழியா வந்து 443 அலோவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ 443 கண்டிப்பா அது அலோட்ல தான் இருக்கும். தட் ஷுட் பி ஓகே. ஓகே, இது வந்து இப்போ MySQL டவுன்லோட் ஆகிட்டு இந்த ஐஏஎஸ்லாம் வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, லெட் இட் டேக் இட்ஸ் டைம். மீன்வேல் நம்ம அந்த 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வந்துடும். இது 10 மினிட்ஸ் மேலே கூட ஆக சான்சஸ் இருக்கு. பட் லெட் த ரெக்கார்டிங் கண்டினியூ. ஓகே, நம்ம அந்த சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, ஒரே கொஸ்டின் கேளுங்க. இப்போ நீங்க அந்த டெஸ்டினேஷன் நம்ம சூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க VMware சூஸ் பண்றப்போ அந்த ஹோஸ்டர் சூஸ் பண்ணா அண்டர்லைங் ஒரு 10 மிஷின்லாம் அதில் அண்டர்லைங் VMலாம் காமிக்கும். ஸோ அதே மாதிரி கிளவுட்ல வந்து நம்ம AWS சூஸ் பண்றப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அவைலபிலிட்டி சூஸ் பண்ணா அதில் இருக்கிற எல்லா VM லிஸ்ட் அவுட் ஆகுமா? எப்படி வந்து இல்லைங்க, ஏடபிள்யூஎஸ்ல இன்னும் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து VMware Hyper-V என்விரான்மெண்ட்ல நமக்கு வந்து அந்த V சென்டர்ல கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, கண்ட்ரோல் இருக்கு நமக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த V சென்டர்ல இருக்கிற எல்லா VMும் நமக்கு பார்க்க முடியும், V சென்டர் ஆக்சஸ் கிடைச்சிட்டாலே. வேற இங்க AWSல வந்து அவங்க அந்த பேஸ் வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்க்கு நமக்கு ஆக்சஸ் கொடுக்கறது இல்ல. இதுவே நீங்க VMware ஆன் AWS பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். வேற சோர்ஸ்ல வந்து AWSன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு வந்து ப்ரொவைடர் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அப்படி நமக்கு கண்ட்ரோல் பண்றது இல்லை. மேபி ஃபியூச்சர்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற VMஸ்லாம் லிஸ்ட் பண்றது அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் தே டோன்ட் ஹேவ் சச் ஃபெசிலிட்டி, கிளவுட் டு கிளவுட்ல இல்ல. பட் ஆன் ப்ரெமைசஸ் VMware V சென்டர் கனெக்ட் பண்ணிட்டாலே எல்லா VMும் பார்க்க முடிஞ்சிடும் நம்மளால. ஆமா கரெக்ட். ZOL எல்லாம் பண்ணியிருக்கேன் நான், அது VMல வரும் இதுல. ஓகே, ஆமா, ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரொசீஜர் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான் ஷாஜகான். நீங்க வந்து ஜெர்டோ, பிளேட் ஸ்பின், டபுள் டேக் எதுல ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போ இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டைமர்.
ஓகே, லெட்ஸ் ரெஸ்யூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் இன்ஸ்டால்ட் த MySQL database and then Internet Explorer அந்த IASலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹவ் ஆடட் தட் அடிஷ்னல் சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து மேபி ஆட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் சி. ரெஃப்ரெஷ். ஓகே ஓகே, லெட்ஸ் வெயிட். இது க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ராசஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இட் வில் டேக் சம் டைம். மீன்வைல் ஓகே அது இன்ஸ்டால் ஆகட்டும். சில அடிஷ்னல் விஷயங்கள் பேசலாம். ஓகே, ஸோ டிஸ்கவர் ஃபேஸ் தான் நம்ம வந்து இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில். நம்ம அஜூரோடைய மைக்ரேட் டூலை வச்சு நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, வி நீட் நாட் கோ அண்ட் யூஸ் எனி அதர் டூல் ப்ரொவைடட். நீங்கள் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப நிறைய டைவர்சிஃபைடாக ஒர்க் லோட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் தேர்ட் பார்ட்டி டூல். இதெல்லாம் லைசன்ஸ்டு டூல், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். சில ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல்காக லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதை நம்ம நிறைய கஸ்டமருக்கு ரீயூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம் வச்சிருக்கிறதால, ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்குள்ள சர்வீஸ் லைன் இருக்கிறதால they are able to leverage the licenses. பட் நம்ம தனியாக பண்ணும்போது it might not be easy to purchase. ஸோ டிஸ்கவர் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம எதெல்லாம் வந்து மைக்ரேட் பண்ண முடியும், எதெல்லாம் மைக்ரேட் பண்ண முடியாது, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அசஸ்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய மேப்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல். ஓகே, பிளானிங் டூல் கிட் சொல்லுவாங்க, இல்லை பிளானிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இங்கே வந்து அஜூரோட மைக்ரேட்லேயே வந்து அசஸ்மெண்ட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகே, இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு, லைக் கிளவுட் அமைஸ், டிவைஸ் 42, கோரண்ட் டெக்னாலஜிஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸரா. இது வந்து ஏன் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயத்தை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் லோட்லாம் மைக்ரேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிஐ மைக்ரேஷன் இருக்குது, சர்வர் மைக்ரேஷன் இருக்குது, ஆப் மைக்ரேஷன் இருக்குது, டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அப்படின்னு இருக்குன்னா ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க் லோட்லாம் நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்வர் மைக்ரேஷன் பண்ண போகிறேன், அப்ளிகேஷன் மைக்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா சர்வருக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம ஷாஜகான் சொன்ன மாதிரி ஜெர்டோ யூஸ் பண்ணலாம், இல்லை கார்பனைட் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேக்வேர் இருக்கு, ரிவர் மெடோ இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ண போறது என்னமோ கால் அஜூர் மைக்ரேட் தான். பட் அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இன்னைக்கு கிளாஸ்க்கு. தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இது சேம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொசீஜர்லாம். அகெயின் இப்போ சர்வர் அப்ளிகேஷன்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஆப் ஜீரோன்னு ஒரு டூல் இருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு. இது அகெயின் நம்ம பண்ண போறது என்னமோ அஜூர் மைக்ரேட் தான் எல்லாத்துக்குமே. ஈவன் இப்போ விடிஐ இருக்கு அப்படின்னா வெர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் பண்றோம், டெஸ்க்டாப் மைக்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. லேக் சைட்னு ஒரு டூல் இருக்கு, சிஸ்ட்ராக்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் ஒர்க் லோட் மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அசஸ்மெண்ட் டூல்னு சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில டூல் வந்து அசஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், மைக்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ண போறோம், ஸ்டோரேஜ் வந்து இது பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல அஜூர் டேட்டா பாக்ஸ், அஜூர் டேட்டா எட்ஜ் இருக்கு. நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அனுப்பிச்சிருக்கேன். அவங்க AWS வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பாக்ஸை வந்து சேட்டலைட்டுக்கே மார்ஸ்க்கே அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற டேட்டா வந்து கேதர் பண்ணி AWS டேட்டா சென்டர் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா வந்து நீங்க ஈவன் நம்ம அஜூரோட ஃபைல் சிங்க் பார்த்தோம், இல்லை டேரெக்டாக ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் வழியே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் அஜூரோட போர்ட்டல்லே டேரெக்டாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம் பை கிரியேட்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு டேட்டா மைக்ரேஷன். ஸோ நம்ம என்ன மாதிரி ஒர்க் லோட்லாம் மைக்ரேட் பண்ண போறோம். வெறும் சர்வர் அப்படின்னா அஜூர் மைக்ரேட் இஸ் சிம்பிள் எனஃப். அஜூர் மைக்ரேட் எல்லாத்துக்குமே மோர் தென் சஃபிஷியன்ட். அசஸ்மெண்ட், டிஸ்கவரி, மைக்ரேஷன் எல்லாத்துக்குமே. பட் டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும்.
வெறும் ஒர்க்லோட வச்சு மட்டும் டிசைட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. என்னன்னு பார்ப்பாங்கன்னா, இந்த டூல்லாம் வந்து ஏஜென்ட் பேஸ்டா இல்ல ஏஜென்ட்லெஸ்ஸான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஏஜென்ட்லெஸ்னா இட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் ஃபார் கஸ்டமர்ஸ். ஏஜென்ட் பேஸ்னா எல்லா மெஷின்லயும் போயிட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும், அன்னெசரி போர்ட் ஓப்பன் பண்ணணும், அன்னெசரி ஓவர் ஹெட் கொண்டு வரணும் எல்லா சிஸ்டம்லயும். ஸோ அதனால எதெல்லாம் ஏஜென்ட் பேஸ்டோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்பனைட்னு ஒரு டூல் இருக்கு மைக்ரேஷனுக்கு அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஏஜென்ட் பேஸ்ட் டூல். ஸோ அப்போ வந்து அதோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காது. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மற்ற டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேபி ஜெர்டோவா இருக்கலாம் இல்ல மூவியரா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஏஜென்ட் அண்ட் ஏஜென்ட்லெஸ். ஓகே, சில சிஸ்டம்ல வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்க் சிஸ்டம்ஸ் இல்ல பண்றீங்க, இல்ல வந்து யூனிக்ஸ் ஐபிஎம் ஏஎக்ஸ் ஹெச்பி யூனிக்ஸ்லாம் பண்றீங்கன்னா சம்டைம்ஸ் அதுக்கெல்லாம் தேவை. ஸோ இது ஏஜென்ட் பேஸ்டாகவும் பண்ணலாம், ஏஜென்ட்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். ஸோ ஏஜென்ட்லெஸ்ஸாக இருக்கிற மிஷின்ஸ் தான் வந்து தே வில் ப்ரிஃபர் மோர். சில என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஎம்வேர் ஹைப்பர் வி இல்லாம வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜென் ஹைப்பர்வைசர் இருக்கலாம், இல்லை கேவிஎம் இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி ஓப்பன் சோர்ஸ் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரேக்வேர் அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க மைக்ரேஷனுக்கு, அதாவது மூவ் பண்றதுக்கு. ஏன்னா வந்து அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ரேக்வேர் வந்து இது பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி என்விரான்மெண்ட் மைக்ரேட் பண்ண போறோம் அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ். ஓகே, இப்போ டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா பேஸ்க்கு தனியாக வந்து டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து கிளவுட் பைலட் யூஸ் பண்றாங்க, யூனிஃபைட் கிளவுட் யூஸ் பண்றாங்க. ஆனா எல்லாமே வந்து அஜூர் மைக்ரேட்லேயே பண்ணலாம். நம்ம அஜூர் மைக்ரேட் வச்சு எப்படி டேட்டா பேஸ் மைக்ரேட் பண்ணுவோன்ற ப்ராக்டிக்கலும் பார்ப்போம் ஆஃப்டர் டேட்டா பேஸ் கிளாஸ். அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் இருக்கு ஃபார் டூயிங் அசஸ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ். அது வந்து நல்ல டீடைல்டாக உங்களுக்கு அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, வெரி குட். லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து மைக்ரேஷனுக்கு ஆக்சுவல் மைக்ரேஷன் ஃபேஸில் யூஸ் பண்ணுற டூல்ஸ். அசஸ்மெண்ட்டுக்கு வந்து மேலே லிஸ்ட் பண்ணியிருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆக்சுவல் மைக்ரேட்டுக்கு வந்து இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சர்வர் மைக்ரேஷனுக்கு இந்த டூல், அந்த மாதிரி ஒரு இதுக்குமே வந்து எப்படி டெசிஷன் எடுப்பாங்கன்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் ஏஜென்ட் வேணுமா வேணாமா, என்ன மாதிரி ஒர்க் லோடெல்லாம் வந்து மைக்ரேட் ஆகும், ஒரே டூல் வச்சு நம்ம மல்டிபிள் ஒர்க் லோட் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த டூல் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்றது. ஓகே, ஸோ தட் இஸ் த டெசிஷன் மேக்கிங் திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டூல். அண்ட் கம்மிங் டு இருங்க, இதில் ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா நம்ம இன்னொரு சின்ன டாபிக் பேசலாம். ஸ்டில் இட் இஸ் ரெஜிஸ்டரிங். ஓகே, அந்த சின்ன டாபிக் முடிச்சிருவோம். ஸோ நம்ம இவர் சங்கர் வந்து கிளாஸ் ஆரம்பத்திலே வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இப்போ நம்ம மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரே மாதிரி அப்ரோச்சில் பண்ண முடியாது, ஒரே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ரோச் எடுத்துக்க முடியாது. ஸோ தேர் ஆர் வேரியஸ் மைக்ரேஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஐ வுட் சே மாடர்னைசேஷன் அப்ரோச்சஸ். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஓகே, அந்த அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்னர்னு ஒரு காமன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க வந்து தேவ கம் அப் வித் சம்திங் கால் 6R. 6Rன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6Rன்றது என்னன்னா 6 டிஃப்ரெண்ட் விதமா பண்ணலாம். ரீஹோஸ்டிங் பண்ணலாம், ரீபிளாட்ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன், வி ஹேவ் ரீஃபேக்டரிங் ஆப்ஷன், தென் ரீடைம் அண்ட் ரிட்டையர். ஸோ இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் ஆறில் ஸ்டார்ட் ஆகிற டேர்ம்ஸ் இருக்கு. 6ல் ஸ்டார்ட் ஆகிற, அதாவது 6Rல ஸ்டார்ட் ஆகிற அப்ரோச்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஹோஸ்டிங் தான் நம்ம நிறைய இடத்துல பண்ணுவோம். அதுதான் வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்ரோச்னு சொல்றது. ஓகே, லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்ரோச்னா நம்ம வந்து ஹோஸ்ட் மட்டும் மாறுது. அதாவது இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற விஎம்வேர் ஹார்ட்வேர்ல இருந்து அஜூரோடைய அவங்களுடைய ஹார்ட்வேருக்கு வந்து மூவ் ஆகுது. ஹோஸ்ட் மட்டும் மாறுது. ஹோஸ்ட்னா அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர் தான் நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹோஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, விஎம் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிசிக்கல் சர்வர் அப்படியே தான் இருக்கு, பிசிக்கல் ஹார்ட்வேர், பட் ஹோஸ்ட் மட்டும் மாறுது. அதனால அதுக்கு பேரு ரீஹோஸ்டிங், லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். வெறும் விஎம் வந்து அப்படியே நம்ம மைக்ரேட் பண்றோம் அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஓகே, இது வந்து ஜென்ரலா வந்து ஓகே, அதான் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்ன்றது ஈஸியான வார்த்தை. ஓகே, ஸோ வேறஸ் வந்து சேஞ்ச் த ஹோஸ்ட் மட்டும் மாறுறதுக்கு பேர் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்ரோச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ஹோஸ்ட்ல இருந்து அஜூர்ல இருக்க ஹோஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த விஎம் மூவ் பண்றோம். அதுதான் வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் தான் இப்போ பார்க்குறோம். ரீபிளாட்ஃபார்ம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வந்து மாத்துறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்டா வந்து ஒரு சின்ன டிங்கரிங் வேலை. ஓகே, இன்னும் சிம்பிளா கொலோக்கியல் லாங்குவேஜ்ல இதை சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட்
டிங்கர் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதுலயும் பெரிய மேஜர் ரீவேம்பிங் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டா .NET 4.5ல ரன் ஆகலாம். அது வந்து நீங்க வேற ஒரு வெர்ஷன் பிளாட்ஃபார்ம் மாத்தலாம். கரண்டா ஒரு லோயர் வெர்ஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ரன் பண்ணலாம். இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டா வந்து இட் மைட் பி ரன்னிங் ஆன் பிசிக்கல் சர்வர் வித் சம் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இதை வந்து அஜூரோடைய ஆப் சர்வீசஸ்க்கு வந்து மாத்தலாம். வந்து மூவிங் டு பாஸ் ஆஃபரிங் சொல்லலாம். அஜூரோட ஆப் சர்வீசஸ்க்கு மைக்ரேட் பண்றது, இல்ல வந்து அஜூரோடைய பேட்ச் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். ரீபிளாட்ஃபார்மிங் பண்றோம். இதுல வந்து அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நிறையலாம் மாற்ற மாட்டாங்க. ஸோ ஸ்லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர் மைட் பி சம் ஸ்மால் மைனர் கோட் சேஞ்சஸ். அதுதான் டிங்கரிங் சொல்றோம். சின்ன கோட் சேஞ்ச் இருக்கும். சின்ன பிளாட்ஃபார்ம் வெர்ஷன் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவால ரன் பண்ணிட்டு இருந்திருப்போம், இல்லை வந்து ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் பைத்தான்ல ரன் பண்ணிட்டு இருந்திருப்போம். இங்க கிளவுட்ல வந்ததுக்கப்புறம் மேபி பிளாட்ஃபார்மோடைய வெர்ஷன் மாறும், இல்லை பிளாட்ஃபார்மோடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரொம்ப மாற்றக்கூடாது. தெர் இஸ் நோ மேஜர் அப்ளிகேஷன் ஓவர்ஹால். அப்ளிகேஷனை டச் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஏரியாவை போய் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தென் டூ மச் ஆஃப் காஸ்ட் இஸ் இன்வால்வ். டெவலப்மெண்ட் ஒர்க் நிறைய வந்துடும். அப்புறம் இது வந்துடும். ஸோ அப்போ இங்கே அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல எதுவும் மாற்ற மாட்டாங்க. வெறும் பிளாட்ஃபார்மோடைய நியூவர் வெர்ஷனுக்கு வந்து ரன் ஆகிற மாதிரி கோடு ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணுவாங்க. கோட் வில் பி ஸ்லைட்லி மாடிஃபைட் டு சியூட் த டெஸ்டினேஷன் பிளாட்ஃபார்ம். அதுதான் வந்து ரீபிளாட்ஃபார்ம் சொல்றது. டிங்கர் அண்ட் ஷிஃப்ட், லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும், அவ்வளவுதான். வேற ரீபர்ச்சேஸ்ன்றது வந்து கரண்டா இருக்கிறத அப்படியே டிராப் பண்ணிட்டு புதுசா போயிட்டு நம்ம கிளவுட்ல வந்து ஷாப் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்வர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே ஓன் ஷேர் பாயிண்ட் சர்வர் ரன் பண்றாங்க. கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் 365 இல்ல மைக்ரோசாஃப்ட் 365ல போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கைப் ஆன்லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து டிராப் அண்ட் ஷாப் ஆப்ஷன். இது கரண்டா இருக்கிற டெக்னாலஜி அப்படியே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு டீகமிஷன் பண்ணிட்டு ஒரு புது லைசன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல வந்து ஷாப்பிங் பண்றது. டிராப் அண்ட் ஷாப். அது வந்து நிறைய பட்ஜெட், இதுல வந்து பட்ஜெட் இருக்கணும். ஸோ டிராப் அண்ட் ஷாப் அப்ரோச் பண்ணுவாங்க. ரீஃபேக்டரிங் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இன்வால்வ்டு. ஆர்கிடெக்டிங் கூட அது இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க. ஃபுல்லாவே வந்து காம்ப்ளெக்ஸான விஷயம். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை காஸ்ட் இன்வால்வ். பட்ஜெட் நிறைய வேணும். ஓகே, நிறைய பட்ஜெட் இருக்கணும் இந்த இதுக்கு. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆர்கிடெக்சரே மாத்துறோம். ஏன்னா கரண்டா இருக்க ஆர்கிடெக்சர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். மேபி லைக் ஹை அவைலபிலிட்டி ப்ராப்பரா சப்போர்ட் ஆகாம இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம் அந்த டூல்ல, இல்ல வந்து வேற ஒரு புது டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து ஆர்கிடெக்சரே வந்து நம்ம ரீவேம்ப் பண்றோம். புதுசா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்றோம். இது வந்து நிறைய சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம புதுசா ஒரு டெக்னாலஜிக்கு மாறுறோம். ஓகே, அப்ப ஆர்கிடெக்ட் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி சொல்யூஷன். இது வந்து அதுக்கும் நிறைய பட்ஜெட் வேணும். ஏன்னா ஆர்கிடெக்ட்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே, ரீடைன் அப்படின்னா என்னன்னா கரண்டா வந்து மேபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்வருக்கு வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணிருப்பாங்க, இல்ல புதுசா ஒரு ஹார்ட்வேர் வாங்கி அப்ளிகேஷன் ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ இமீடியட்டா நம்ம கிளவுடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண லைசன்ஸ், இன்வெஸ்ட் பண்ண ஹார்ட்வேர் காஸ்ட் வந்து வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்வர்ஸை வந்து மேபி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீவிசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப கரண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஹார்ட்வேர் லைசன்ஸ் இல்ல சாஃப்ட்வேர்லாம் வந்து தேவையில்லாம அப்புறம் வந்து இதாயிடும், காஸ்ட் வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சர்வர் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மைக்ரேட் பண்ணிக்கலாம், இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் மைக்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரீவிசிட் கேட்டகரியில் ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம டிஸ்கவர் அசஸ்மெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும், நிறைய சர்வர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ரன் ஆயிட்டு இருந்திருக்கும் என்விரான்மெண்ட்ல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்டு கன்சம்ஷன் இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த சர்வர் வந்து யார் எதுக்கு ரன் ஆகுது, எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன்ல வருவாங்க, பிஓசி பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன்ல வந்து புது ரிசோர்சஸ் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிடும். அப்ப நிறைய சர்வர் வந்து டீகமிஷனும் பண்ணுவோம். ஸோ மைக்ரேஷன் பண்ணும்போது எல்லா சர்வரும் மைக்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்கவரி, அனாலிசிஸ், அசஸ்மெண்ட்லாம் பண்றதுக்கான விஷயமே. தேவையான சர்வர் கிளவுடு கொண்டு வரது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது பெஸ்ட் அப்ரோச். தேவையில்லாத சர்வர் திருப்பி கிளவுடு கொண்டு வந்தோம்னா தேவையில்லாம நம்ம காஸ்ட் பே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் டீகமிஷன் பண்ணிட மாட்டாங்க. பவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வாரம் வந்து கூல் டவுன் பீரியட், இல்ல கூல் ஆஃப் பீரியட்ல ஒரு மாசம் வந்து கூல் ஆஃப் பீரியட்னு வச்சிருப்பாங்க. அந்த கூல் ஆஃப் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்துட்டு டீகமிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தனியா ப்ரொசீஜர் இருக்கும். அந்த டீகமிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் அவங்க எவ்வளவு பீரியட், 2 வாரம், ஒரு மாசம் கூட நம்ம கூல் டவுன் பீரியட்ல கூல் ஆஃப் பீரியட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 6 டிஃப்ரெண்ட் மைக்ரேஷன் அப்ரோச்சஸ் ஆர் 6 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ரோச்சஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ
coming back here. ஓகே டன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ரெடி ஆயிருக்கு. ஸோ லெட் சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாஸ் ஃப்ரேஸ் கொடுப்பாங்க. இந்த பாஸ் ஃப்ரேஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் இட். ஏன்னா வந்து இப்போ மற்ற சர்வரை சரியாக நம்மளால ஆட் பண்ண முடியல அப்படின்னா இந்த பாஸ் ஃப்ரேஸ் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ரீஇன்ஸ்டால் தான் பண்ண வேண்டியதாயிடும் அப்புறம். ஸோ லெட் சி. ஓகே ஆட் அன் அக்கௌண்ட்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க. அதே அந்த AWS to ஒரு இது கிரியேட் பண்ணோம்ல அதே கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா. லெட்ஸ் see. கண்டிப்பா ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் தனியான சர்வீஸ் அக்கௌண்ட் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. இந்த பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தா கூட சம்டைம்ஸ் வந்து அந்த டிஸ்கவரி ஃபெயில் ஆகும். நான் மேபி பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துட்டேன். ஒரு மிஷினில் ஒரு பாஸ்வேர்டு இன்னொரு மிஷினில் இன்னொரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன்னா கூட தெரியல. லெட்ஸ் see. ஓகே ஆட் ஆயிடுச்சு இதில். லெட்ஸ் க்ளோஸ் இட். ஐ திங்க் ரீஸ்டார்ட் தேவையா? அதுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் see. இப்போ டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? க்ளோஸ் திஸ். இதில் போயிட்டு ஃபைனலைஸ் கான்ஃபிகரேஷன் சர்வர் மஸ்ட் பி ரெஜிஸ்டர் டு திஸ் ப்ராஜெக்ட். கம்ப்ளீட் ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு பார்ப்போமா? திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா இந்த ப்ராஜெக்டை? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வரணும். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க. சிலெக்ட் கான்ஃபிகரேஷன் சர்வரில் வந்து CFG PRC SVR01 இந்த சர்வர் வந்து இங்கே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ CFG PRC SVR01 வந்து அஜூரோடைய பிளாட்ஃபார்மில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனலைஸ் பண்ணணும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை. ஓகே ஸோ இது வந்து இந்த மைக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் சர்வரை நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு சர்ச் பண்ணுங்க. இப்போ வரும் அந்த exe ஃபைல் இந்த மெஷினில். ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் இது இன்ஸ்டால் கண்டிப்பாக ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண 100% வந்து அந்த exe ஃபைல் நம்மளால பார்க்க முடியும். *ASR.exe. ஓகே இது டிப்ளாய்மெண்ட் சக்சீடட். வெரி குட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can come back to that. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ரெப்ளிகேட்டட் ஐட்டம் வந்து புதுசாக ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான இதில் வந்து என்ன சூஸ் பண்ணோம்? VMware அண்ட் ஃபிசிக்கல் மெஷின் சூஸ் பண்ணோம்ல. இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் நாட் பீன் இன்னுமே வந்து முடியலன்னு சொல்கிறாங்க. என்ன ஏன் முடியல செக் பண்ணுவோம் இருங்க. சர்வர்ஸ் டிஸ்கவரி பண்ணலையா நம்ம இன்னும்? ஓகே ரெப்ளிகேட் போயிட்டு கிளிக் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் வாட் யூ வாண்ட் டு மைக்ரேட்? சர்வரா, வர்ச்சுவல் மெஷினா, அப்ளிகேஷனா, இல்லை வெப் அப்ளிகேஷனா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து சர்வர் தான் மைக்ரேட் பண்ண போகிறோம். எங்கே மைக்ரேட் பண்ண போகிறோம்? வேர் டு யூ வாண்ட் டு மைக்ரேட் டு? ஐ வாண்ட் டு மைக்ரேட் டு அஜூர் VM. ஓகே கண்டினியூ. இப்போ கேட்பாங்க என்ன இது? இப்போ நீங்கள் ஆர் யுவர் மெஷின்ஸ் வர்ச்சுவலைஸ்டான்னு கேட்குறாங்க. இல்லை நம்மளுடைய மெஷின் வந்து வர்ச்சுவலைஸ்டு கிடையாது. வர்ச்சுவலைஸ்டு தான், பட் AWS பிளாட்ஃபார்மில் இருக்கிறதால நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆர் அதர் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு எந்த அப்ளையன்ஸை வச்சு நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் என்னுடைய ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ், இதுதான் என்னுடைய சிஸ்டம்ன்றதை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க VMware செலக்ட் பண்ணாலும் அந்த VMwareல நீங்க டெப்ளாய் பண்ணிருக்க அப்ளையன்ஸை சூஸ் பண்ணணும். Hyper-V இருந்தால் Hyper-Vல டெப்ளாய் பண்ணிருக்க அப்ளையன்ஸை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு இதுல எந்த கிரெடென்ஷியல் வச்சு பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த கிரெடென்ஷியல் இன்னும் வரல.
இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது வந்து சில டைம் டிலே ஆச்சுன்னா ஒன்று பண்ணலாம். இதில் போயிட்டு இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஆட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஆட் ஆயிருக்கும். பிஎஸ் கான்ஃபிக் டூல், கான்ஃபிகரேஷன் சர்வர், ப்ராசஸ் சர்வர் கான்ஃபிகரேஷன் டூல். இங்கே தான் ஆட் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த இது நேம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். லெட்ஸ் சி. ஒரு ஸ்டெப் என்ன பேக் போயிட்டு வந்து பார்க்கலாம். Refresh, enable site recovery, enable prepare. பார்த்தீங்களா? ஓகே, இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். இட் இஸ் டேக்கிங் சம் டைம். VMware and physical machine மறுபடியும் அங்கே போங்கன்னு சொல்றாங்க. Discover, assess and migrate. இதில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெப்ளிகேட் சூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம சர்வர் தான் மைக்ரேட் பண்ண போகிறோம். கண்டினியூ. வர்ச்சுவலைசேஷன் வந்து AWS, அப்ளையன்ஸ் வந்து இந்த அப்ளையன்ஸ். அதோடைய கீ வந்துருச்சா, வரல இன்னும். ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம். இது கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்க. டிஸ்கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், அந்த ஃபைலில் எத்தனை சிஸ்டம்ஸ் இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம பாப்புலேட் பண்ணியிருந்தோம். 10 சிஸ்டமோ 12 சிஸ்டமோ ஏதோ பாப்புலேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have got these many. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா we have got how much 11 systems. இந்த 11 systems வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have got விண்டோஸ் சர்வர் இருக்கு, ஒரு ரெட் ஹேட், ஒரு ஆரக்கிள், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு பார்த்தா இந்த 11 systems வந்து இங்கே காமிக்கணும். இப்போ இந்த டிஸ்கவர் பண்ண இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் 11 சிஸ்டம்ஸ் காமிக்குது பாருங்க. இதில் வந்து 8 சிஸ்டம் வந்து விண்டோஸ், 2 சிஸ்டம் வந்து லினக்ஸ், ஒன்று வந்து என்னன்னே தெரியலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் தெரியல ஆரக்கிள் மேலே. பட் ஆரக்கிள் லினக்ஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா they are saying ஒன் இஸ் அன்னோன் சொல்லி இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அது அப்ளையன்ஸ்னு சொல்றாங்க. தட் வே இட் இஸ் ஓகே. ஸோ அன்னோன் கேட்டகரியில் ஒன்று இருக்கிறது வந்து ஆரக்கிள் லினக்ஸ், 8 விண்டோஸ், 2 லினக்ஸ், 1 இது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டம்லாம் நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம். வேற நீங்க இன்னும் அடிஷ்னலாக டிஸ்கவர் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளையன்ஸ் வச்சு பண்றீங்களா இல்லை சிஎஸ்வி வச்சு கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்ளையன்ஸ் வச்சு நம்ம ஒரு மிஷினை திருப்பி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஆர் AWS திருப்பி அந்த சேம் அந்த ஃபுல் ஸ்டெப்புக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்டு போகுது. இப்போ இதில் வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணுற ஆப்ஷன் வரணுமே. இதில் போயிட்டு டிஸ்கவர் ஆப்ஷனில் செலக்ட் டைப் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன், ஃபிசிக்கல், அப்ளையன்ஸ், இதுதான் அப்ளையன்ஸ். இதில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். பட் அந்த அக்கௌண்ட் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, மேபி நம்ம நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். I'll try to add another account. Okay, let me go to this machine. New user, AWS to Azure. எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் ஆயிடுச்சுன்னா we cannot learn. Okay, at least இது ஏதாவது நமக்கு சேலஞ்ச் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த அக்கௌண்ட் போய் இதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஈவன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா யூ கேன் ஆட் அடிஷ்னல் சர்வீஸ் அக்கௌண்ட். அட்லீஸ்ட் அந்த அக்கௌண்ட் அது இதில் லிஸ்ட் ஆகுதான்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதில் ஆட் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி.
அதே மாதிரி மறந்துடாம அந்த இன்னொரு மெஷின்லயும் சிமிலர் நேம் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இட் டசன்ட் கன்ஃபியூஸ். ஓகே, ஸ்லோ. AWSல T2 மைக்ரோனா இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இட் வில் ரியாக்ட் லிட்டில் ஸ்லோலி. இதில் போயிட்டு நம்ம AWSல பெரிய மெஷினாக கிரியேட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு AWSல போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு மெஷின். ஓகே, லெட்ஸ் see. எல் யூசர் மேபி கொஞ்சம் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பார்ப்போம். Let's see. L-user mgr.msc இது வந்து லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான கமாண்ட். இது நத்திங். இது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் லோக்கல் யூசர் செலக்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பேனல் வழியாக. இது ஓப்பன் ஆகட்டும். மீன்வைல் எனி லக். ஸ்டெப் போயிட்டு பார்ப்போம். refreshing the tools. Replicate server, Azure VM, continue, physical server. வெரி குட். ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த ரெஃப்ரெஷ் டூல்ஸ் கொடுக்காம விட்டோம் பாருங்க. அது இப்போதான் ரெஃப்ரெஷ் டூல்ஸே முடிஞ்சிருக்கு. இந்த ரெஃப்ரெஷிங் டூல்ஸ் பண்ணிடுங்க. அது வந்துடுது. இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பழசும் யூஸ் பண்ணிக்கலாம், புதுசும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே காமிக்குது. நான் பழசே யூஸ் பண்றேன். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இம்போர்ட் மைக்ரேஷன். இது வந்து கேட்குறாங்க, நீங்கள் மைக்ரேஷன் செட்டிங்ஸ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக செட்டிங்ஸ் இல்லை. பட் இங்கே வந்து இன்னும் மெஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும்ல. இப்போ ஓகே, வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து இங்கே எதுவுமே லிஸ்ட் ஆகலை. லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் பேக். இதில் போய் நம்ம மெஷின் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த மெஷினில் மைக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த டிஸ்கவரியில் போயிட்டு ஆட் பண்ணிடுவோம் ஒரு மெஷினை. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் போயிட்டு அவங்க வந்து அந்த EXE ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. மொபிலிட்டி சர்வீசஸ் வந்து அந்த எந்தெந்த மெஷினில் மைக்ரேட் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் இங்கேருந்தே கன்சோல்லேருந்து கூட பண்ணலாம். ஓகே, லெட் மீ செக் ஹியர். இது ரெஃப்ரெஷ் ஆகி வந்துருச்சா? வந்துருச்சு பாருங்க, அந்த ஃபைண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ என்னுடைய மெஷினில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது போயிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இந்த மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் தான் வந்து யூனிஃபைட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து டெபியன் லினக்ஸ் மைக்ரேட் பண்ண போறீங்க, இல்லை ரெட் ஹேட் மைக்ரேட் பண்ண போறீங்க, இல்லை ஆரக்கிள் பண்ண போறீங்க, இல்லை உபுண்டு பண்ண போறீங்க, இல்லை விண்டோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜென்ட் வந்து எல்லாத்துக்குமான ஏஜென்ட் வந்து இதே மெஷின்ல இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டேட்டா, அஜூர் சைட் ரெக்கவரி, ஹோம் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போல வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான இமேஜஸ் இங்கே இருக்கும். அதாவது EXE ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to get it installed on the source machine. எதெல்லாம் மைக்ரேட் பண்ண போறீங்க. இது வந்து ஆக்சுவலா 1 by 1 பண்ண தேவையில்லை. ரியல் டைம்ல வந்து குரூப் பாலிசி வழியா பண்ணுவாங்க, இல்லை SCCM வழியா பண்ணுவாங்க, இல்லை வந்து அந்த சென்ட்ரலைஸ் கன்சோல்ல இருந்து கூட நீங்க ட்ரிகர் பண்ணி புஷ் பண்ணலாம். ஓகே, அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இதை மேனுவலா பண்றதுன்றது குயிக்கா காமிச்சிடுறேன். ஏன்னா இதில் மேனுவலாக பண்ணும்போது 2 அடிஷனல் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட் நம்பர் ஒன்று பார்க்கணும். இன்னொன்று வந்து அந்த பாஸ் ஃப்ரேஸ் கேட்கும். அந்த பாஸ் ஃப்ரேஸ் இல்லாமல் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ நிறைய டைம் வந்து சில மிஷின்ஸில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவர் ஆகாது, ஆட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக அந்த மெத்தட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸ்டான்லி, அந்த AWS மிஷின் கூட விண்டோஸ் தான் இல்லையா?
ஆமா. அது வந்து நீங்க இது உங்க சப்போர்ட் குடுக்குறாங்க. இவ்ளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் குடுக்குறாங்க. பட் நம்ம பார்க்கறது வந்து விண்டோஸ். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இங்க வந்து விண்டோஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறதால விண்டோஸ். நீங்க இன்கேஸ் உபுண்டு இல்ல ரெட் ஹேட் இல்ல சூஸே ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அது கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதையும் மைக்ரேட் பண்ண முடியும் ஹெட்ரோஜினியஸா இல்லைங்களா? எல்லாமே பண்ண முடியும். இங்க பாருங்க, மைக்ரேட் VMware, Hyper-V, பிசிக்கல் சர்வர். இப்ப நம்ம கிட்டத்தட்ட பிசிக்கல் சர்வர்ல பண்ற ப்ரொசீஜர்ஸ் தான் GCP, AWS எல்லாமே பண்றாங்க. இது வந்து ஒரே ஏஜென்ட், யூனிஃபைட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்க irrespective ஆஃப் என்ன சோர்ஸ் VMware இருக்கலாம் இல்ல AWS இருக்கலாம். இது வந்து OS தான் வந்து நமக்கு தேவை. லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு 3 ஸ்டெப். அப்படின்னா அந்த யூனிஃபைட் விண்டோஸ் ஏஜென்ட் வந்து ஓஎஸ் இண்டிபெண்டா இருக்கும் அப்படிங்களா? கரெக்ட். ஆமா. அது வந்து சில சின்ன பைனரிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்கிறதால அவங்க தனித்தனியா ஒரு ஜிப் ஃபைலா கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்ப சூசை லினக்ஸ்ல பண்ணும்போது அதுக்கு தனியா லைப்ரரி ஃபைல்ஸ், கர்னல்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, தனித்தனியா பண்டல் மாதிரி ஓஎஸ்க்கு தனித்தனியா கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு சிங்கிள் யூனிஃபைட் லினக்ஸ் செட்டப்புக்கு பதிலா கொஞ்சம் கஸ்டமைஸ்டா கொடுத்துட்றாங்க. ஏன்னா சைஸும் வந்து கம்மியாகும் உங்களுக்கு புஷ் ஆகும்போது. ஓகே, இது நம்ம வந்து நெட்வொர்க்ல காப்பி பண்ணா இன்னும் ஃபாஸ்டா காப்பி ஆகும். ஓகே, அது எப்படி பண்ணலாம் இருங்க. இதுல போயிட்டு எப்படியா இருந்தாலும் இது என்னுடைய இந்த மெஷினும் ரெண்டுமே AWSல தானே இருக்கு. AWS to AWS வந்து குயிக்காவே பண்ணிடலாமே. ட்ரை பண்ணுவோம் இருங்க. IP config 172.31.91 காப்பி பண்ணிட்டு டபுள் / IP அட்ரஸ் / கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எங்க $C/ அது போயிடும், அந்த மெஷின் போயிட்டு பார்க்கலாம். இதுல வந்து எங்க இருக்கு ஆக்சுவலா ஏஜென்ட், இந்த லொகேஷன்ல இருக்கு, ரெபாசிட்டரி லொகேஷன்ல. இதை காப்பி பண்ணிப்போம். பட் இந்த மெஷினுடைய கிரெடென்ஷியலை ரெடியா வச்சுப்போம். நம்ம இந்த லொகேஷன்ல தான் இருக்கு அந்த exe ஃபைல். NSAP போட்டா தூக்கிடலாம் ஈஸியா. ஆமா, அது பண்ணலாம். இது நமக்கு விண்டோஸ் தானே, SMB to SMB வந்து விண்டோஸ் வந்து டைரக்டா சூப்பரா ஒர்க் ஆயிடும். ஆமா, கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் டு கம்ப்யூட்டர் சர்வர்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியலை வச்சு கனெக்ட் பண்ணணும். பார்ப்போம், முதல்ல கிரெடென்ஷியல் கேட்குதான்னு பார்ப்போம். அதுக்கே டைம் எடுக்குது, லோட் ஆகுது. அன்ஸ்பெசிஃபைட் காப்பியே ஆகலை பாருங்க. ஓகே, நல்ல வேலை நம்ம அதை ட்ரை பண்ணோம். 7 மினிட்ஸ் எடுத்தது, காப்பி எரர் வந்துருச்சு. லெட்ஸ் சி. இந்த நெட்வொர்க் வழியாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே நமக்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த மெஷினுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே AWSல இருக்கு. அது நம்ம தேவையில்லாம இன்டர்நெட் வழியா வந்து என்னுடைய ஹோம் நெட்வொர்க் வந்துட்டு போறது வந்து இட் வில் பி வெரி வெரி ஸ்லோ. பெட்டர் வந்து நம்ம AWS to AWS பண்ணா 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல காப்பி ஆயிடும். ஓகே, பர்ஃபெக்ட், ஓப்பன் ஆகுது. ஓகே, அந்த exe ஃபைல் எங்க, லேட்டஸ்ட் ஒன் இங்க இருக்கு. இதை காப்பி பண்ணிடுவோம். 196 MB இருக்கு. ஓகே, இப்போ குயிக்கா ஆகணும். பர்ஃபெக்ட். ஓகே, 1 MB இஸ் குட் ஆக்சுவலி. 1-2 MB ஸ்பீடில் காப்பி ஆச்சுன்னா டக்குன்னு காப்பி ஆகிடும். 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல காப்பி ஆகிடும். ஓகே, ஃபைன், குட். ஓகே, காப்பி ஆயிடுச்சு. நம்ம இதை ரன் பண்ணிடலாம். இது வந்து யூனிஃபைட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகேஷன், மைக்ரேஷன், ஈவன் பேக்கப்புக்கு கூட அது வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இது யூனிஃபைட் ஏஜென்ட்னு சொல்லி இதை மல்டிபர்பஸ் ஏஜென்ட்டாக தான் கொண்டு வராங்க. எப்படி VMware டூல்ஸ், Hyper-Vயோட இன்டெகிரேஷன் சர்வீசஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி இது வந்து அஜூரோடைய ஒரு எல்லாமே ஏஜென்ட் டூல்ஸ் மாதிரி தான் இது. ஏன்னா இந்த மெஷின் எப்படி இருந்தாலும் அஜூருக்கு வரப்போகுது. அஜூர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி தனியாக எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்லாம் தேவையில்லை. இது இந்த ஒரு ஏஜென்ட் இருந்தாலே போதும். இன்கேஸ் வந்து புது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது அஜூர் சைடில் இருக்குன்னா அந்த லேட்டஸ்ட் ஏஜென்ட் வந்து அதை அப்டேட் பண்ணிருக்காங்க ஆட்டோமேட்டிக் அஜூர் VM ஏஜென்ட்.
ஓகே, இது வந்து எந்தெந்த மெஷின்லாம் நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்களோ அந்த மெஷின்ல வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுல கூட ஏதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி ஆனது குயிக்காக காப்பி ஆயிடுச்சு. அந்த மெஷினுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்குது. ஓகே, யூனிஃபைட் ஏஜென்ட் .msi ஃபைல். ஓகே, இந்த மெஷின் வந்து ரொம்ப கம்மி. ஒன் CPU 1 GB ரேம் தான் கொடுத்துருக்கோம். அது T2 மைக்ரோ ஃப்ரீ டியர்ல, அதனால வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு சைஸு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ் VM ஒரு 2 GB 2 CPU அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். காப்பி ரெப்ளிகேட் பண்ணும்போது கொஞ்சம் அதிக மெமரி கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, லெட் திஸ் ரன். இப்போ அது காப்பி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும், இன்ஸ்டால் த மொபிலிட்டி ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த யூனிஃபைட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சேம் ப்ரொசீஜர். நேற்று பண்ண மாதிரி தான், ஜோன் டு ஜோனும் ஒரே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வந்து கிளவுடில் அஷூர் சைடை பொறுத்த வரைக்கும். ரீஜன் டு ரீஜன் ஒரே மாதிரி தான். கொஞ்சம் என்னன்னா இந்த அடிஷ்னல் டிஸ்கவரி அசஸ்மெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் இதுதான் இந்த மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் தான். சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த வெப்சைட் வந்து இந்த மெஷின் வந்து அஜூர்ல தான் இருந்து, சரி AWS தான் இருந்ததுன்றதுக்காக சும்மா ஒரு இதை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சும்மா செக் பண்ணிக்கலாம். சேவ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். 1 GB வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற லோக்கல், எஸ்பெஷலி விண்டோஸில் வந்து நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது 1 GBக்கு. மெமரிஸ் 1 GB, நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் லோ டு மாடரேட் தான் கொடுக்குறாங்க. பட் எனிவே, ஸோ இது வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த ஸ்க்ரீன் இப்போ ஓப்பன் ஆகும். லெட்ஸ் see. திருப்பி வேணா ஒரு தடவை ரன் பண்ணுறேன் இன்கேஸ். ஓகே, ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தியரி இருக்கு, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரன் ஆகட்டும், பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்ட். Yep. Only the recordings for yesterday and today. Recording, right? Recording is already available for yesterday. Yesterday? Okay. Yeah. See, let me show you. I generally do that after a few minutes. See, it is there. ASR. Okay, Azure. You have the date here, 24th of June.
So you are in Middle East. Okay, you have the same date only, right? Yeah. Only for people from Canada and US, the date will be little different. But yeah, already I have uploaded it. Yeah. இன்னைக்கு வந்து it will get uploaded after some time, maybe afternoon timeல முடிச்சதுக்கு அப்புறம் என்னதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டலேஷன் செட்டப் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம தேவையில்லாம அவசரப்பட்டு இன்னொருத்தர் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் எனிவேஸ் ஃபைன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெயில் பேக் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரேஷன் வந்து எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே, இன்கேஸ் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, நமக்கு நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் இஷ்யூஸ் ஐடென்டிஃபைட் அப்படின்னா, நம்ம இந்த இன்ஸ்டால் மாஸ்டர் டார்கெட்ன்ற சர்வீஸை இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம திருப்பி ரிவர்ஸ் மைக்ரேஷன் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மைக்ரேட் பண்றோம், நாளைக்கே பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு அஷூர்ல ஆஃப் பண்ணிட்டு ஆன் ப்ரைம்ல திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். கரெக்டா? அது வந்து இட் இஸ் வெரி குயிக். பட் தென் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் டீம் சொல்றாங்க நிறைய மாடியூல்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா தென் வி ஹேவ் டு டூ a ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் ஃபெயில் பேக் பண்ணணும். அந்த ஃபெயில் பேக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டார்கெட்டோடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம ஃபெயில் பேக் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மொபிலிட்டி சர்வீஸ் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய ஏஜென்ட், மைக்ரேஷனுக்கு தேவையான ஏஜென்ட். இது இந்த மிஷின்ல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் காப்பி பண்றதுக்கு, அந்த பர்மிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றதுக்காக இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகுது. உங்களுக்கு யூனிஃபைடு ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, சைட் ரெக்கவரி யூனிஃபைடு ஏஜென்ட் ஆர் மொபிலிட்டி ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் அது. மீன் வாயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது வந்து 2 விதமா பண்ணணும் ஆக்சுவலா. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவா அனாலிசிஸ் பண்றது ஒரு விதம், குவாலிட்டேட்டிவா பண்ணணும். ஓகே, குவான்டிடேட்டிவ்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ல இருக்கு உங்களுக்கு, குவான்டிட்டி அப்படின்ற பேர் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு குவான்டிட்டிக்கு மெஷர் பண்ணுவோம். எவ்வளோ சிபியூ கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்க, எவ்வளோ மெமரி இருக்கு, எவ்வளோ டிஸ்க் வச்சிருக்காங்க, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, எவ்வளோ நெட்வொர்க் டிராஃபிக் போயிட்டு இருக்கு, எவ்வளோ யூசர்ஸ் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவா நம்ம மெஷர் பண்ணுவோம், நம்பர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம், குவான்டிட்டி மெஷர் பண்ணுவோம், குவான்டிட்டியை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டின் போது இது மட்டும் கிடையாது. ஈவன் குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ், என்ன ஃபிளேவர் இருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, யூனிக்ஸ், லினக்ஸ், அதோடைய இது என்ன, அதெல்லாம் பார்ப்போம். வேற சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இப்ப அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ லோடிங் டைம் ஆகுது அப்ளிகேஷன், எவ்வளோ யூசர் டிராஃபிக் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வருது, எவ்வளோ நேரம் வந்து பேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் டிபி வெர்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூசேஜ், அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரையாரிட்டி என்ன, அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனுடைய கிரிட்டிகாலிட்டி என்ன, அது என்ன என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எந்தெந்த மெஷின் கூட எல்லாம் கனெக்ட் ஆகுது, டிபெண்டன்சி என்ன, அதோடைய பேக் எண்ட், இப்போ டேட்டா பேஸில் அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்றோம்னா அதோடைய பேக் எண்ட் ஸ்கெலிட்டன், அதோடைய ஸ்கீமா என்ன. ஓகே, ஸோ அதோடைய எண்ட் யூசர் வந்து எங்க இருந்தெல்லாம் கனெக்ட் பண்றாங்க, எண்ட் யூசர் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் அவங்க ஆக்டிவிட்டி பண்றாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனுடைய ஆர்கனைசேஷனுடைய பிசினஸ் ரோட் மேப் என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த அப்ளிகேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறாங்களா, இல்ல ஏதாவது ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அவங்க கிட்ட. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து மைக்ரேஷன் பண்ணணுமா, மாடர்னைசேஷன் பண்ணணுமான்றதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா அப்ளிகேஷன்ல சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணணும். நிறைய பேர் அனாலிசிஸ் அசஸ்மெண்ட்னா குவான்டிடேட்டிவோட முடிச்சுப்பாங்க. குவான்டிடேட்டிவோட முடிக்கும் போது நிறைய பின்னாடி பிரச்சனைகள் வரும், ஏன்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனால அனாலிசிஸ் அசஸ்மெண்ட் பண்ணும்போது we have to do it in 2 ways actually, quantitative approach, qualitative approach. இதெல்லாம் நம்ம கிளவுட் ஆப்ஸ் மைக்ரேஷன் டீம், அந்த கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமோ இல்ல கிளவுட் ப்ராஜெக்ட் டீமோ பண்ண மாட்டாங்க. இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன்லேயே வந்து தனியா ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய மைக்ரேஷன் லீட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இந்த அனாலிசிஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா எடுத்தாதான் எந்த மாதிரியான மைக்ரேஷன் வந்து இதுக்கு பெட்டரா இருக்கும்ன்றதை நம்மளால டிசைட் பண்ண முடியும்.
ஓகே, வெதர் வி கேன் டூ அ ரீபர்ச்சேஸ் ஆர் ரீஃபேக்டரிங் ஆர் ரீடைன். ஏன்னா நம்ம வந்து அவங்க பிஸ்னஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங், பிஸ்னஸோட ரோட் மேப், பிஸ்னஸ்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, பட்ஜெட் எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய கரண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் என்ன, எங்க அவங்களுடைய சேலஞ்ச் இருக்கு, இதெல்லாம் நம்ம குவாலிட்டேட்டிவா அனாலிசிஸ் பண்ணாதான், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் யூ கேன் கிவ் அ பெட்டர் சொல்யூஷனிங் ஆர் கிவ் அ பெட்டர் இது. ஓகே, இன்ஸ்டலேஷன் ரன் ஆயிருக்கு, பைனரிஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு சின்ன டாபிக் இதில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நிறைய ரெப்ளிகேஷன் மைக்ரேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ ஆஸ் எ ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர் ஆர் ஆஸ் எ வாட் யூ கால் ஒரு மைக்ரேஷன் பண்றோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் வர சான்சஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் மைட் ஃபெயில் அட் அ பர்டிகுலர் டைம் ஆர் ஒரு பர்டிகுலர் டைம்ல இஷ்யூ வரலாம். இப்போ அதில் நம்ம வந்து ஜென்ரலா நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஜெரட்டோ, கார்பனைட் ஆர் விஎம்ஆரோட நேட்டிவ் டூல், இல்லை அஜூரோட மைக்ரேட் டூல், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ ஃபெயிலியர் வந்து எப்போ வேணா நடக்கலாம். அதாவது அதில் பர்சன்டேஜ் வரும், உங்களுக்கு ப்ராக்ரஸ் பர்சன்டேஜ் வரும். ஓகே, அந்த ப்ராக்ரஸ் பர்சன்டேஜை வந்து நீங்கள் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக வந்து ஒரு 0 to 10% இல்லை 0 to 5%லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, மெயினா அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, பர்மிஷன்ஸ் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு இருக்க சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி உங்களுடைய நெட்வொர்க்ல வந்து மிஸ்மேட்ச் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு இடத்துல மேபி ஜம்போ ஃப்ரேம் எனேபிளா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா ரவுட்டிங் இல்லாம இருக்கலாம், இல்லை நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது ஃபயர்வால்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போர்ட் பிரச்சனையா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நெட்வொர்க் அண்ட் பர்மிஷன் இது ரெண்டுத்துல தான் இனிஷியலாவே ஃபெயில் ஆகுது அப்படின்னா ப்ரீ ரெக்வசைட்ஸே ஏதோ மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ப்ரீ ரெக்கே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயா இதாகுது. ஸோ ஓகே, 5% to 7% இல்லை 5% to 10% அந்த டைம்ல ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா மைக்ரேஷன் டூல்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ரீ செக் தான் நடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து காப்பி பண்ண முடியுமா, இது க்ளோன் பண்ண முடியுமா, இதுல இருந்து டேட்டா மைக்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து வேலிடேஷன் நடக்கும். டிஸ்க் லெவல் செக் தான் நடக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னா மோஸ்டா அது வந்து டிஸ்க் லெவல்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்ல டிஸ்க் லெவல்ல ஏதோ ஃபிராக்மெண்ட் இஷ்யூ இருக்கு, இல்ல செக் டிஸ்க் ஏதாவது ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்க் லெவல் பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீ க்ளோனிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 5 to 10%. அப்போ டிஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு கோ அண்ட் செக் வெதர் நம்ம அங்கே உள்ளுக்குள்ளே டேட்டா காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 to 70% இல்லை 10 to 95% என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா காப்பி தான் நடக்கும். அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னா நெட்வொர்க்ல ஏதோ நடுவில் டவுன் டைம் இருந்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அவுட்டேஜ் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை வந்து யாரோ டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது திடீர்னு யாரோ போயிட்டு ஸ்னாப்ஷாட் ட்ரிகர் பண்ணிருக்கலாம் அந்த விஎம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாம இல்லை பேக்கப் ஏதாவது ஹிண்டர் ஆயிருக்கும், பேக்கப் யாராவது ரன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 10 to 95%ல ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது மெயினா வந்து டேட்டா ரிலேட்டட், அந்த நெட்வொர்க்ல வந்து டேட்டா காப்பி ஆகுது, இல்லை டிஸ்க் ரிலேட்டடா தான் இருக்க முடியும். ஓகே, 95 to 97% வந்து ஆல்மோஸ்ட் இது 95 ரீச் ஆயிட்டாலே மைக்ரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். இது வந்து டெஸ்டினேஷன் சைட்ல தான் ரீகான்ஃபிகரேஷன் பண்ற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். டெஸ்டினேஷனுடைய ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்றது, அதோடைய டூல்ஸ் இன்ஸ்டால் பண்றது, டெஸ்டினேஷனுடைய சைசிங் ஏதாவது மாத்துறது, அந்த மாதிரி வந்து டெஸ்டினேஷன் சைடு ஒர்க் தான் இது. இப்போ 95 ரீச் ஆயிட்டாலே ஆல்மோஸ்ட் மைக்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். ஏன்னா இதை நம்ம மேனுவலா பவர் ஆன் பண்ணி இந்த ரீகான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிக்கலாம். ரீகான்ஃபிகரேஷன், அந்த கஸ்டமைசேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டா வந்து 95க்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே டெஸ்டினேஷன் சைட் ஒர்க். ஓகே, அந்த டெஸ்டினேஷன் சைடு ஒர்க் வந்து அந்த கஸ்டமைசேஷன், ரீகான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்றது, டூல்ஸ் ஆட் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி கேன் டூ இட் வித்தவுட் சோர்ஸ் உடைய டிபெண்டன்சி இல்லாம பண்ணிக்கலாம். ஸோ 95 ரீச் ஆனாலே ஆல்மோஸ்ட் மைக்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். லாஸ்டா வந்து 99 to 100% என்ன நடக்கும், அந்த ரீஸ்டார்ட், அந்த டூல்ஸ் இன்ஸ்டால் ஆனதான அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அந்த ஃபைனல் க்ளோஷர், அந்த மெஷின் பவர் ஆன் ஆகிறது, அதெல்லாம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டோடைய ரீஸ்டார்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இங்க இந்த மாதிரி நமக்கு எந்த பர்சன்டேஜ்ல வந்து ஃபெயிலியர் வருது அப்படின்னும் போது அந்த நம்ம ரிலேட் பண்ண தெரியணும் நமக்கு. மோர் அண்ட் மோர் நீங்க மைக்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே. ஓகே, இது டிஸ்க்ல தான் போய் செக் பண்ணணும், நெட்வொர்க்ல தான் செக் பண்ணணும், ஃபயர்வால்ல தான் செக் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து நீங்க கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மோர் அண்ட் மோர் நீங்க மைக்ரேஷன், அதனால தான் தனியா மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தே நோ ஹவு டு டீல் வித் சிச்சுவேஷன், ஹவு டு டீல் வித் பர்டிகுலர் எரர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து மைக்ரேஷன் ஃபேசஸ். இது நீங்க இப்போ இன்கேஸ் மைக்ரேஷன் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கலாம். நம்ம இங்க தான் செக் பண்ணணும், டிஸ்க்ல தான் பார்க்கணும், நெட்வொர்க்ல தான் பார்க்கணும், ஃபயர்வால்ல தான் செக் பண்ணணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக மைக்ரேஷன் அப்போ போயிட்டு இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் பி ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலி ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நம்ம மைக்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து முதல்ல போயிட்டு பர்மிஷன்ஸ் செக் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல ப்ராப்பராக லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நம்மளுடைய சாஃப்ட்வேர்லாம் அப் டு டேட் லைசன்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வைரஸ் டெஃபினேஷன் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். சில டைம் வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது அதை கொஞ்ச நேரம் அதை டிசேபிள் பண்ணி வச்சாலும் பெட்டர் தான் டூரிங் த மைக்ரேஷன். அது வந்து சில டைம் நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த டூரிங் மைக்ரேஷன் யூ கேன் ஆல்சோ டிசேபிள் த ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர் பண்றதும் ஓகே தான். அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து ஸ்டோரேஜில் வந்து ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். டெம்ப் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணலாம். அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மெஷினில். ஏன்னா தேவையில்லாமல் அது மைக்ரேட் ஆக போகுது அது. ஓகே, அன்வான்ட் ஃபைல்ஸ் ஆர் டெலிட் பண்ணுறது இதெல்லாம். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் த சைஸ், அந்த டேட்டா சைஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் நம்ம மெஷினில். ஓகே, கொஞ்சமாவது ஒரு 80% இல்லை 90%க்கு மேலே ஆக்குபன்சி இருக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 70-30% தான் இருக்கணும். அது 70% தான் யூஸ் ஆயிருக்கணும், மீதி 30% ஃப்ரீயாக இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்பீட்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். கனெக்டிவிட்டி ஸ்பீட், அந்த டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ், நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜென்ரலாக நம்ம செக் பண்ணுவோமோ அந்த எம்டியூ சைஸ், அந்த ஸ்பீடு பார்க்கறது இதெல்லாம் வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் பிஃபோர் மைக்ரேட் பண்ணுறது முன்னாடி நாளே போயிட்டு ஏதாவது நெட்ஒர்க்ல வந்து ஸ்லோனஸ் இருக்கா, சும்மா ஜஸ்ட் ஒரு டேட்டா கொஞ்சம் காப்பி பண்ணி பார்க்கலாம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அதே மாதிரி நம்ம தேவையான ஃபயர்வால் போர்ட்ஸ், அந்த 9443 அந்த 5989 வாட் எவர் ரைட், அந்த ஃபயர்வால் ரூல்ஸ், அந்த பாலிசிஸ், அந்த பர்டிகுலர் போர்ட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமான்றதை வந்து வேலிடேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பிஃபோர் மைக்ரேஷன். சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய விண்டோஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் டிசேபிள் பண்ணுறது, ஐபி டேபிள்ஸ் டிசேபிள் பண்ணி வைக்கிறது, இல்லை உபுண்டுவோடைய ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் சைடில் வந்து ஓஎஸ் லெவலில் வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் வராத மாதிரி நம்ம அந்த மைக்ரேஷன் அப்போ மட்டும் யூ கேன் கோ அண்ட் டிசேபிள் சம் ஆஃப் த ஃபயர்வால் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸோ ஆன். தென் வந்து ஐடிஎஸ்எம் டேட்டா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட்டாக வந்து ஏதாவது இன்சிடென்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கா, கரண்டா ஏதாவது ஆன்கோயிங் இஷ்யூஸ் இருக்கா அந்த பர்டிகுலர் சர்வர்ல, கரண்டா ஏதாவது ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு மைக்ரேட் பண்ணிடுவோம், இந்த மைக்ரேஷனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து நம்ம கிட்ட வந்துடும் ஆக்சுவலா. ஓகே, அதாவது மைக்ரேஷன் டீம் தான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கரண்டா ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, ஆன்கோயிங் பிரச்சனை ஏதாவது இருக்கா அந்த மெஷின்ல, அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணி வச்சுட்டா இட் வில் பி பெட்டர் டு நெகோஷியேட் லேட்டர். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் அப்ப ரன் ஆகக்கூடாது. ஸோ பேக்கப் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகாம பாத்துக்குங்க. அதே மாதிரி பிஃபோர் மைக்ரேஷன் ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சிருங்க. ஓகே, ஸோ தட் யூ ஹேவ் ஒரு ஃபுல் இமேஜோ இல்லை ஒரு ஃபுல் பேக்கப் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் எடுத்து வச்சுட்டா இட் இஸ் பெட்டர். தென் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ அட் த டைம் ஆஃப் மைக்ரேஷன் என்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் ஏதாவது இருக்கு, ஏன்னா அது நிறைய டைம் ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ டூரிங் த மைக்ரேஷன் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். தென் வந்து மெஷின் ப்ராப்பராக மானிட்டர் ஆகுதா, இல்லை வந்து மெஷின் வந்து அப் டு டேட் பேச்சஸோட இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம். பேச்சஸ் ஆர் அப் டு டேட் அந்த மெஷின். ஏன்னா சில மெஷின் வந்து 2 வருஷம் 3 வருஷம் பேட்சே ஆயிருக்காது, அதனால கூட பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஏஜென்ட்லாம் வந்து ரொம்ப ஓல்டா இருக்கும், பேச்சஸ்லாம் ரொம்ப பழசா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஃபோர் மைக்ரேஷன் இந்த ஆஸ்பெக்ட்லாம் நிறைய செக் பண்ணலாம். இது நான் லிஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறேன்னா இங்கே அது முடிஞ்சிருந்தா ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி அப்ளிகேஷன், எங்கே இருந்து எங்கே லொக்கேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மைக்ரேட். ஓகே, நிறைய பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஎம்ஆர் என்விரான்மெண்ட்லாம் எப்படி கரண்டா மேப் ஆயிருக்கு, ஆர்டிஎம்ஆ மேப் ஆயிருக்கா, இல்ல டைரக்ட் டிஸ்கா மேப் ஆயிருக்கா, இல்ல பிசிக்கல் மோட்ல மேப் ஆயிருக்கா, வர்ச்சுவலா மேப் ஆயிருக்கா, இல்ல இது ஏதாவது மவுண்டட் டிரைவ்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். மேப்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம் அப்படின்னா யுவர் மைக்ரேஷன் சக்சஸ் ரேஷியோ கேன் பி பெட்டர். ஓகே, இதெல்லாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி நமக்கு இதெல்லாம் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சக்சஸ்ஃபுல்லி மைக்ரேட் போஸ்ட் இன்ஸ்டால் கான்ஃபிகரேஷன். லெட்ஸ் see.
ஜஸ்ட் செகண்ட், தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் சைஸ் வந்து ஓரளவுக்கு சின்ன, இன்னும் கொஞ்சம் மிஷின் சைஸ் அதிகமாயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் வேற ஏதாவது இங்கே லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த மெஷின் காமிக்கணும், அதுதான் வந்து நெக்ஸ்ட் வேலிடேஷன். இங்கே காமிக்கலன்னா ஒன்றும் மைக்ரேட்டே பண்ண முடியாது அங்கேருந்து. இது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது இந்த இது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து 2 விஷயம் கேட்கும். என்ன போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மெஷினை, தென் வந்து என்ன பாஸ் ஃப்ரேஸ்ன்னு கேட்கும். அந்த எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணணும். 2 ஆப்ஷன் கேட்கும். இப்போ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் நிறைய சொல்லிட்டே போவோம். இது எல்லாருக்குமே தேவைப்படாதுங்க. இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக்ரேஷன் இன்ஜினியர்னா மைக்ரேஷன் வந்து இந்த இதுலேருந்து இந்த சிஸ்டம்க்கு மைக்ரேட் பண்ணணும், இந்த டூல் வச்சு பண்ணணும்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் மைக்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட், இந்த எண்ட் டு எண்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இல்லை என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி ரோல் பிளே பண்றவங்க தான் வந்து எண்ட் டு எண்ட் பிளே பண்ணுவாங்க. வேற ஆக்சுவல் மைக்ரேஷன் இன்ஜினியர் வந்து வெறும் மைக்ரேஷன் மட்டும் சர்வரை செலக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுக்கப்புறம் பண்ண போறோம்ல அந்த வேலையை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. எஸ் பர்கத். How this P2V and then you have this P2V conversions, right? P2P. Yeah, this is more P2V only. We are kind of selecting physical kind of things, right? See, we are installing the agent. See, if it is virtual to virtual, there is no agent required. It will get migrated using the vCenter or ACVMM directly. So whatever option we are selecting, this is more of physical to virtual kind of only. See, since it is in AWS, we don't have control on the virtualization platform. So this is being considered as a P2V concept only. Even though it is running as a VM on AWS platform, since we don't have access on the virtualization platform in AWS, we are treating this machine as a physical server. Yeah. Okay, if you are doing P2V is the same tool or different tool? Same tool, everything is same. See here, when I showed you the options, we are just doing the same thing, right? Here, if you go one step back, you are using the same tool. See, it is asking us, what do you want to migrate? Where do you want to migrate, right? So here, when I go for replication, see, it is giving, if you select this Azure virtual machine to Azure virtual machine, this is V2V within Azure. If you are doing Hyper-V to Azure, then again it is V2V. If you are selecting VMware to Azure, then it is again a virtual machine to virtual machine, V2V. Physical machine to Azure is what we are selecting now. Okay, so yeah, migration you can consider as it's the same tool. Okay, whether it is physical to virtual or virtual to virtual, even you can do image to virtual also. Okay, we are using the same tool only. This can do everything. Oh. Yeah. Okay. Okay, let's see. ஸோ see இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வசைட், அதாவது மைக்ரேஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ மைக்ரேஷனில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய நம்ம வந்து இன்னும் ஃபைன் டியூனிங் பண்ணலாம். கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம போயிட்டு நம்ம எம்எஸ் கான்ஃபிக்ல கொடுத்துட்டு ஏதாவது தேவையில்லாத சர்வீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வைக்கலாம். எது எதெல்லாம் தேவையில்லையோ சர்வீசஸ் அதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுன்னா மைக்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ளீன் அப் பண்ணிடலாம். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேஷன் குயிக்காக இருக்கும். மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் டேட்டாவை மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா டைம் அதிகமாயிட்டே தான் போகும். அதே மாதிரி என்னென்ன ஓஎஸ் வெர்ஷன், என்னென்ன கரண்ட் இது டிபெண்டன்சி இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டா பண்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க வீக் டேஸ்லேயே கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா, ஏன்னா அப்பதான் நம்ம வந்து வில் கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல ஏதாவது கான்ஃபிளிக்டிங் சர்வீசஸ் ஏதாவது ரன் ஆகுதா, அதுல ஏதாவது அதனால போர்ட் ஏதாவது இஷ்யூஸ் வருமா, இதுல லாகின் பிரச்சனை ஏதாவது இருக்கா, ஐடென்டி இன்டெகிரேஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, நம்மளால வந்து லாகின் பண்ணி ஃபுல்லா பர்மிஷன்ஸ்லாம் வேலிடேஷன், அந்த ஐடென்டி வேலிடேஷன் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்றது வந்து இட் இஸ் வெரி குட் ப்ராக்டிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரேஷன்னா வீக்கெண்ட்ல மட்டும் தான் நம்ம மைக்ரேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங் உட்காந்து செக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம வி ஷுட் டூ சம் செக்ஸ் ப்ரையர் டு தட். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மைக்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறோன்றது இதுவுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் அந்த டேல வந்து நடக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஈவன் ப்ரையர் டு தட் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயத்தை செக் பண்ணிட்டு வி கேன் do some cleanup and do some preparation work so that our migration is always successful. அதுக்காக தான் இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இந்த அப்ரோச்சஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்டான் இப்போ AWS டு அசூர் இல்லாமல் இப்போ VMware இருந்து அசூருக்கோ AWS மைக்ரேட் பண்ணுறப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ இப்போ விர்ச்சுவலைசேஷன் வந்து நமக்கு லேயர்ல நமக்கு சம் ஆக்சஸ் இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு சாக்கெட் எவ்வளவு ப்ராசர் எல்லாமே தெரியும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு. பட் ஆனா கிளவுட்ல போறப்போ அந்த லேயர்ல நமக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமருக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் 8 கோர் ப்ராசர் அந்த மாதிரி அதே மாதிரி சிமிலர் இது கேட்கறப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காதுல்ல கிளவுட்ல. ஸோ அவங்க கொடுக்குற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் 8 கோர் ப்ராசர் சாக்கெட் இந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதை நீங்க அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு டிஷர்ட். அது ஆப்டிமைஸ் டிஷர்ட் சொல்லும் போது நீங்க இப்ப ஆன் பிரேம்ல இருக்கீங்க அப்படின்னா ஆன் பிரேம்ல என்ன பண்ணுவீங்க, 16 GB மெமரி கொடுத்துட்டு 2 CPU கொடுப்பீங்க. அப்போ வந்து அது வந்து ப்ராப்பரா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து சைக்கிள்ஸ், CPU சைக்கிள்ஸும் ப்ராசஸிங்கும் சரி மெமரியும் கிடைக்குதான்னு கேட்டா சான்சஸ் ஆர் லெஸ். வேற இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ஆப்டிமைஸ்டா தான் அந்த ரேஷியோ கொடுக்குறாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூ நீட் மோர் மெமரி. பட் அன்னெசரியா நம்ம வந்து நெட்வொர்க் ஸ்பீடு, டேட்டா சைஸு, CPU எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு பக்கம் வந்து அது ஆப்டிமைஸ்ட் ரேஷியோ காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு டிராபேக். பட் மைக்ரோசாஃப்டோடைய ரெக்கமெண்டட் சைசிங்ல போறதால உங்களுக்கு வந்து இது பெனிஃபிஷியல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க வெண்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து வெண்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க அது பேரே ஆப்டிமைஸ்ட்னு சொல்றாங்கல்ல, இட் இஸ் a memory optimized size, it is a CPU optimized size அப்படின்னும் போது அவங்க வந்து அதை வேலிடேட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ரேஷியோ கொடுத்தாதான் இட் வில் பி பெட்டர்னு சொல்றாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்றதுக்கு வந்து இட் இஸ் குட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. இப்போ நம்ம இன்ஃப்ரா லேயர் இல்லாமல் இந்த ஓஎஸ் லேயருக்குள்ள இந்த விண்டோஸ் பேட்சஸ் அந்த அப்ளிகேஷன் அந்த பார்க்குறீங்களா, நம்ம அது வந்து நம்ம அங்கே போகிறப்போ ஏஎம்ஐ சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அது தேவையில்ல அந்த செக்லிஸ்ட். சப்போஸ் நான் கிளவுட் டு கிளவுட் இல்லாமல் விர்ச்சுவல் டு கிளவுட் போகிறப்போ ஓஎஸ் பேட்ச்ல இருக்கணும், அப் டு டேட்ல இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு செக்லிஸ்ட்லாம் தேவையில்ல. ஸ்டான் அது கேட்குறேன். பண்ணணுங்க. மைக்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெஷின் வந்து அவுடேட்டடா இருந்தா கூட சில இதெல்லாம் ஒர்க் ஆகாது. சில கர்னல்லாம் வந்து ரொம்ப ஓல்டா இருந்ததுன்னா மைக்ரேஷன் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து இப்ப நீங்க மைக்ரேஷன்ல வந்து இப்ப ஜெர்டோல எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஓஎஸ் எல்லாம் சப்போர்ட்டடா இல்ல இல்ல ஓஎஸ் வெர்ஷன் சப்போர்ட் இல்ல. அது ஒரு லிமிட்டட் இருக்கும் கம்பேட்டபிலிட்டி. லிமிட் இருக்கும். அதுல சர்வீஸ் பேக்னு ஒன்னு இருக்கும். அதுல வந்து இந்த பேட்ச் லெவல்ல இருக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் இருக்குல்ல. அதனாலதான் நான் சொன்னேன் அந்த மெஷின்ல வந்து லேட்டஸ்ட் பேட்ச் இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர் ஆக்சுவலி. ஏன்னா அதுல தேவையான ஃபிக்ஸஸ் எல்லாம் அதுலயே வந்துரும். ஏன்னா இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை பாக்குறாங்க. இப்ப ஹாட் ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்றதுலாம் என்ன இது ஆக்சுவலா நிறைய கஸ்டமர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதனால இந்த மெஷின்ல வந்து அந்த ஹார்ட் ஃபேக்ஸ், அந்த லேட்டஸ்ட் பேச்சஸ் எல்லாம் இருக்கிறது வந்து ஆல்வேஸ் a குட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. அது நீங்க எங்க பண்றீங்கன்றது வந்து irrespective ஆஃப் தட் இட் இஸ் a குட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் யுவர் மெஷின் அப் டு டேட். எதர் அது ஆன்டி வைரஸா இருக்கலாம், ஓஎஸ்ஆ இருக்கலாம், உங்க அப்ளிகேஷனா இருக்கலாம். இஃப் இட் இஸ் ஹேவிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன் then it will we can say that it has got all the latest thing. ஓகே. பட் ஆனால் நம்ம வந்து அங்கே சப்போஸ் அந்த மெத்தடாலஜி போகிறப்போ அங்கே உள்ள ஓஎஸ் தான் சூஸ் பண்ணல. ஏஎம்ஐன்றது அது புது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து டெஸ்டினேஷனில் உட்காரும். அது கரெக்ட் தானே ஸ்டான்? அது
ஆமா ஆமா டெஸ்டினேஷன்ல வந்து நீங்க ஃப்ரெஷ் பில்ட் பண்ணும்போது நீங்க புது அந்த டெஸ்டினேஷனோட அங்க ஏஎம்ஐ வச்சு தான் பண்ணுவீங்க. பட் வந்து மைக்ரேட் பண்றது வந்து அங்க கரண்டா இருக்கிறது தான் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. இல்ல 2 மெத்தடாலஜி பண்ணலாம் இல்லையா? இது லிஃப்ட் பண்ணலாம் அண்ட் சரி ஷிஃப்ட் பண்ணலாம். அது இப்போ நீங்க ஜெர்டோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணிருப்பீங்க. அதுக்கான எக்ஸ்ட்ரா வந்து ஆமா. அந்த ஹெல்ப்பர் மெஷின் அந்த இது எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அதனால அந்த அப்ரோச் இங்க பண்ணல. நம்ம வந்து இப்போ லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மாதிரி தான் ஓகே பண்றோம். ஓகே ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் ஸ்டக் ஹியர். ஏதோ ஸ்க்ரீன் ஏதோ ஓப்பன் ஆயிருக்கா? ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகிறதுக்குலாம் சான்ஸே இல்லையே. கொஞ்சம் சைஸ் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். இன்னொரு ஒரு இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அங்கே லிஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரேஷன் ட்ரிகர் பண்ணிடலாம். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த யூஎஸ்ல இருந்து கனெக்ட் பண்றவங்களுக்கு தான் இப்ப கஷ்டமா இருக்கும். ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆயிடுச்சாங்க. ஓகே, யூஎஸ் கனடால இருந்து 2 பேர் இருக்கீங்கல்ல. ஓகே சாரி, கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் 12. ஓகே 1 o'clock. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன? ஓகே, நம்ம வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா இங்க டக்குன்னு முடிஞ்சிடும். பட் இருங்க என்ன பார்க்கலாம். இதுல போயிட்டு மஷின் ஆக்சுவலா இங்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பிசிக்கல் கொடுத்த உடனே இதுல வந்து நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இங்க வரும். ஆக்சுவலா இம்போர்ட் செட்டிங்ஸ் ஃப்ரம் அன் அசஸ்மெண்ட். நோ, ஐ வில் ஸ்பெசிஃபை த மைக்ரேஷன். இதுல போயிட்டு நமக்கு ஆட் பண்றதுக்கே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. டிஸ்கவர் நான் வர்ச்சுவலைஸ்ட் அதர் மெஷின். இங்க பாருங்க, அது இதுக்கு தனியாகவும் ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குறாங்க. அது நிறைய ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ்லாம் போட்டு பண்ண சொல்றாங்க. ஓகே, ஐ திங்க் நம்ம இதே பண்ணிடலாம் குயிக்கா. ஆர்எல்ஸ் ஒன்று பண்ணலாம். இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு குயிக்காக முடிச்சுக்கலாம். Are you sure you want to stop running the unified? கேன்சல் பண்ணவும் மனசு வரல. Let's see. 100% CPU, அதான் பிரச்சனை. ஒரே ஒரு CPU கொடுத்துட்டு நம்ம இவ்வளவு பெரிய EXE இன்ஸ்டால் பண்ண வைக்கிறோம். அதனாலதான் அது ப்ராக்ரஸ் ஆக மாட்டேது. அதான் நானும் செக் பண்ணலான்னு பார்த்தேன். 100% CPU, 90% மெமரி. இதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் முடிக்கிறதுக்கான அதுக்கு சிபியூவே இல்லை. இப்போ நம்ம ஒரே ஆப்ஷன் வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மெஷின் ஆஃப் பண்ணணும். சரிங்க, வேற வழி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது இப்படியே தான் ஸ்டக் ஆயிருக்கும். அப்புறம் இல்லாட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருங்க, இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குரோமுடைய கன்சம்ஷன் ஓகே 0% தான் கன்சியூம் பண்ணுது. 1% கன்சியூம் பண்ணுதா குரோமை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த
கன்சோல்லாம் க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா 100% ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சு இந்த மெஷினில். இந்த க்ளோஸ் கொடுக்குற ஆக்ஷன் கூட வந்து அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஃபைன். ஓகே, கொஞ்சமாவது ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, 90% யூட்டிலைசேஷன் போகுது இதுவே. ஓகே, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வேறு ஓப்பனில் இருக்கா, அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், கொஞ்சம் குயிக்காக மைக்ரேஷன் முடிய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், ஒரு 1 minute கொடுப்போம். 1 minute கொடுத்து ஒர்க் ஆகலாம். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். I think it's of no use. Let me go and change the size. இப்போ இந்த மெஷினை போயிட்டு சைஸ் மாத்திடுறேன். பட் அதை ஆஃப் பண்ணணும். மெஷினை ஆஃப் பண்ணாதான் இங்க ஆப்ஷனே வரும். ஓகே, முடிஞ்சதா? முடியல. ஓகே, ஸ்டாப். ஓகே, அது ஸ்டாப் ஆகட்டும். இதுல ஏதாவது டவுட்ஸ்? so far save, discover, assessment. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்யூஷனிங் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் லெவலில் இருக்கீங்க, கொஞ்சம் நல்ல டூல்ஸ்லாம் கொஞ்சம் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 hour வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீக் டேஸில் வந்து இவங்க டிவைஸ் 42ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து வெபினார் மாதிரி நடத்துவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி நம்ம பெட்டராக டிஸ்கவரி பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது வந்து மைக்ரேஷன் இன்ஜினியர் இல்லை மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் ஆக போறீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட், இந்த டெமோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது லைவாகவே அவங்க வந்து காமிப்பாங்க எப்படிலாம் டிஸ்கவர் பண்ணலாம். இதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப பாப்புலரான டூலும் கூட. நிறைய ஆர்கனைசேஷன் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ஒன் hour, அதாவது ஒரு நாள் வந்து 45 minutes இருக்கும், இன்னொரு நாள் வந்து 1 hour இருக்கும். அந்த 2 செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா மைக்ரேஷனுடைய அவங்க என்ன அப்ரோச்லாம், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இந்த டிஸ்கவரி அசஸ்மெண்ட் ஃபேஸில் வந்து நம்ம எப்படி நல்ல பெட்டராக பண்ணலாம், எப்படி பிளானிங் பெட்டராக பண்ணலான்றது வந்து சூப்பராக எடுப்பாங்க அது ஆக்சுவலாக. ஸோ இதை வேணா இன்னொருத்தர் அட்டன் பண்ணி பாருங்க. டிவைஸ் 42 உடைய ஈவெண்ட்ல போயிட்டு அது அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது யூடியூப்ல போனாலும் அவங்களுடைய இது இருக்கும், டெமோ ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ டிவைஸ் 42 இஸ் a வெரி குட் டூல் ஆக்சுவலி ஃபார் டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட். ஓகே, நிறைய அவங்க வந்து டெமோ உங்களுக்கு நீங்க இன்கேஸ் நீங்க நிஜமாலுமே மைக்ரேட் பண்ண போறீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா, நீங்க அவங்களுடைய இது கூட சப்போர்ட் கூட ஒரு கேஸ் ரைஸ் பண்ணி உங்களுக்குன்னு தனியா லைவ் டெமோ கொடுப்பாங்க. உங்க ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம், சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் அது ஆக்சுவலா. ஸ்டோரேஜ்ல இருந்து எல்லாமே டிஸ்கவரி எப்படி பண்ணலாம், எங்க இடத்துல பிரச்சனை, இது நல்லா இருக்கும் இந்த செமினார். இந்த ஈவெண்ட் சும்மா ஜஸ்ட் இதுல ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். யூ கேன் கோ அண்ட் try that if in case you got time. Device 42. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு சைஸ் மாத்திருவோம். சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் சைஸ் T2 மைக்ரோக்கு பதிலா T2 உடைய 2x லார்ஜ் அதிகம், ரொம்ப அதிகம் அது. T2 லார்ஜ் போதும். அப்ளை. ஓகே, T2 லார்ஜ்னா எவ்வளவு கிடைக்குது? 2 CPU கிடைக்குது, 8 GB ரேமா. ஓகே, இது சஃபிஷியன்ட். ஓகே, லெட் மீ பவர் ஆன்.
வேற ஏதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஷாஜகான், அதர்ஸ்? ஏதாவது டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நிறைய மைக்ரேஷன்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ யூ வாண்ட் டு ஷேர் சம்திங்? கிளாஸ்னா நான் மட்டும் தான் சொல்லி தரணும் அவசியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஸ்டான் ஒரே டவுட், அந்த நம்ம நீங்க 6 hours சொன்னீங்க இல்லையா, அதுல ஆமா. வந்து சில பேர் அந்த டெவாப்ஸ் டைப் சைக்கிள் யூஸ் பண்றாங்களே, ஸோ கம்ப்ளீட்டா இன்ஃப்ராவே நான் டெவாப்ஸ்ல கொண்டு போறேன் அந்த மாதிரி டெக்னாலஜி ரீ ஆர்கிடெக்ட்ல வருமா, இல்ல வந்து அது இல்ல அது வந்து எக்ஸ்க்ளூடடா? இல்ல இதுல தான் வரும். அது வந்து மோஸ்டா இந்த ரீபிளாட்ஃபார்மிங் வந்து அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன் சொல்லலாம், ரீஃபேக்டரியும் சொல்லலாம். ரெண்டுமே தான் நீங்க சொல்ற மாதிரி. இதுல ரீபிளாட்ஃபார்மிங்கும் கிட்டத்தட்ட ஆப் மாடர்னைசேஷன் சொல்றாங்கல்ல, அதுவே வந்து டெவாப்ஸ் மாடல்ல வந்து நம்ம டெப்ளாய் பண்றதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து ரீபிளாட்ஃபார்மிங்லயும் வரும். மோஸ்டா ரீஃபேக்டரி தான். 60% ரீஃபேக்டரிங், 40% ரீபிளாட்ஃபார்மிங்லயும் வர சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. அப்ரோச் மாடர்னைசேஷன் அப்ரோச்னு சொல்லுவாங்கல்ல. Control V. So let me log into the VM. இப்போ கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது இப்போ கொஞ்சம் முன்னாடியே நான் பண்ணியிருந்திருக்கலாம். தட்ஸ் ஃபைன். எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்ட் credential வெப் சர்வர். ஓகே பர்ஃபெக்ட். இங்கே லாகின் பண்ணுறதே தெரியுது பாருங்க வித்தியாசம். ஆனால் 1 GB தான் இருக்கா? சிபி மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சரி, எனிவேஸ் குயிக்காக ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை ஃபாஸ்ட்டாக இருக்கு பாருங்க. முன்னாடி இதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு இல்லை? டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்க. சிபியூ தான் பாட்டில் நெக்காக இருந்திருக்கு. ஆனால் 8 GB ரேம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெரி குட் வெரி குட். நான் யோசிச்சேன் என்னடா அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, எவ்வளோ சிபியூ கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுது பாருங்க. நம்ம 2 சிபியூ கொடுத்துமே வந்து 70% கன்சம்ஷன் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 170% ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அவ்வளோ ஸ்லோவாக இருந்தது பாருங்க. நம்ம 2 சிபியுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாக யூஸ் ஆகுது. அப்போ 150 170% அது தேவைப்பட்டிருக்கு அந்த டைமில். எனிவேஸ் தட்ஸ் ஃபைன். ஓகே, அட்லீஸ்ட் இந்த டைம் முடிஞ்சிடும். இப்போ மேபி ஒரு 10-20 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ரெஜிஸ்டர் பண்ண சர்வர் எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த வால்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷன், அந்த எந்த வால்ட்டுக்கு இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம், இதுக்கு தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கும். இதில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்வர்லாம் வந்து நம்மளுடைய மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற சர்வர் அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். செகண்ட் ரெப்ளிகேஷன் இதெல்லாம் ஹைப்பர்-வி, அஷூர் இதில் இருக்கோ. சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ஃபிகரேஷன் சர்வர் இங்கே இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, கான்ஃபிகரேஷன் பாசஸ் சர்வர். அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அதோடைய வெர்ஷன் என்ன, அதோடைய சைஸ் எவ்வளோ, சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகுது, அதில் மெமரி எவ்வளோ இருக்குது, எல்லாமே இங்கே பார்க்க முடியும் உங்களால். அந்த கான்ஃபிகரேஷன் சர்வருடைய இது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராசஸ் சர்வர் ஆட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா மாஸ்டர் சர்வர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்தே நமக்கு வந்து ப்ளஸ் கொடுத்தா அந்த EX இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடிஷ்னல் ப்ராசஸ் சர்வர் ஆட் பண்ணுறது. இன்கேஸ் வந்து மைக்ரேஷன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் போகுது அப்படின்னா எவ்ரி 1 இயர் வந்து நம்ம லைசன்ஸ் ரினியூ பண்ணணும். சாரி, சர்டிஃபிகேட். அது 1 இயர்லாம் போகாது நிறைய மைக்ரேஷன், பட் பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து 4-5 வருஷம் மைக்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ரினியூ பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட். இன்கேஸ் வி சென்டர்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. நிறைய ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து மல்டிபிள் ரீஜனில் வந்து மல்டிபிள் வி சென்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரே இதுலேருந்தே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர்.
ஓகே, ஸோ அதோடைய கரண்ட் யூட்டிலைசேஷன் இன்கேஸ் ஸ்லோவாக இருக்குது, இன்கேஸ் பிரச்சனை இருக்குது, பாருங்க ப்ராசஸ் சர்வர் இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இப்போ 950க்கு அது பிரச்சனை இல்லை, இப்போ சரியா இருக்கு. ஓகே, அந்த டைமில் வந்து சைசிங் வந்து கம்மியாக இருந்தாலும் மேபி இட் வாஸ் ஷோயிங் எ வார்னிங். இங்கே பார்த்துருந்துருக்கலாம் நம்ம. ஓகே, எனிவேஸ், ஸோ இப்போ முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, வித்தின் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று வந்து அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர் எது, எந்த சர்வர் வழியாக நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போறீங்க, எந்த சர்வர் வழியாக மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த சர்வருடைய ஐபி நம்ம கொடுக்கணும். இந்த சர்வருடைய ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன போர்ட்டுன்னு கேட்குறாங்க. அது திங்க் 43 தானே, அது 9443 நான் மறந்துருச்சு அது. பட் எனிவேஸ் அதை நான் 9443 கொடுக்குறேன். பாஸ் ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காப்பி பண்ணோம்ல, இதுதான் முக்கியமாக. இதெல்லாம் நம்ம சேஃபாக வச்சிருக்கணும், இல்லாட்டி மைக்ரேஷன் நம்ம திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல இருந்து. பாஸ் ஃப்ரேஸ் வேற எங்கேருந்து அது வந்து எடுக்க முடியாது. 9443 443 தான் இப்போ கான்ஃபிகரேஷன் சர்வர் போர்ட் வந்து ஐ திங்க் 9443 தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இல்லை வெறும் 443. Yeah, it was 9443. You can check what port it is listening, right, from the command line. Yeah. So it says invalid port. I think it is 443 only. Yeah, 443. So done. Okay, so now we have registered the system. Okay, so here இப்போ இங்க போயிட்டு நம்ம மெஷினை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா I think it should show up. Okay, continue. Physical appliance credential I will specify. நாங்க வரல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். I think let's go and do the same, refresh பண்ணிடுவோம். லாஸ்ட் டைம் அது பண்ணாம it gave us some challenges. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஐ திங்க் நம்ம பண்ணுறதே தப்பான இதில் செக் பண்ணிட்டு இருக்கோம். திங்க் we have a different recovery services vault. இதில் தான் இருக்கு ஆக்சுவலாக replicated. ஸோ இதில் வந்து நம்ம overview, site recovery, replicated items, replicate, VMware and physical. இதில் வந்து எந்த கான்ஃபிகரேஷன் சர்வர், இதில் வந்து ஃபிசிக்கலாக இதான் நீங்கள் கேட்கறதுக்கு ஆன்சர் பர்கத். இஃப் யூ ஆர் டூயிங் a physical P2V, you have to select physical machine. If you are doing a virtual to virtual, you have to select the virtual machine. Okay, so now I have to select virtual machine just because I don't have access to the virtualization platform. If I have access to the vCenter or ACVMM, then I can select it as a virtual machine. It will ask for the vCenter server name and I have to give the vCenter server IP address, so that the process will be very, very easier. But now I have to select the physical machine and I have to select which process server I want to use. See, if you have more than one process server, then you have to select this respective process server. See, இப்போ நம்ம வந்து 50 மெஷின் இருக்கு அப்படின்னா you might have 3 machines for migrating. So அதில் எந்த process serverல load கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு you can check which one is having which one is healthy and you can select it. Okay, click next. Okay, இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்டினேஷன்ல எங்க மைக்ரேட் பண்ண போறோம்னு கேட்கறாங்க. வெதர் ஐ வாண்ட் டு மைக்ரேட் டு திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் பே as you go சப்ஸ்கிரிப்ஷன், எந்த ரிசோர்ஸ் குரூப், எந்த நெட்வொர்க்குக்கு மைக்ரேட் பண்ண போறோம். ஐ கேன் ஜஸ்ட் கால் இட் as storage RG thing. ஸோ எந்த நெட்வொர்க்குக்கு மைக்ரேட் பண்ண போறோம்ன்றத இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ யூசிங் த சேம் ஐபி லைக் ஆன் ப்ரமைசஸ், அதே ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ ஹியர் நோ பிசிக்கல் மெஷின்ஸ் ஃபவுண்ட். லெட்ஸ் வெயிட். இங்க தான் காமிக்கணும் ஆக்சுவலா. இதுல போயிட்டு ஆட் பிசிக்கல் மெஷின் கொடுத்துருங்க. காமிக்கல அப்படின்னா இதுல போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் என்டர் இட். இப்போ இந்த மெஷின் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அது ஆக்சுவலாக அங்கே வந்திருக்கணும், ஏன்னா நம்ம வி ஹவ் ஆல்ரெடி ஆடட் த ஏஜென்ட். ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐபி அட்ரஸ். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரை அண்ட் இன்ஸ்டால் த ஏஜென்ட் ஃப்ரம் த கன்சோல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரை டு புஷ் த ஏஜென்ட் டு த மெஷின். இப்போ வரும் பாருங்க அந்த ஆப்ஷன்.
நீங்கள் அது மேனுவலாக போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பண்ண ஆப்ஷன் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மாதிரி. பட் இங்கேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் புஷ் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓகே கொடுத்த உடனே அந்த மெஷினில் போயிட்டு ஏஜென்ட் டிஸ்கவர் ஆகும். அந்த மெஷின் டிஸ்கவர் ஆகிட்டு அதில் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இதை நான் இன்னொரு ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இல்லை கேன்சல் பண்ணிடுறது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட போகுது. Stanley, do we have to run this Azure tool on the same subnet, or can we run on other subnets? It can be in any subnet. Okay, so provided you have proper network routing connections, it should work anywhere. Okay. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸில் வந்து வர ஆரம்பிக்கணும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, லெட்ஸ் see டிஸ்கவரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு. ஓகே, சி ஆடிங் மெஷின் இன் ப்ராக்ரஸ்னு காமிக்குதா. இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வரும் உங்களுக்கு நல்லா க்ளீனாக. ஸோ இது இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷினில் கரண்ட்டாக ஏதாவது எக்ஸ்ட்ரா லிசனிங்கில் ஏதாவது போர்ட் வருதா, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்ஸ் வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து நெட் ஸ்டாட் -an மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நெட் என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டைப் பண்ணி அது ஸ்டாண்டே வருது. ஓகே, நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எந்தெந்த மெஷின்லாம் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. 91.106 கூட 443 கூட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு கனெக்ஷன். தென் இதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தேர் இஸ் a நியூ கனெக்ஷன் ஹியர். ஸோ இது மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து அங்கே ரெப்ளிகேட் ஆகும், கனெக்ஷன் ஆகும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும் போது 9443 ஓப்பன் ஆகும் பர்கத். ஓகே, ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரெண்டு பேருமே மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா ஆத்தென்டிகேஷன் பண்றது 443ல வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். தென் சப்சீக்வெண்ட் டேட்டா காப்பி வந்து 9443ல டேட்டா காப்பி நடக்கும். 443 is just your IaaS services. ஆமா கரெக்ட். ஸோ இட் வில் ஜஸ்ட் ஆத்தென்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்து ஆத்தென்டிகேஷன் இங்கே நடந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்மளுடைய லோக்கல் மெஷின். இந்த மெஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா 443ல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வேலிடேட் பண்ணோம். இது நடக்கல அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயம் ஸ்டெப் இங்கே இல்லை அப்படின்னா தென் தெர் இஸ் சம் இஷ்யூன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஓகே, திங்ஸ் ஆர் கோயிங் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி சக்ஸஸ்ஃபுல். பார்த்தீங்களா, ஆட் ஆயிடுச்சு இந்த மெஷின். இப்போ ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு we can enable the replication for that machine. இப்போ இதில் போயிட்டு physical select பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மெஷின் இங்கே லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா, வந்துருச்சு AWS வெப் சர்வர். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு we can start the replication. இப்போ இதில் எந்த அக்கௌண்ட் வச்சு நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் வந்து அங்கே போயிட்டு அந்த மெஷின்லேயே நான் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டிஸ்க் இருந்தது அப்படின்னா என்ன இதுக்கு மைக்ரேட் பண்ண போறீங்க? இப்போ அஜூர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி வேணுமா, ப்ரீமியம் எஸ்எஸ்டி வேணுமா, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ப்ரீமியம் கொடுத்துங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஏதாவது கேச்சிங்க்கு ஏதாவது ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேச்சிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கேச்சிங் நடக்கும். அதில் தான் வந்து அந்த டிஸ்க் வந்து கேட்ச் பண்ணி அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டிஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ கேச்சிங்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கொடுக்கணும். தென் வந்து அது டெஸ்டினேஷனில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் எஸ்எஸ்டி பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ப்ரீமியம் கொடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி போதும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி கொடுத்துங்க. ஓகே, இதில் ரெப்ளிகேஷன் பாலிசி கேட்குறாங்க. நம்ம ரெகுலராக டெய்லி ரெப்ளிகேட் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ஒன்ஸ் மட்டும் பண்ண போகிறோமா என்னன்றது கேட்குறாங்க. நம்ம இங்கே ரெப்ளிகேஷன் பாலிசி போய்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெப்ளிகேஷன் பாலிசி எங்கே இருக்கு? ஜஸ்ட் செகண்ட். செட்டிங்ஸ், ரெப்ளிகேஷன் பாலிசி இங்கே தானே இருக்கணும். ஓகே, ரெக்கவரி பிளான்ஸ் தான் நினைக்கிறேன், அதை அவங்க பாலிசின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கிரியேட் அ ரெக்கவரி பிளான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AWS to Azure பிளான்னு கொடுத்துக்கிற நேமு. டார்கெட் வந்து Azure. அலோ ஐட்டம்ஸ் வித் டிப்ளாய்மெண்ட் மாடல் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல். கிரியேட். ப்ளீஸ் செலக்ட் ஐட்டம்ஸ். ஓகே, ஓகே ஜஸ்ட் அ செகண்ட். இதில் சோர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சர்வர் தான் சோர்ஸ் நமக்கு. மைக்ரோசாஃப்ட். இது ரிசோர்ஸ் மேனேஜர். மெஷின் வரல பாருங்க. ஸோ இருங்க, லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் பேக். இதெல்லாம் அவங்க இங்கே இருக்கு பாருங்க, பேக்கப் பாலிசி ஃபர்ஸ்டே இருக்கு.
சாரி. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து எப்படி ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு நம்ம இங்கே ஆட் பண்ணணும் பாலிசி. ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் சே அஜூர் வர்ச்சுவல் மெஷின் பாலிசி டைப். இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பாலிசி என்னன்றது கொடுத்துக்கலாம். இது AWS டு அஜூர் ரெப்ளிகேஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரெகுலராக டெய்லி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கெடியூல் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா we can just leave it. 180 டேஸ்லாம் ரொம்ப அதிகம். ரிட்டென்ஷன் I just want to have it for 1 day. ஆனால் 1 day சப்போர்ட்டடா இல்லை, 7 days. ஆக்சுவலாக பேக்கப் பாலிசிக்கு வர எல்லா ஆப்ஷனும் அங்கே வருது. இட் ஷுட் பி ஷோயிங் அஸ் ரெப்ளிகேஷன், பட் ஐ டோன்ட் நோ. Just a second guys. ஓ, இது பேக்கப் பாலிசி வச்சே. ஆப்ஷன் எங்கேயோ கொடுத்துருவாங்க. ரெப்ளிகேஷன் இங்கே இருக்கு. அதுவும் தப்பு நம்ம பண்ணது. அது வந்து பேக்கப்கான பாலிசி அஜூர் ரெப்ளிகேஷன் பாலிசி 1. ஓகே, இது வந்து என்ன சோர்ஸ் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். VMware, பிசிக்கல், அஷ்யூர், RPO கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்கணும் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 30 செகண்ட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் அப்படின்னு ரொம்ப கம்மியான RPO வேணும் அப்படின்னா RPO கம்மியாக கொடுத்துக்கலாம். பட் 60 மினிட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், 1 ஹவர் வரைக்கும் இருக்கலான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அது. பட் இதையும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டென்ஷன் வந்து நமக்கு இது வேணும், நம்ம மல்டிபிள் டேஸ் இது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு டைம் தான் நான் பண்ண போகிறேன். 1 டைம் ரெப்ளிகேஷன் மாதிரி பண்ணி கட் ஓவர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் 1-2 நாள் வச்சுக்கணும் அப்படின்னா கூட 1 to 15 days வரைக்கும் நீங்கள் 2 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதில். ஓகே, ஸோ இதான் ரெப்ளிகேஷன் பாலிசி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமரோட RPO ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியான டைம் என்ன கொடுத்துக்கலாம். பட் 60 minutes இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இதில் ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஆல்ரெடி இருக்குது. டிஃபால்ட் பாலிசியை ஏன் காமிக்கலைங்க? ஓகே, 1 ஸ்டெப் பேக் போயிட்டு வருவோம். இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம், அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சும்மா ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு வந்து பார்க்கலாமா? நல்லா பண்ணல. ப்ரீமியம். ஓகே, இல்லை, இதுதான் ப்ராப்ளம் இவங்கள்ட்ட. ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு பொறுமையாக போயிட்டு பண்ணுவோம். ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு சைட் ரெக்கவரியில் ரெப்ளிகேட்டில் போயிட்டு VMware and physical machine. இதில் physical machine, this is fine, this is all fine, this is fine. இங்கேயும் நம்ம வந்து இப்போ எல்லாம் அந்த இது செலக்ட் பண்ணணும். ப்ரீமியம் இஸ் ஃபைன். இந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ அந்த பாலிசி வரணும். கிரியேட் யுவர் ரெப்ளிகேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட். கோ டு செட்டிங்ஸ், ரெப்ளிகேஷன் பாலிசி டு கிரியேட் பண்ணிட்டோமே. கிரியேஷன் ரெப்ளிகேஷன் பாலிசி கம்ப்ளீட்டட், எல்லாம் முடிஞ்சிருச்சே. சோர்ஸ் VMware, டெஸ்டினேஷன் அஜூர், இது இன் யூஸ் டிஃபால்ட் பாலிசி. இது எதுலையுமே என்ன யூஸ் ஆகலை. இதில் போயிட்டு ஏதாவது டைப் பண்ண முடியுமா? ஆட் ரினியூ சர்டிஃபிகேட் அப்படி தான் வருது. இருங்க, போயிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ். இங்கே ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கா? இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கு. VMware and physical machine, இந்த ஒரு சர்வர், இதெல்லாம் ஓகே தான். ரியல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஃபுல்லாக உட்காந்து மைக்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 hours 3 hours தான். ரியல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்கும், வீக்கெண்டே முடிஞ்சிடும், மைக்ரேஷன் முடியாது. ஸோ வி நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ்.
அடாடாடா ஏன் இது something is wrong. ஜூன் 2022 மைக்ரேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். எங்கே தப்பு பண்ணுறோம்? ஓகே தான். வேற சும்மா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வேணா அதை கொடுத்து பார்ப்போம். நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ஆப்ஷன் இருக்குது, கான்ஃபிகர் நியூ. One second, guys. கிரெடிட்லாம் டக்கு 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 டக்குன்னு கம்மியாயிட்டே வருது கிரெடிட். இது மைக்ரேஷனுக்குலாம் எக்ஸ்பென்சிவ் தான். ஃபினிஷ் லோடிங் சோர்ஸ் எல்லாம் பக்காவாக காமிக்குது. பட் அந்த இடத்துல ரெப்ளிகேஷன் பாலிசி ஏன்னு வர மாட்டேது. Create your replication policy. Go to settings, create replication policy, duplicate. அது ஓகேங்க, அது தியாகராஜன், அது எது வேணா இருக்கலாம். நமக்கு டெஸ்டினேஷன்ல ஏதோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் அவ்வளோதான். பட் இது ரெப்ளிகேஷன் பாலிசி, சைட் ரிகவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் நம்ம பண்ணுறது வந்து ஃபார் VMware அண்ட் விசிகல் இங்கே தான் பண்ணுறோம். கான்ஃபிகரேஷன் சர்வர் காமிக்குது, ரெப்ளிகேஷனும் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இருங்க, பாலிசி AWS ரெப்ளிகேஷன் 1. இது வந்து ஃபிசிக்கல் VMware, டார்கெட் வந்து Azure, ரெப்ளிகேஷன் வந்து 60 minutes இஸ் ஃபைன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வேண்டாம். கிராஷ் கன்சிஸ்டன்சி ஃபெயில் பேக்கும் கிரியேட் ஆகிடுச்சு. A replication policy for failback from Azure to on-premises will automatically get created. That is good. So reverse நடக்கும் அது. ஸோ கரெக்டான இதில் தான் கிரியேட் பண்ணுறோம். பட் ஏன் அங்கே லிஸ்டிங் வரல? இந்த பழசு இருக்கு. ஓகே, இந்த ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் பண்ணதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், அசோசியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் சர்வரில் அசோசியேட் பண்ணிடுறேன். இப்போ வேறு வழியே இல்லாமல் அது காமிச்சாகணும். ஓகே, அசோசியேட் ஆகட்டும். இப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது லிஸ்டிங்கில் வரணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முடியட்டும் அது. பர்கத், உங்களுக்கு இன்னைக்கு லீவ் தான்ல? சாட்டர்டே சவுதியில் சொன்னீங்க, இல்லை எங்கே இருக்கீங்க சொன்னீங்க? எஸ், சவுதி தான். சவுதி லீவ் தான்ல? ஃப்ரைடே சாட்டர்டே லீவா இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவா சவுதியில்? ஃப்ரைடே சாட்டர்டே. ஆனால் முன்னாடி வந்து ஒரு 2-3 years பேக் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே மாதிரி இருந்தது இல்லை? எஸ் எஸ் சார். ஓகே. எங்க மெயின் ஜெடா அங்க இருக்கீங்களா இல்லை ரியாத் அந்த மாதிரி? ரியாத். ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் தான் எல்லாமே இல்லை? ஜெடால இருந்தோன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ரியாத் வந்து வரும். இதுனா டைரக்டா இந்தியா டிராவல் பண்ணிடலாம் நீங்க. வீக்லி ட்வைஸ் சவுதியா. ஓகே 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 ஃபைன். ஸோ லெட் மீ ரெப்ளிகேட் இட்.
Azure VMware and physical machine to Azure. Okay, select the VM. Okay, this is all fine. This is fine. பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துடும், வேறு வழியே இல்லாமல். ஏன்னா நம்ம அங்கே ஆல்ரெடி டேக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு அந்த பாலிசியில் போயிட்டு அசோசியேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே பண்ணிட்டீங்கன்னா அது வேறு வழியே இல்லாமல் அங்கே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடும். பட் அது ட்ராப் டவுனில் வரணும் அது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் எனேபிள் த ரெப்ளிகேஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று ஜோன் டு ஜோன் பண்ணாலும் இல்லை ரீஜன் டு ரீஜன் பண்ணாலும் அதே மாதிரி தான். பட் வில் சி லைக் அந்த இது ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, மேபி 30 மினிட்ஸ் கிட்ட போகும். நம்ம மேபி பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் தேவை நமக்கு அந்த ஃபைனல் இது அவுட்புட் பார்க்கறதுக்கு. வில் கோ அண்ட் டேக் சம் பிரேக் அண்ட் கம் பேக் அண்ட் க்ளோஸ் த செஷன். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக அது முடிஞ்சிடும். அது இப்போதைக்கு ரிவ்யூ ஆயிடுச்சு இதில். ஓகே, ஸோ எனேபிள் ஆகிட்டு இருக்கு ரெப்ளிகேஷன். இந்த எனேபிள் ரெப்ளிகேஷன் போனீங்கன்னா அந்த ஏஜென்ட்லாம் இருக்கா இல்லையான்றது எல்லாமே இங்கே வேலிடேட் ஆகும். இப்போ ஓகே, ஃபெயில் ஆகுது என்னன்னு செக் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே, எனேபிள் ரெப்ளிகேஷன் ப்ரொடெக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் ஃபெயில் ஆகுது. இது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு உள்ளே போய் செக் பண்ணலாம். இன்ஸ்டாலிங் மொபிலிட்டி சர்வீசஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் டார்கெட் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகே, எரர் டீடைல்ஸ் என்ன? The provider action failed. Check the errors for more information. Go to storage account and open data protection settings. Disable soft delete for blobs. இந்த பார்த்தீங்களா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இல்லை, டெஸ்டினேஷன் அஷ்யூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட் பிளாப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சாஃப்ட் டெலிட் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். சாஃப்ட் டெலிட் எனேபிள் பண்ணோம்னா ரெப்ளிகேட் ஆக அது ரீசைக்கிள் பின்ல இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, பிரச்சனை வந்து சோர்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் எப்பயுமே எரர் வந்து நல்லா தெளிவாக உள்ளே போயிட்டு என்னன்றதை பாருங்க. ஓகே, ஸோ எரரை படித்தாதான் நமக்கு வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்து பிரச்சனை. இதில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் யூ ஹேவ் காட் சாஃப்ட் டெலிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டேட்டா ப்ரொடெக்ஷனில் வந்து சாஃப்ட் டெலிட் வந்து எனேபிள் ஆயிருக்கு, இதை வந்து டிசேபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, வெர்ஷனிங்லாம் தேவையில்லை. பேசாமல் இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். நான் நினச்சிட்டேன் இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் நம்ம என்ன நினைப்போம், மொபிலிட்டி சர்வீஸ் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேது போல இருக்குது, அதனால தான் ஃபெயிலியர். பட் உள்ளே போய் எரர் டீட்டெயில்ஸ் பார்த்தா எரரில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் see. Okay, job is getting restarted. Okay. You need to configure virtual machine resource group before doing a failover. Okay, நம்ம ஏன் ரிசோர்ஸ் குரூப்லாம் செலக்ட் பண்ணோமே அதெல்லாம் இல்லையோ, அதுதான் நீங்கள் ஹைலைட் பண்ணீங்களா? யாரோ ஒருத்தர் சேட்டில் என்ன சொன்னார், தியாகராஜன் சொன்னார், மைக்ரேஷன் ஆர்ஜின் நம்ம கிரியேட் பண்ண சொன்னாரா? ஓகே ஓகே, தட் இஸ் ஃபைன். போய் செக் பண்ணுவோம். Or provide a storage account which has soft resolve. Okay, soft delete enable storage is not supported. Okay, then நம்ம ஆல்ரெடி சரி பண்ணிட்டோமே. Okay, let's give it a minute. அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம சேவ் ஆயிடுச்சு இல்லை?
ஓ, எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஃபார் பிளாபும் இருக்கா? ஷிட், சரியா கவனிக்காம விட்டேன் பாருங்க, தப்பு பண்ணிட்டேன். ஷோ ரீஸ்டார்ட். பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை, அதுதான் ஸ்டக் ஆயிருக்கு. எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஃபார் பிளாப்ஸ். ஓகே, ஓகே. ஸோ ப்ரீ ரெக்வசைட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ மொபிலிட்டி ஏஜென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெஷினில் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வந்து வெறும் 443 தானே கனெக்ஷன் இருந்தது. இப்போ இன்னும் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போயிட்டு பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து 9443 வந்து செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆக ட்ரை பண்ணோம். இப்போ அந்த பழைய செஷன்லாம் வந்து இதாகிடும், முடிஞ்சிடும். பாருங்க நிறைய இருந்தது பாருங்க அந்த டைம்ல. இது எல்லாம் வந்து அஷூரோட ஐபி அட்ரஸ். இது எல்லாமே அஷூர்ல இருந்து அதோடைய ஏஜென்ட், அந்த நிறைய விஷயங்கள், ப்ரொவைடர், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த கம்மியான கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. வெறும் அந்த சோர்ஸ் மெஷின், கான்ஃபிகரேஷன் சர்வர் மெஷின் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. இது நம்ம ஆர்டிபி எடுத்திருக்கோம். என்னுடைய வீட்டில இருந்து ஆர்டிபி எடுத்திருக்கேன் 3389ல. அது ஓகே. ஓகே, ஸோ பாப்போம் இருங்க. இப்போ இதுல நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, அடிஷ்னலாக இப்போ ஒரு 80 போர்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா காமிக்குதுன்னு நினைக்கிறேன். சிங்க்ரனைசேஷன் சென்ட் ஆகுது. பட் டேட்டா ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இன்னொரு தடவை. இந்த இடத்துல வந்து முதல்ல இப்போ ஏஜென்ட் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எங்கேருந்து பண்ணோம்? இப்போ இந்த மிஷின்குள்ளேருந்து பண்ணுமோ? ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ இதில் எல்லாமே முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ எவ்ரிதிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இன்ஸ்டாலிங் மொபிலிட்டி ஏஜென்ட்டும் முடிஞ்சிச்சு, ரெப்ளிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ ரெப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும். ஹெல்த்தி சின்க்ரனைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி குட். பட் பாருங்க, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல சாஃப்ட் டெலிட் ஃபார் பிளாப்ஸ் எனேபிள் ஆயிருந்ததால நம்மளால ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆக விடாம இருந்தது. ஆனால் எரர் வந்து எங்கேயோ வந்து எரர் வருது வித்தியாசமா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் கோ ஃபார் சம் டைம். நேற்று நம்ம ரெப்ளிகேட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ரெப்ளிகேஷன் கொஞ்ச நேரம் ரன் ஆகும். சின்க்ரனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் நான். ஓகே, இது ரன் ஆகும், ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். நான் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்றேன், பட் ஸ்க்ரீன் ஷேரிங் இங்கே தான் இருக்கும். பிரிட்ஜ் நான் ஓப்பன்ல தான் வைக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் வந்து முடிகிற டைம்ல வந்து ஐ ஜஸ்ட் லீவ் எ வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகே, ஐ ஸ்டாப் த ரெக்கார்டிங். This conference will now be recorded. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல போனாலும் நிறைய டிராஃபிக் தெரியும் உங்களுக்கு. இதுல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல நெட்வொர்க்ல போய் பாருங்க, நிறைய டேட்டா போயிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு எவிடன்ஸ். இன்னொரு எவிடன்ஸ் வந்து இங்கே 9443ல வந்து போர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர்ல இருந்து, நம்ம சோர்ஸ் சர்வர்ல இருந்து கான்ஃபிகரேஷன் சர்வருக்கு 94443 வழியா 4 சேனல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, 4 சிபியூ சைக்கிள்ஸ் வச்சு காப்பி ஆகுது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டாகவே காப்பி ஆகும் உங்களுக்கு. ஸோ நெட்வொர்க்லேயும் டேட்டா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் திஸ் கண்டினியூ. ஓகே, நமக்கு டைம் எடுக்கும். இங்கே பர்சன்டேஜே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம அங்கே செக் பண்ணிட்டோம்ல, இப்போ அதில் தெரிஞ்சிருச்சு. இதில் இப்போ டேட்டா வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும் அதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே சேம் ஸ்டெப்ஸ் தான். இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் பார்க்க போகிறோம். பட் வந்து AWS to Azure பார்க்க போகிறோம், அதுதான் வித்தியாசம். ஓகே, சின்க்ரனைஸ் ஆகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் நான் இது முடிய போகிற டைமில். ஓகே, லெட் மீ ஸ்டாப் த ரெக்கார்டிங். Me This understand this conference final will thing. now be recorded. Yeah, so we'll just record it. Okay, and I'll show you. See, the first successful replication has happened at 7 a.m. The time is 7:23 here in the US. Okay, and it has completed at 7 a.m. and then we have 3 recovery points where you can switch over. And currently, if you look at the RPO, it has the latest RPO that we have is 7:15 a.m., which is just 8 minutes difference. Okay, which is good actually. Between AWS and Azure, there is only current 6-7 minutes difference between the source and destination. Okay, and like we did yesterday, see here you also can see the architecture from where we are migrating, what is the configuration servers we are using, and where exactly we are catching after it gets replicated, and then how exactly it is being stored. See, if you go to the storage account,
you will be able to see the disk that is getting replicated here. See here under the containers, you will be able to see the specific data. See, using ASR, you can see that there are some data getting replicated, or maybe they are getting captured here under this private folder. So you can see that there are some replicated data. So this is the complete data of that particular machine which is getting copied over. Okay, so let's go back to the system. Let's try the failover. See, if I do the test failover, it will create a machine with -test, but I don't want to do all tests like yesterday. I'll just do the actual failover. Okay, and the saying I understand the risk and I'll continue the failover. Okay, if you want to shut down the machine, then it has to be either in Azure or it has to be connected to vCenter. Since this machine is in AWS, okay, you can go and manually power it up, because there is no the conflict will not be there. The AWS environment is different, Azure environment is completely different. Okay, so okay, let's wait for that. அது முடிட்டோம் அது. Okay, so பார்த்தீங்க அப்படின்னா let's go to the machines here. இங்க வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு புது VM கிரியேட் ஆகும், AWS வெப் சர்வர் VM. ஓகே, பாப்போம், வெயிட் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம், கிரியேட் ஆகணும். இப்போ you can check the status. வந்துருச்சு பாருங்க. ஸோ AWS Web SVR01 is getting created. ஓகே, ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து they are selecting B2S VM. நம்ம சோர்ஸில் என்ன சைஸ் கொடுத்துருக்கோம், 2 virtual CPU 8 GB RAM, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு இன்ஸ்டன்ஸ் சைஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து VM கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கிரியேட் ஆகிடும். ஓகே, நம்ம இங்கே லாகும் இங்கே பார்க்கலாம். இப்போ இங்கே போனோம் அப்படின்னா we can just check what is happening. ஓகே, ஸோ கரண்ட்டாக இதில் யூட்டிலைசேஷன்லாம் கம்மியாக தான் இருக்குது. இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் நடக்குதான்றதை பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்ம மாத்திரம்னா மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து வேறு சைஸ் வேணும் அப்படின்னா இதில் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன் VM. எனக்கு அதிகமான சைஸ் வேணும் இல்லை கம்மியான சைஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ரிசோர்ஸ் குரூப் மாற்றுறது எல்லாமே மாற்ற முடியும் உங்களால். ஓகே, ஆஃப்டர் த கட் ஓவர் ஆர் ரெப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட். வெறும் 75 MB ஆஃப் டேட்டா தான் வந்து டிஃப்ரென்ஸே இருக்கு. ஓகே, விச் இஸ் ஓகே. ஓகே, கைண்ட் ஆஃப் குட். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே VM இப்போ கிரியேட் ஆகிடும். இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், நேற்று அலோவ் பண்ண மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணிவிட்டு தென் வி கேன் செக் இட். கரண்ட்டாக எந்த ஒரு செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆகிருக்காது. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணலாம். இதில் நம்ம வந்து வி கேன் யூஸ் த சேம் வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து போர்ட் 80 நம்ம அலோவ் பண்ணியிருந்தோம்ல, இதில் போயிட்டு நம்ம வி கேன் அட்டாச் தட் பர்டிகுலர் மெஷின். வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அசோசியேட், இதில் போயிட்டு நம்மளுடைய AWS வெப் சர்வருடைய நெட்வொர்க் கார்டை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணோன்னா போர்ட் 80 வந்து லிசன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மெஷின். ஓகே, தென் நம்ம வந்து பப்ளிக் ஐபியும் ஒன்று அசைன் பண்ணணும். இப்போ பப்ளிக் ஐபி அசைன் ஆயிருக்காது இந்த AWS சர்வருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆமாம், பப்ளிக் ஐபி இல்லை. ஓகே, வில் கெட் த பப்ளிக் ஐபி அட்டாச். நேற்று ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணோம்ல, நேற்று ஜோன் டு ஜோன் ரெப்ளிகேஷனுக்கு அதே டெஸ்ட் பப்ளிக் ஐபி இங்கே கொடுத்துருவோம். Okay, associate. I'll associate to the network interface of the web server. Okay, perfect. So security group 80 port allow பண்ணியாச்சு, public IP allow பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபியில் வழியாக நம்ம AWSல கிரியேட் பண்ண வெப் சர்வர், அந்த AWSோட சிஸ்டம் எல்லாமே, அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் இருக்கணும் இப்போ இந்த அஜூரோட VMல. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ மினிட் அண்ட் செக்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஎம் போயிடலாம். அசோசியேட் ஆகட்டும். எப்பயுமே ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க அது ப்ராக்ரஸில் இருக்கும்போது. ஓகே, இட்ஸ் டேக்கிங் மோர் டைம். டூப்ளிகேட். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம போயிட்டு அந்த விஎம்ல போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். ஓகே, விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி வந்துருச்சு. தென் ஆல்சோ அந்த நெட்வொர்க்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 80 போர்ட் வந்து அலோ ஆகணும். லெட்ஸ் வெயிட். ஓ ஓ ஓ ஏன் அசோசியேட் ஆகலை? ஓகே, டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் செக்யூரிட்டி குரூப் எல்லாம் வந்துருச்சு. பட் தென் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி மறுபடியும் நம்ம அட்டாச் பண்ணுவோம், ரீஅட்டாச். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஓகே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு இப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ எரர் எதாவது இருந்ததுன்னா ஓகே, இல்லை எதுவும் இல்லை. ஓகே, வெரி குட். ஸ்டெப் பேக் வாங்க. வெப் சர்வரில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் வாங்க. ஓகே, வெரி குட். 80 போர்ட் அலோடாக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா we can just copy the public IP address and verify now. ஓகே, நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணலாம். பட் meanwhile we'll try to check whether that அந்த AWS to Azure வெப்சைட் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ், அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட்ஸ் ட்ரை டு லாகின் ஆல்சோ. அதே மாதிரி இந்த ஏஜென்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இவ்வளோ குயிக்காக செக் பண்ணக்கூடாது. பட் எனிவேஸ், ஸோ லெட் மீ காப்பி திஸ். ஓகே, லாகின் ப்ராம்ப்ட் வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் டேக்கிங் சம் டைம். வெப் பேஜ் வந்துருச்சா? வரல. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் இன்னும் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ்லாம் ஓகே தானா? ஓகே, 80 போர்ட் ஆர்டிபி அலோவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த IAS வெரி குட். ஓகே, AWS to Azure அந்த பேஜ் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20.241.243.68 இந்த புது மெஷினோடைய ஐபி அட்ரஸ் 20.241.243.68. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் நமக்கு ஆக்சஸ் ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரிமோட் எடுக்க ட்ரை பண்ணலாம். சூப்பர். ஓகே, அந்த சேம் அந்த கிரெடென்ஷியல் AWSல என்ன கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு இங்கே அஜூர்லேயும் நம்மளால லாகின் பண்ண முடியணும். ஓகே, ஏதாவது புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா புது அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கூட ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் அது வேண்டாம், இதில் லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். பர்ஃபெக்ட். ஓகே, AWS to வெப் சர்வர் 1 நம்மளால லாகின் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ AWS மெஷினை போயிட்டு நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டு டீகமிஷன் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே இங்கே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. AWSல இருக்கிறது எல்லாமே இங்கே அஜூர்லேயும் வந்து நமக்கு அந்த ஃபோல்டர், இந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே இருக்கணும் நமக்கு. பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ண ASR ஏஜென்ட் இருக்கு. நம்ம அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, மகேந்திரன் எல்லாமே இருக்கு பாருங்க. இதில் சி டிரைவ்ல போனால் அந்த ஃபோல்டர் எல்லாமே இருக்கணும். நம்ம இதை கிரியேட் பண்ணல, தியாகராஜன் அந்த அதுக்குள்ள வந்து மகேந்திரன் ஃபைல், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அஜூர் ரெப்ளிகேஷன் சம்திங். வெரி குட். எல்லாமே அப்படியே வந்துருச்சு உங்களுக்கு. ஃபைல்ல இருந்து அந்த கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இட் இஸ் ஒர்க்கிங்ட்டு.
ஓகே, ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட்லேருந்து இன்னொரு கிளவுட் நம்ம மைக்ரேட் பண்ணிட்டு ஃபுல்லாக வேலிடேட் பண்ணலாம். இது நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது இதில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோ த்ரூ பண்ணுங்க, தென் அகெயின் ஐ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் கிளியர்லி. ஸோ இதில் வந்து ஒன் ஸ்டெப் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ண இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபெயில் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஃபெயில் ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் வந்து இதை கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபைனலாக ஒரு கமிட் பண்ணணும் அப்படின்னா கமிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால ரெக்கவரி பாயிண்ட்லாம் மாற்ற முடியாது. இப்போதைக்கு நம்மளால மாற்ற முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த டேட்டா இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லேட்டஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 722க்கு ஒரு ரெக்கவரி பாயிண்ட் இருக்குது, 717க்கு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் சேஞ்ச் போனீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் ஆப்ஷன் வரும். நீங்கள் போயிட்டு புதுசான ரெக்கவரி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணீங்கன்னா புதுசாக ரிப்ளிகேட் ஆன சேஞ்சஸ்லாம் வந்து அந்த மிஷினில் வந்துடும். அப்புறம் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கூட நம்ம ஓகே கொடுத்தோம்னா புதுசாக அந்த பர்டிகுலர் ரெக்கவரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் தான் இருக்கும். பட் இன்கேஸ் மாற்றணும் அப்படின்னா பழசுக்கு போனாலும் போகலாம், இன்னும் லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ரெக்கவரி பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கமிட் பண்ணுற வரைக்கும் வரும். கமிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிரே அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ போயிட்டு இதில் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ரெக்கவரி பாயிண்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகிடும். தென் கம்ப்ளீட் மைக்ரேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் ப்ரொசீஜர். இதில் லாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஃபெயில் ஓவர் கம்ப்ளீட் ஆச்சா எல்லாமே இங்கே தெரியும் நமக்கு. ப்ளஸ் இங்கேயுமே வந்து ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னமும் லாக்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் இதில் லாக்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு சைட் ரெக்கவரி ஜாப்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன நடந்தது, எப்போ கம்ப்ளீட் ஆச்சு, எப்போ ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கிடைச்சது, எப்போ ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணோம், கம்ப்ளீட்டாக ஃபுல் எண்ட் டு எண்ட் லாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே லாகில் போய் பார்க்கலாம் இந்த ஃபெயில் ஓவர் அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் நடந்ததுன்னு இன்னும் டீட்டெயிலாக அங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாருங்க, நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஈஸி தான். டெஃபினெட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ கோ அண்ட் டீகமிஷன் போத் த மிஷின்ஸ். AWSல இருக்கிறதும் டீகமிஷன் பண்ணிடலாம், அஜூரில் இருக்கிறதும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போகும். இது நம்ம பெரிய சைஸ் VM கிரியேட் பண்ணியிருக்கோம் AWSல எஸ்பெஷலி. ஓகே, ஐ கோ அண்ட் டெர்மினேட் திஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ டீம் ஃபார் ஜாயினிங். நான் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்தில். ஓகே, இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். மைக்ரேஷனுக்கு மட்டுமே கூட நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய நம்ம இதில் தியரட்டிக்கலாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசணும். என்னென்ன டூல்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி நம்ம இது பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரெஸ்யூமேல கூட ஹைலைட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு மூணு மைக்ரேஷன் பண்ணி பாருங்க. ஜோன் டு ஜோன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், தென் வந்து ரீஜன் டு ரீஜன் பண்ணுங்க, அப்புறம் நீங்க பிட்வீன் கிளவுட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஒன்று ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் டீம். தேங்க்யூ. ஓகே, அண்ட் வில் க்ளோஸ் அப்.